Yeah. Good morning, good morning, good morning, good morning, good morning. Da. Kale vanakkam to all my dear students. Okay. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியலையா? What do we gonna see? What do we gonna see now? நம்ம NCERT line by line revisions தான். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் லைட்டா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம இந்த NCERT line by line revisions பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு அதுதான் மெயின் ஆஸ்பெக்டாக இருக்க போகுது. ஓகே? யா காலை வணக்கம். ஹலோ பிருத்திவி. Savita, good morning, and Nisha, good morning ma. Yeah. How are you all doing? எப்படி போயிட்டு இருக்கு எல்லாருமே? I think எல்லாருக்கும் ஃபைனாக தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். So shall we start the class? Class start பண்ணிடலாமா? Class start பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நீட் நம்பிக்கை கிராஷ் கோர்ஸ் பேட்ச் இருக்குது, which is starting on March 16th. ஓகேங்களா? எழுத மாட்டீங்களா? Which will be starting on March 16th. ஸோ இன்னும் என்ரோல் பண்ணாதவங்க வேணும்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஹாய். ஷால் வி ஸ்டார்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு NCERT பேஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அது ரிவிஷன் ஆஸ்பெக்ட் தான் பார்க்கணும். ஓகே, நம்ம லைன் பை லைன் NCERT அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஏற்கனவே படிச்செல்லாம் முடிச்சிருப்போம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பற்றி என்ன கேட்க போகிறாங்க அப்படின்றது. பட் நம்ம லைன் பை லைன் பார்க்கும்போது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அரைஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு குயிக் ரிவிஷன் செஷனாக தான் இருக்க போகுது. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டில் நடத்தின மாதிரி லைன் பை லைன் சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம் இது இப்படி நடக்க போகுது அப்படி நடக்க போது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச லெசனாக தான் இருக்குது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். எல்லா லெசனும் படிச்சு முடிச்சிட்டோம். பட் நம்ம மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது தான் நமக்கு மைண்டில் வந்து கரெக்டாக போய் நிற்க போகுது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரிவிஷன் செஷனாக தான் இருக்க போகுது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைன். அப்படியே ஒரு ஃபயரை போட்டுருங்க பார்ப்போம். அப்படியே செஷன் லைக் பண்ணாதவங்க செஷன் லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஹியூமன் எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்ற மெயின் கான்செப்ட்ல வந்துட்டு கேமெட்ஸ் தான் ரொம்ப விஷயம் ப்ளே பண்ணுது. ஓகேவா? அதை மறந்துடவே கூடாது. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, நமக்கு கேமெட்ஸ் தான் ஹியூமன் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி பண்ணுதா. அந்த செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன பேசிஸ்ல பண்ணுதுன்னு கேட்பாங்க. என்ன பேசிஸ்ல பண்ணுது? நம்மலாம் கேமிட்டோஜெனிசிஸ். ஓகேனா? கேமிட்டோனா என்னதுன்னா கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணி. எப்படி கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணி? என்ன டைப் ஆஃப் கேமெட்ஸ்? 2 டைப் ஆஃப் கேமெட்ஸ். ஒன்று இஸ் மெயில் கேமெட்ஸ், இன்னொன்று ஃபீமேல் கேமெட்ஸ். ஓகேவா? மெயில் ஃபீமேல் அப்படின்ற 2 கேமெட்ஸை ஃபார்ம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நமக்கு செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட் என்ன பண்ணிருக்கு? 2 கேமெட்ஸை யூஸ் பண்ணிதான். 2 கேமெட்ஸ், மேல் கேமெட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். we are gametes. அது ரொம்ப முக்கியங்கன்னா பார்க்கறதுக்கு சாதாரணமாக தெரியலாம். பட் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி டஃப்பாக தான் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சு வச்சோம். ஓகேங்களா? ஸோ அந்த பேஸில் பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம என்ன டைப்பு விவிபேரஸ்க்கும் ஓவிபேரஸ்க்கும் நான் எத்தனை வாட்டி இது கொடுத்துருக்கேன். விவிபேரஸ் அப்படின்றது குட்டி போடுறது. ஓகேங்களா? முட்டை போடாது. நாட் லேயிங் எக். விவிபேரஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குட்டி போடும். விராட் கோலி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஓகேங்களா? விவிபேரஸ் குட்டி போடும். ஓகேங்களா? விவிபேரஸ் குட்டி போடக்கூடியது. அப்போ நம்மளால விவிபேரஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய அனிமல்ஸ். ஓகேவா? நம்ம ரீப்ரொடக்டிவ் இன்க்ளூட் எப்படி இருக்கு? மெயினா கேமெட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க வேற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? வேற மாதிரி ஜைகோட் ஃபார்மேஷன்ஸா, எம்ப்ரியோ ஃபார்மேஷன்ஸ். ஆமா, நம்மளாம் முடிஞ்சு நம்ம ஜைகோட்டை தான் மாறோம், நம்ம எம்ப்ரியோ தான் மாறலாம் அப்படி நீங்க சொல்லலாம். பட் வி ஆர் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் த கேமெட்ஸ் தான். கேமெட்ஸ் இருந்தா மட்டும்தான். அதுவும் மியாட்டிக் டிவிஷன் நடந்து நம்ம இதில் நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். செல் டிவிஷன்ல சொல்லும்போது நடத்தணும். மியாட்டிக் டிவிஷன் நடந்துட்டு 46 குரோமோசோனா இருக்கிறது. 23 குரோமோசோன் தான் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான், அதுவும் போத் இன் மேல் அண்ட் ஃபீமேல் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பதான் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கேமெட்ஸ்ல இருந்து தான் நமக்கு சைகோட் டிரைவ் ஆகி வருது. ஓகே, மறந்துடாதீங்க. அந்த கேமெட்ஸ்ல இருந்து சைகோட் டிரைவ் ஆகி வருது. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அதை கேளுங்க. குட் மார்னிங்மா. ஃபைன். ஓகேவா? ஹாய் தர்ஷினி பிரியா. ஓகேவா? ஸோ அந்த பேஸ்ல பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேமெட்ஸ் ஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம டேர்ம்ஸ் இருக்கு. நிறைய ஜெனிசிஸ் அப்படின்னு டேர்ம் இருக்கு. இந்த நீங்க நாளைக்கு டாக்டர்லாம் ஆக போறீங்க. அப்போ இந்த சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ், மெடிக்கல் டேர்ம்ஸ் நம்ம நிறைய 12th படிச்சிருப்போம். அதோட அர்த்தத்தை என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜெனிசிஸ் அப்படின்னு எதை பத்தி பேசும் அப்படின்னா, ஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது எதை பத்தி பேசுது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன். எதை பத்தி பேசுது? ஃபார்மேஷன், ப்ரொடக்ஷன், ஃபார்மேஷன். இதை பற்றிலாம் பேசுகிற ஒரு விஷயமா தான் என்ன இருந்துட்டு இருக்கு? ஜெனிசிஸ் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ கேமிட்டோஜெனிசிஸ்னா கேமெட் ஃபார்மேஷன், ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷன். ஸோ ஜெனிசிஸ்னு எந்த இதில் முடிஞ்சாலுமே, நாட் ஒன்லி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், எந்த இதில் போத் இன் பிளான்ட்ஸ்லையும் சரி அனிமல்ஸ்லையும் சரி, எந்த இதில் ஜெனிசிஸ்னு முடிஞ்சிருச்சுன்னா அப்போ ஏதோ ஒன்று ஃபார்மேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கேமிட்டோஜெனிசிஸ் எதை டிரைவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமெட்ஸோட ஃபார்மேஷன் டிரைவ் பண்ணுது. ஓகேங்களா? வேற இன்னொரு ஜெனிசிஸ் வருமே, நான் ஜெனிசிஸ் வருமா சொல்கிறேன். ஓகேங்களா?
ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அங்கே வருமா? ஓகே, அது அங்கே வருது போல. ஓகே, அப்போ அங்கே என்ன நடக்குது? ஸ்பெர்ம் ஃபார்மேஷன். அப்போ ஜெனசிஸ் டிட்டர்மைன் வந்தாலே அது ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. சரி, கேமிட்ஸ் சொல்றீங்க, இல்லை கேமிட்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மெயிலில் ஸ்பெர்மா இருக்கும். ஓகேங்களா, ஸ்பெர்ம்ஸ் இன் மெயில்ஸாக இருக்கும் அண்ட் ஓவம் இன் ஃபீமேல்ஸ். ஓவம்னா சொல்றது நம்ம எக். ஓகேங்களா, இது ரெண்டுமே மிக்ஸ்அப் ஆகுது. இது ரெண்டுமே வச்சு எப்படி மிக்ஸ்அப் ஆகும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு ஓவம்குள்ள வந்து போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேல் கேமிட்டோஃபைட்ஸ் பாடியை விட்டு வெளியே போகுது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேல் கேமிட்டோஃபைட்ஸ் பாடியை விட்டு வெளியே போகுது. அசெஷன் அண்ட் ரீசன்ல அப்படின்ற கொஸ்டின்ல வந்து என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தான் கொடுத்துட்டு எந்த கேமிட்ஸை பேஸ் பண்ணி கேட்பேன். எந்த கேமிட்ஸ் வந்துட்டு தன்னுடைய ஒரிஜின் பாடியை விட்டுட்டு வேற ஒரு ஒரிஜின் பாடிக்கு போகுது அப்படின்றது கேட்பான். அங்கே ஆப்ஷன்ஸே புரியாத மாதிரி இருக்கும். ஸ்பெர்ம்ஸ் கொடுத்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா மேல் கேமிட்டோஜெனிசிஸ் தான். மேல் கேமிட்ஸ் என்ன பண்ணுது? தன்னோட பாடியை விட்டுட்டு இன்னொரு பாடிக்குள்ள போகுது. பட் ஃபீமேல் கேமிட்டோஜெனிசிஸ் அப்படி இல்லை. ஃபீமேல் கேமிட்டோஜெனிசிஸ் ஓம் வந்து அவங்க பாடியில தான் எடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் எது நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது மேல் கேமிட்டோஜெனிசிஸ், மேல் கேமிட்ஸ், ஜெனிசிஸ்ல மேல் கேமிட்ஸ். ஓகே, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபீமேல்ன்றது இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்ம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? இன்செமினேஷன். ஜெனிடாலியல் ட்ராக்ல இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை நம்ம இன்செமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் ஃபியூஷன் நடக்கிறத நம்ம ஃபெர்டிலைசேஷன் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஓகேவா, இன்செமினேஷன் அப்படின்றது இந்த காய்டஸ் நடக்கும்போது ஸ்பெர்ம் வந்து இன்ஜெக்ட் ஆகுது. எங்க? ஜெனிடாலியல் ட்ராக்ல. ஓகேங்களா, ஃபீமேலோட ஜெனிடாலியல் ட்ராக்ல இன்செர்ட் ஆகுது தெரியுமா ஸ்பெர்ம்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இன்செமினேஷன் அப்படின்றது. இங்க போன ஸ்பெர்மும் அங்க ஃபீமேல் இருக்கிற எக்கும் ஃபியூஸ் ஆகுது தெரியுமா? ஓகே, இங்கேருந்து போன ஸ்பெர்ம்ஸ் ஆம்புலா ரீஜனில் நம்ம பார்ப்போம். அந்த ஆம்புலா ரீஜனில் போய் ஃபியூஷன் நடக்குதுல்ல, அந்த ஃபியூஷன் நடக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காய்டஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செமினேஷன். அதாவது ஜெனிடாலியல் ட்ராக்ல நம்ம வந்துட்டு ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்றோம் அப்படின்றது நம்ம இன்செமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, ஹாய் அன்பு. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம இன்செமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இந்த இன்செமினேஷன் வில் நாட் லீட் டு ஜைகோட். நல்லா புரிஞ்சுங்கன்னா நம்ம ஏன் லைன் பை லைன் NCERT படிக்கணும் அப்படின்னா சும்மா அப்படியே படிச்சுட்டு போறதுக்காக படிக்க வரல. ஓகேவா, இங்கே நிறைய விஷயம் இருக்கு. இந்த இன்செமினேஷன் வில் நாட் லீட் டு ஜைகோட். என்ன கான்செப்ட் வருதுன்னு பாருங்க. ஃபெர்டிலைசேஷன் தான் எல்லா காய்டஸுமே, நான் சொல்லிருப்பேன், எல்லா காய்டஸுமே பிரெக்னன்சியா வராது அப்படின்றது நம்ம பின்னாடி படிச்சிருப்போம். ஏன்னா எல்லா சர்ஜ் நடந்தனா ஓவிலேஷன் நடக்கணும். அந்த ஓவிலேஷன் நடந்துட்டு அந்த 14th டைம்ல அந்த ஓமும் கரெக்டாக வரணும், ஸ்பெர்மும் கரெக்டாக ஆகணும். ரெண்டு பேருமே எங்க மீட் பண்ணா ஆம்புலா ரீஜன்ல மீட் பண்ணி ஆகணும். ஓகேவா, ரெண்டு பேருமே இந்த ஆம்புலார் ரீஜன்ல வந்து மீட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன நடக்க போகுது? ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இன்செமினேஷன், ஆல் இன்செமினேஷன் வில் நாட் லீட் டு ஜைகோட் ஃபார்மேஷன், பட் ஆல் ஃபெர்டிலைசேஷன் வில் லீட் டு ஜைகோட் ஃபார்மேஷன். ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க, ஃபெர்டிலைசேஷன் மட்டும்தான் ஜைகோட் ஃபார்மேஷனுக்கு இதா இருக்கு, இன்செமினேஷன் இல்லை, இன்செமினேஷன் கிடையாது அப்படின்னு. சவுண்டு கேட்கலையா? சவுண்டு கேட்கலையாடா? சவுண்டு லோவா இருக்கு. சவுண்டு கேட்குது. சவுண்டு வச்சு பாருங்கடா. இவ்வளோ எடுத்துட்டு அப்புறம் சொல்கிறீங்க. ஆல் ஃபைன். ஓகேடா. ஓகே, அதுக்கப்புறமா இது எப்படி ஃபாலோட் பை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆயாச்சு. ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஜைகோட் போய் ஒரு திருப்பி அட்டாச் ஆகணும். ஓகே, அந்த அட்டாச்மெண்ட்டை பேஸ் பண்ணி சொல்றோம். ஃபார்மேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முருலா 8 to 16 செல்ல டிரைவ் ஆயிருக்கு. அதாவது ஜைகோட் வந்துட்டு டிவிஷன் ஆகி ஒன்லி நியூக்ளியர் டிவிஷன் தான் கேரி அவுட் ஆகும். நியூக்ளியர் டிவிஷன் ஆகி 8 செல் 2 செல் 3 செல் அப்படின்னு ஒரு 16 செல் கண்டிஷன்ஸ்ல வந்ததுக்கு அப்புறமா இந்த பிளாஸ்டோசிஸ்ட்ல போய் அட்டாச் ஆகுது. ஓகே, அட்டாச் த யூட்ரைன் வால். யூட்ரைன் வால் யூட்ரஸ் தான் சொல்றாங்க. ஓகேவா, ஸோ யூட்ரைன் வால்ல போய் இன்ஜெக்ட் ஆகுது தெரியுமா? எது? பிளாஸ்டோசிஸ்டா போய் இன்ஜெக்ட் ஆகுது. ஜைகோட் வந்துட்டு பிளாஸ்டோசிஸ்டா டெவலப் ஆகி இன்ஜெக்ட் ஆகுது. அதை நம்ம என்ன சொல்றோம்? இம்ப்ளான்டேஷன் அப்படி நம்ம சொல்றோம். ஜைகோட் போய் இன்ஜெக்ட் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆன உடனே ஒரு செல் கண்டிஷன்ல தான் இருக்கும். 2 செல் கண்டிஷன் தான் இருக்கும். 46 குரோமோசோம். அது அப்படியே போய் யூட்ரைன் வால்ல போய் பைண்ட் ஆகாது. அது பிளாஸ்டோசிஸ்டா டெவலப் ஆகும். டெரிவேஷன் முருலா இருக்கும். 16 செல் 8 செல் முருலா இருக்கும். 16 செல் பிளாஸ்டோசிஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் யூட்ரைன் வால் எண்டோமெட்ரியம் லேயர்ல போய் என்ன ஆகுது? இது போய் அட்டாச் ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? இம்ப்ளான்டேஷன் அப்படி நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா அங்கே எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகுது நம்ம என்ன சொல்றோம்? ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அந்த பிரெக்னன்சிலாம் பிரெக்னன்சியில் இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். அப்புறம் பேபி வெளியே வரது நம்ம என்ன சொல்றோம்? பார்ச்சுலேஷன் பீரியட். டெலிவரி ஆஃப் த பேபி இஸ் கால்ட் அஸ் பார்ச்சுலேஷன் பீரியட். ஓகேவா, ஸோ இது இதெல்லாம் என்னென்ன ஆர்டர் நடக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் என்னென்ன எது லீட் பண்ணுது, இது முடிஞ்சா என்ன, இது ரிசல்ட் என்ன, இதோட ரிசல்ட் வந்து இதா இருக்கு. இன்செமினேஷன் ரிசல்ட் வந்து என்னவா இருக்கு? அந்த ஸ்பெர்ம்ஸ் இன்ஜெக்ட் பண்றது மட்டும் தான் இருக்கு. ஃபெர்டிலைசேஷன் ரிசல்ட் என்னவா இருக்கு? ஜைகோட் ஃபார்மேஷன் மட்டும் தான் இருக்கு. பிளாஸ்டோசிஸ்டா போய் அட்டாச் ஆகிறது நம்ம இம்ப்ளான்டேஷன். அதாவது ஜைகோட் போய் அட்டாச் ஆகுது, பிளாஸ்டோசிஸ்டா போய் அட்டாச் ஆகும் 16 செல் கண்டிஷன்ல. அப்புறம் அங்க எம்ப்ரியோ டெவலப் ஆகிறது நம்ம என்ன சொல்றோம்? இம்ப்ளான்டேஷன். அது போய் எங்க ஆகும்? ஜெஸ்டேஷன் பீரியட்ல போய் இதாயிட்டு இருக்கும் அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா, சுதரிக்கு நடந்தது புரிஞ்சதுல? ஃபைன்.
யா கரெக்டாக இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இந்த ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் அக்கர்ஸ் ஆஃப்டர் த பியூபர்ட்டி அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, வயசுக்கு வர்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எல்லாரும் வயசுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட் வந்துட்டு இதாகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பாஸ் சொல்கிறாங்க. அது போத் இன் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா? ஃபீமேல்ஸ்க்கு ஒரு மாதிரி, மேல்ஸுக்கு ஒரு மேலே இருக்குது. போத் இன் ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் வந்துட்டு ஒரு என்ன வயசானா கூட ஒரு ஈவன் ஒரு 60, 70, 80 ஸ்டில் லாங் லைஃப் லாங் வச்சுக்கலாம். லைஃப் லாங் வரைக்கும் மேல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது அரௌண்ட் 60, 70லேருந்து இதாகும் அப்படின்றாங்க. பட் அப்படி இல்லை. ஓகே, 60, 70 கூட வச்சா கூட ஸ்டில் லாங் லைஃப் லாங்குள்ள வந்து ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். பட் ஃபீமேல்ஸ்க்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸ், மெனார்கி அப்படின்னு நம்ம மென்சுரேஷன் படிச்சிருப்போம். இந்த மெனார்கி அப்படின்றது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ், மெனோபாஸ் அப்படின்னு ஸ்டாப்பிங் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஸ்டேஜ் ஒரு 50 இயர்ஸ் வரும்போது நமக்கு ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் ஓவம் ஃபார்ம் ஆகிறது வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும் இன் ஃபீமேல்ஸில். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ ஒன்றோட எக்ஸாக்ட் இதை பார்த்துலாம். ஓகேவா? எக்ஸாக்ட் இதை டிட்டர்மைன் பண்ணி பார்த்துலாம். ஓகேவா? மேல் ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸில் என்ன பிரச்சனை இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸில் என்ன பிரச்சனை, 2 டைப்ஸில் தான் முக்கியமான. மெயில் என்ன பிரச்சனை இருக்குது, ஃபீமேல் என்ன பிரச்சனை இருக்குன்னு 2 டைப்ஸில் நம்ம பார்ப்போம். மெயில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது ஒரே நிமிஷம். பெல்விக்ஸ் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இடுப்புக்கு கீழே அப்படின்றது என்ன ரீஜன் அப்படின்றது எங்க ரீஜன் கரெக்டாக தெரியும் சார். பட் டெக்னிக்கலாக எங்க ரீஜனில் பிரசன்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அது எந்த ரீஜனில் பிரசன்ட் இருக்குன்னு தெரியும் சார். பட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன சொல்லணும்னா பெல்விக் ரீஜன் கீழே இருக்கு பிரசன்ட் இருக்கும். அது என்னென்ன பேர் ஆஃப் டெஸ்ட் நல்லா படிச்சோம். சிங்கிள் டெஸ்ட் கிடையாது. அசெஷன் அண்ட் ரீசெல்ல இங்கே தான் கை வைப்பாங்க. அசெஷன் அண்ட் ரீசெல்ல இங்கே தான் கை வைப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். என்னென்ன பிரசன்ட் இருக்கு, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டெஸ்டிஸ், 𝑎𝒔𝒑𝒔, glands, 𝑦𝒑𝒑𝒔, genitalia அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்து கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேர் ஆஃப் டெஸ்டிஸ் வரணும். ஓகே, 2 இருக்கு டெஸ்டிஸ்ல. மறந்துடுங்க, பேர் ஆஃப் டெஸ்டிஸ் அலாங் வித் ஆக்சிட் டக்ட் இருக்கும், டக்ட் அப்படி தான் இருக்கும், கிளான்ஸ் அப்படி தான் இருக்கும், நெஸ்டன் அண்ட் ஜெனிட்டாலியா பிரசன்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி வர்றது. அப்போமே இதான் நம்ம ஸ்க்ரோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். நம்ம படிப்போம். இது நம்ம ஸ்க்ரோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இந்த ஸ்க்ரோட்டம்ல தான் என்ன பிரச்சனை இருக்கும், டெஸ்டிஸ் வந்து பிரச்சனை இருக்க போது. டெஸ்டிஸ் எங்க பிரச்சனை இருக்க போது, ஸ்க்ரோட்டத்துல தான் பிரச்சனை இருக்க போது. ஸோ இந்த டெஸ்டிஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷன். ஸோ எங்க இருந்து சார் ஸ்பெர்ம் வருது, எங்க இருந்து சார் ஸ்பெர்ம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஓவரியில இருந்து எக் வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஓவரியில இருந்து என்ன வந்துட்டு இருக்கு, ஓவம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இங்க எங்க இருந்து ஸ்பெர்ம் வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ்ல இருந்து தான் நமக்கு ஸ்பெர்ம் வந்து அரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எங்க பிரச்சனை இருக்கு, ஸ்க்ரோட்டத்தில் பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? ஸ்க்ரோட்டம் பேஸ் பண்ணி அது எங்க இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாடியில இருந்து 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் தள்ளி தான் இருக்கும். அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். ஓகே, லைன் பை லைன் பார்க்கும்போது அப்படி நான் சொல்றேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே யா ஓகே யா இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஏரியாவில் நிறைய கொஸ்டின் இருக்கு. ஓகே, நம்ம கொஸ்டின் கான்செப்ட்ல தான் பார்க்கணும். ஓகே, நம்ம புரியறதுக்கு வேண்டி நம்ம செஷன் எடுக்கல, ரிவிஷனுக்காக தான் எடுத்துட்டு இருக்கோம். நல்லா பார்த்துங்க, கொஸ்டின் கான்செப்ட்ல பாருங்க. எப்பவுமே டெஸ்டிஸ் எப்போ சிட்டுவேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து எங்க ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா பெல்விக் ரீஜனுக்கு கீழே. பெல்விக் ரீஜனுக்கு கீழே பிரச்சனை இருக்கு. பட் அதே மாதிரி டெஸ்டிஸ் எங்கன்னா ஆப்டோமினல் கேவிட்டி, வயிற்றுக்கு கீழே. ஓகேங்களா? ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம பாடியில இருந்து 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? நல்லா புரியுங்க, 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும். நார்மல் தான் the internal body temperature. ஓகேவா? எதை நம்ம ஸ்க்ரோட்டம் சொல்றோம், மறுபடியும் சொல்றேன், இத கீழ இருக்கு தெரியுமா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்றோம். பாடியில இருந்து கீழ இருக்கும். ஓகேங்களா? ஏன் பாடியில இருந்து கீழ இருக்கும் அப்படின்னா அப்பதான் நமக்கு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் பண்ண முடியும். ஓகே, நம்ம நார்மல் டெம்பரேச்சரை விட, நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட எத்தனை டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கு, கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். எத்தனை டிகிரி செல்சியஸ் கம்மி, நம்பர்ஸ்ல வருது தெரியுமா, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நம்பர்ஸ்ல ஆஸ்பெக்ட்ஸ்ல வருதோ, இந்த இத்தனை டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கும், இவ்வளவு இது பர்சன்ட் இருக்கு, இவ்வளவு டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் இருக்கு, அந்த டெஸ்டிகுலர் லோபியூல்ல எத்தனை செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை இருக்கு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிருக்காங்களே, அதுல இருந்து கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. சோ 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரோட லோவரான டெம்பரேச்சர் இருந்தா மட்டும்தான் நமக்கு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடக்கும். இதை வேற மாதிரி கூட கேட்கறதுக்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? வேற மாதிரி கூட கேட்கறதுக்கு இதா இருக்கு. எப்படி சார் வேற மாதிரி கேட்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போ அவன் கொடுப்பான், உங்களுக்கு பெருசா கொடுப்பான். நான் சொல்லிருப்பேன், பெருசா கொடுக்குற கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்குன்னா கண்ணுங்களா அப்படின்றது. பெருசா கொடுத்துருப்பேன், என்ன கொடுத்துருப்பா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மேனோட பாடி டெம்பரேச்சர் வந்து இவ்வளவு இருக்கு, அந்த மேன் வந்துட்டு ஃபீமேலோட பாடி டெம்பரேச்சர் இவ்வளவு இருக்கு, அந்த மேனுக்கு வந்துட்டு இப்போ ஐவிடி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஐவிடி வந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸ்ல வந்து அந்த மேனுக்கு எந்த டெம்பரேச்சர்ல வந்து ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடக்கலாம் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு, என்னடா எப்படி கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம சொல்லிட்டு 4 டெம்பரேச்சர் கொடுத்துருப்பான். ஓகே, இந்த டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஸோ அதுல வச்சு நம்ம எப்படி சார் சூஸ் பண்றது, அவனுக்கு எந்த இதுல எனக்கு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடக்கும் எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா இந்த கண்டென்ட் வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ டிட்டர்மைன் பண்ணி ஒரு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது மேனோட பாடி டெம்பரேச்சர் இப்போ 35 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேனுக்கு வந்து 35 டிகிரி செல்சியஸ் அப்படி அவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ 35 டிகிரி செல்சியஸ் அப்படி நம்ம கொஸ்டினில் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம அப்போ கதையெல்லாம் அப்படி போட்டிருக்கான், அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அப்போ எந்த டிகிரி ஃபார்மேஷன் அவனுக்கு ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் நடக்க போகுது அப்படின்றது கொடுக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸில் பார்க்கணும். அந்த ஆப்ஷன்ஸில் இதோட -2 பண்ணிவிட்டு 33 இல்லை 2.5 இந்த பேசிஸில் ஏதாவது டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா அதான் அவங்க ஆன்சர் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் கேட்பான். புரியுதா? என்ன சார் நீங்கள் இப்படி அப்படியே லைனில் எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அப்படி ஒரு லைனில் கேட்டுட்டு 2.5 டிகிரி செல்சியஸ் அதெல்லாம் கேட்டுருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, ஸோ இப்படி கேட்கறது தான் புது ட்ரெண்டாக மாறி இருக்கு. மறந்துடாதீங்க, இப்படி கூட கொஸ்டின்ஸ் வர அரைஸாக இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வந்தாலும் அப்ரோச் பண்ணுறது சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எதனால் இருக்கு? ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்காக தான் இருக்குன்றத மறுபடியும் சொல்லிடுறோம். ஓகேங்களா? நெசசரி ஃபார் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ், ஜெனிசிஸ்னா என்ன சொன்னேன்? ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், ஸ்பெர்மாட்டோனா ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆகிறதுக்காக, ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆகிறதுக்காக பாடியிலிருந்து இவ்வளோ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும் அப்படின்றது. இப்போ இதுலேயும் ஒரு ஷேப் இருக்கு. ஓகே, இதுலேயும் நிறைய நம்பர் இருக்கு. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். In adults, each test is in a oval in shape, which is length up to 4 to 5 cm and width up to 2 to 3 cm. இதில் டவுட் வராது சார். 4 5 2 3 ஆனால் வித் 4 5 லென்த் 2 3 தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லென்த் தான். ஓகேவா? நம்ம 4 எப்படி எழுதுவோம்? நான் இப்படி எழுதுவேன், நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு தெரியாது. நம்ம வந்து 4 நம்ம இப்படி தான் எழுதுவோம். 4 நம்ம இப்படி தான் எழுதுவோம். அப்போ லென்த் எல் நம்ம எப்படி எல் நம்ம இப்படி தான் எழுதுவோம். அப்போ லென்த் எவ்வளோ இருக்க போது? 4 to 5. ஒன்று தெரிஞ்சால் போதும் இல்லை, மிச்சத்தை நீங்கள் அடிச்சிருவீங்க. வித் எவ்வளோ இருக்க போது? 2 to 3. ஓகேவா? நம்ம எல் எப்படி எழுதுவோம்? நம்ம எல் எப்படி தான் எழுதுவோம். அதே மாதிரி தான் 4 to 5. ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன் ஆசை தெரியும். பட் இங்கே கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ இங்கே ஜாலியாக உட்காந்து பார்க்கறது உங்களுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணுமான. பட் நம்ம டெஸ்ட்டில் போய் எக்ஸாம் வைக்கும்போது லென்த் 4 to 5 இல்லை வித் 4 to 5 கன்ஃபியூஷன் வரும். அப்படி கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகே, இப்போ படிச்சிட்டிங்கன்னா அது பிரச்சனையே இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டெஸ்டிஸ் இஸ் கவர்டு வித் டென்ஸ் கவரிங். அதை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த ஈச் டெஸ்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் இருக்குது. இந்த டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ்குள்ள செமிஃபெரஸ் இருக்கும். ஓகேவா? செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் எங்க பிரசன்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ். அது எத்தனை இருக்கான்? 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் பிரசன்ட் இருக்கான். ஓகேங்களா? ஸோ எத்தனை கம்பார்ட்மெண்ட் பிரசன்ட் இருக்கான்? 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ். இங்கே பார்த்தீங்களா இந்த டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கு? சும்மா இப்படி 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 இருக்குது தெரியுமா? அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கேன். அந்த ஈச் 250 கம்பார்ட்மெண்ட்ஸோட 1லிருந்து 3 ஹைலி காயில்டு செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கு. இங்கே தான் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகப்படுது. இங்கே தான் என்னது? ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகப்படுது. அப்போது நல்லா புரிஞ்சுங்க, 250 கம்பார்ட்மெண்ட், 250 கம்பார்ட்மெண்ட் ஆஃப் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் பிரசன்ட் இருக்கு. 250 கம்பார்ட்மெண்ட் ஆஃப் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் பிரசன்ட் இருக்கு. டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கு. அதே இதில் 250 கம்பார்ட்மெண்ட் இதில் ஈச்சில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஈச் ரொம்ப முக்கியம். ஈச்செல்லாம் ரொம்ப முக்கியமாக சார் எங்கே ப்ரெசென்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸோட ப்ரெசென்ட் எங்கே இருக்குது, லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒன்றுத்துலையுமே 1லிருந்து 3 ஹைலி காயில்டு செமினிஃபெரஸ் லோபியூல்ஸ் வந்து பார்க்க முடியும். டியூபியூல்ஸ் வந்து பார்க்க முடியும். புரியுது இல்லையா? அதுலேருந்து ஒன்றுத்துலையுமே ஹைலி காயில் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து பார்க்க முடியும். செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கு இல்லையா? எங்கே தான் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்று படிக்க போகிறது இல்லை. ஓகே, ஏற்கனவே படிச்சது தான். ஓகேவா? அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் தான் என்ன இருக்குது? 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. லொகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. 2 செல். என்னது? மேல் ஜெர்ம் செல்ஸ் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். மேல் ஜெர்ம் செல்ஸ் ஸ்பெர்மாட்டோகோனியா அண்ட் இன்னொன்று செர்டோடி செல்ஸ் நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? மேல் ஜெர்ம் செல்ஸ், செர்டோலி செல்ஸ். ஓகேங்களா? மேல் ஜெர்ம் செல்ஸ், செர்டோடி செல்ஸ் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். இந்த மேல் ஜெர்ம் செல் undergo meiotic division finally leading to the sperm formation. இப்போ இதில் ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன சார் அப்படின்னா, மேல் ஜெர்ம் செல்ஸ் வந்துட்டு டிப்ளாய்டா ஆப்ளாய்டா அப்படின்றது அது உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கலையே சார். NCERT கொடுத்தோன்னா பின்னாடி கொடுத்துருப்பான். பட் கிளியராக இங்கே கொடுத்துருக்கீங்க, கிளியராக கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துலேருந்து மியாட்டிக் டிவிஷன், அதாவது ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது அப்படின்னா, மியாட்டிக் டிவிஷன் நடக்குதுன்னு அப்படின்னா எப்போவுமே அது டிப்ளாயிலிருந்து தான் முக்கால்வாசி நடக்கும். ஓகேங்களா? ஆப்ளாய்டு 1 2 அனிபீஸ்லாம் பார்க்கும்போது நடந்திருக்கும். பட் மேஜர் ஆஃப் த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு கேஸ்லேருந்து ரிடக்ஷன் டிவிஷன் ஆகி ஆப்ளாய்டாக தான் மாறும். 2n இருந்து என்னவா மாறப்போகுது? என்ன வந்து மாறப்போகுது அது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேஸ் வச்சு பார்க்கும்போது மேல் ஜெர்ம் செல்ஸ், அதாவது ஸ்பெர்மாட்டோகோனியால இருந்தால் என்ன ஆகுது? ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது. அப்போ ஸ்பெர்மாட்டோகோனியா கண்டிப்பாக
டிப்ளாய்டாக தான் இருக்கணும். அதாவது மேல் ஜெர்ம் செல்ஸ் தான் ஸ்பெர்மாட்டோகோனி, அது எப்படி இருக்கும், டிப்ளாய்டாக தான் இருக்கணும். ஸோ அதிலிருந்து தான் ரெடியூஸ் ஆகி என்னவா மாறுது, ஆப்ளாய்டாக கண்டிஷன் மாறுது. ஓகேங்களா சார்? டவுட் தான் வந்துச்சுன்னா அப்படியே கேளுங்கடா. ஓகேங்களா, ஏதாவது டவுட் தான் இருந்துச்சுன்னா அப்படியே கேளுங்க. ஓகே, ஸோ அதுதான் என்ன கடைசி என்னது, ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் லீட் அவுட் ஆகுது. ஓகேங்களா, ஆனால் இந்த செர்டோரி செல்ஸ் இன்னொரு செல் கொடுத்தோம் பார்த்தீங்களா சார், 2 செல்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு மேல் ஜெர்ம் செல்லு, இன்னொன்று வந்து செர்டோரி செல்ஸ் அப்படின்னீங்களே. இந்த செர்டோரி செல்ஸ் என்ன சார் பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்காக, நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, நியூட்ரிஷன்ஸ் என்சைம்ஸ் இதெல்லாம் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ஸ்பெர்முக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செர்டோரி செல்ஸ் தான். மெயினாக செர்டோரி செல்ஸ் ப்ரொவைட் நியூட்ரிஷன்ஸ் ஃபார் த ஜெர்ம் செல். ஜெர்ம் செல்ஸுக்கு வந்துட்டு நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுறது யாராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்டோரி செல்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னா இது ரொம்ப முக்கியம். லொகேஷன் ரொம்ப முக்கியம். 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ். அந்த டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் ஈச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் பிரச்சனை இருக்குது. அது எத்தனை 1லேருந்து 3 செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் பிரச்சனை இருக்குது. அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் வந்துட்டு ஹைலி காயில்டாக இருக்கும். அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் வந்து 2 செல்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று மேல் ஜெர்ம் செல்ஸ் விச் இஸ் டிப்ளாய்டு இன் நேச்சர். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா செர்டோரி செல்ஸ் இருக்குது. இந்த செர்டோரி செல்ஸ் மெயினோட ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்பெர்மை வந்துட்டு சார்ஜ் பண்ணி விடுறதுக்கு, நியூட்ரிஷன் கொடுத்து அது இன்னும் ரெடி பண்ணி விடுறதுக்கு தான் இந்த செர்டோரி செல்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, the region outside the seminiferous tubules. ஓகே, இப்போ outside the seminiferous tubules வந்தாச்சு. செமினிஃபரஸ் டியூபியூல்ஸோட அவுட் சைடில் என்ன இருக்கும், இன்டெஸ்டினல் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இன்டெஸ்டினல் ஸ்பேஸில் தான் என்ன கண்டெய்னர் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா லேடிக் செல்ஸ் வந்து கண்டெய்னர் இருக்குது. அந்த இன்டெஸ்டினல் ஸ்பேஸில் தான் லேடிக் செல்ஸ் வந்து கண்டெய்னர் இருக்குது. லொகேஷன் கேட்கலாம். ஓகேங்களா, லொகேஷன் ரொம்ப முக்கியமானது. லொகேஷன் மறுபடியும் சொல்கிறேன், லொகேஷன் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்றதை கேட்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இந்த ஒரு இது கரெக்டாக நீங்கள் கிளியராக படித்து வச்சிருந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாது. அப்போ செமினிஃபரஸ் டியூபியூல்ஸோட அவுட் சைடில் நல்லா பார்த்துக்கோங்க, the region outside the seminiferous tubule is called as a intestinal space. outside the seminiferous region, அத நம்ம என்ன சொல்றோம், intestinal space அப்படினு சொல்லிருக்கோம். அந்த ஸ்பேஸை தான் நம்ம என்ன பார்க்க முடியும், லேடி செல்ஸ் வந்து பார்க்க முடியும். லேடி செல்ஸ் is synthesis of secrete testicular hormone called androgen. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஆண்ட்ரோஜன், அந்த ஆம்பளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த இது டெஸ்டிகுலர் ஹார்மோன்ஸ், டெஸ்டிஸ் அப்படியே பேஸ் பண்ணி வருது. அந்த ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணுறது யாராக இருக்கா அப்படின்னு பார்த்தா லேடி செல்ஸாக இருந்திருக்கு. அந்த லேடி செல் எங்கே பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவுட் சைடு செமினிஃபரஸ் டியூபியூல்ஸாக இருக்க நம்ம கன்சிடர் பண்ண கூட இன்டெஸ்டினல் ஸ்பேஸில் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதர் இம்யூனாலஜிக்கல் கம்பார்ட்மெண்ட் செல்ஸ் ஆல்சோ பிரசன்ட், அதர் இம்யூனாலஜிக்கல் கம்பார்ட்மெண்ட் செல்ஸும் அந்த பேஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸோ இதெல்லாமே தான் நம்ம மெயில் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா, இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி வந்துட்டு ஸ்பெர்ம் வந்து ஃபார்மேஷனா எந்த ரூட்ல போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இதுல பொறுத்த வரைக்கும் எந்த ரூட்ல வந்து ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஆகுது, எந்த ரூட்ல வந்து போகுது, எதை நோக்கி போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, இதே நேரத்தில் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் தானே? நான் பாடி எடுத்துகிட்டே போயிருந்தேன்னா டவுட் தான் இருக்கா? கிளியர்னா ஒரு ஃபயரை போடுங்க பாப்போம். குட் மார்னிங்மா தீபிகா. கிளியர்னா ஒரு ஃபயரை போடுங்க. அச்சா ஃபயரை போடுங்க பார்ப்போம். யா கிளியர் சார், கிளியர். ஓகேடா. ஓகே, ஸோ இப்போது மேல்ஸ் ஆக்சிலரி டக்டில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரீட்டா டெஸ்டிஸ், வேசா எஃப்ரென்ஷா, எபிடெர்மிஸ், வேசா டிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறது, செமினல் வெசிக்கல்ஸ்குள்ளே போகுது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கும். அப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குது, இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா எங்கே பிரச்சனை இருக்குது, டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ்குள்ளே பிரச்சனை இருக்குது. அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து என்னாவது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, தேங்க்யூ சூப்பர். ஓகே, அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் என்னாவது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷன், மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஆக்சிலரி டக்ட் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க, ரீட்டா டெஸ்டிஸ், Vasa efferentia and epidermis and vasa difference. The seminiferous tubules of the reta testis எங்க ஓபன் ஆகுதுன்றான். இப்போ நிறைய பேர் இங்க தப்பா படிச்சிட்டு என்ன பண்றீங்க சார், செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ். இப்போ நீங்க நிறைய பேர் புரிஞ்சிருக்கும், நிறைய பேர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ ஸ்டார்டிங் டைமில் படிக்கும்போது பசங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் ஓப்பன்ஸ் இன்டு வேசா எஃபரன்ஷியா தானே சார். செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் வந்து வேசா எஃபரன்ஷியால தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு சார் நம்ம செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்க்கு அப்புறம் ரீட்டா டெஸ்டிஸ் எழுதுக்கு அப்புறமா தான் வேசா எஃபரன்ஷியா எழுதுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் லைன்லேயே கொடுத்துருக்காங்க, த்ரூ ரீட்டா டெஸ்டிஸ் தான். ஓகே, இங்கே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, சில பேருக்கு நிறைய பேருக்கு புரியுது, பட் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேவா, த்ரூ ரீட்டா டெஸ்டிஸ் அப்படின்றது வரும்போது செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து எங்கே போதான் வேசா எஃபரன்ஷியா, அதாவது உங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஓகேவா, வீட்டில் எங்கே போகிறீங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க வச்சுக்கோங்களேன். த்ரூ நீங்கள் எப்படி போகிறீங்க, அந்த பொட்டிக்கடை வழியாக போயிட்டுருக்கீங்க. ஓகேவா, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பொட்டிக்கடைக்கு போவீங்களா, இல்லை பொட்டிக்கடை தாண்டிட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு போவீங்களா? பொட்டிக்கடை தாண்டிட்டு அப்புறம் தானே ஸ்கூலுக்கு போவீங்க. அதே மாதிரி தான் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருந்து வேசா எஃபரன்ஷியாவுக்கு போகுது.
வேசா எஃபரன்ஷியாக்கு போகுது எப்படி போகுது இந்த ரீட்டா டெஸ்டிஸ் வழியாக போகுது அப்படின்றாங்க ஸ்கூல்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது அந்த பொட்டிக்கடை வழியாக போகிறீங்க அப்போ எதாவது நீங்கள் பொட்டிக்கடை தாண்டி தான் உங்கள் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்றது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் செகண்ட் வேசா செகண்ட் ரீட்டா டெஸ்டிஸ் தேர்ட் வேசா எஃபரன்ஷியா இந்த எஃபரன்ஷியா படிச்சிருப்பேன் உல்டாவான ஆல்பபெட்டை போடுங்க வேசா எஃபரன்ஸ்க்கும் வேசா டிஃபரன்ஸ்க்கும் இது வந்துச்சுன்னா ஆல்பபெட்டை உல்டா போடுங்க ஓகேங்களா டிஇன்னு வராது இடி தான் வரும் ஓகேங்களா ஸோ அந்த ஆல்பபெட்டில் ஓகேங்களா வேசா எஃபரன்ஷியா அப்புறம் எங்காவது ரிலீஸ் ஓப்பன் டெஸ்டிஸ் லொக்கேட்டட் அலாங் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ஈச் டெஸ்டிஸோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இந்த பிரச்சனை இருக்கு அந்த எபிடெர்மிஸ் என்ன லீட் பண்ணுது வேசா டிஃபரன்ஸ்க்கு லீட் பண்ணுது அந்த வேசா டிஃபரன்ஸ் தட் அசென்ஸ் டு த ஆப்டமன் லூப் ஆஃப் த யூரினரி பிளேடரோட ஆப்டமன் லூப்னா என்ன சார் அப்படி யூரினரி பிளாடர்லேருந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படி யூரினரி பிளாடர்லேருந்து அப்படியே ஆப்டான் கீழே நோக்கி அப்படி வருது ஓகேங்களா அதில் பல்போ யுரேத்ரல் கிளாண்டில் போயிட்டு அட்டாச் ஆகிட்டு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் ஸ்பெர்ம் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும் ஓகேங்களா அண்ட் ஓப்பன்ஸ் இன்டு யுரேத்ரா as a ejaculatory duct யுரேத்ரா தான் காமன் பாசேஜ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா யுரேத்ரா நம்ம என்ன சொல்லுவோம் காமன் பாசேஜ் ஃபார் போத் urine and also sperm அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறது ஓகேவா duct stores இது என்ன பண்ணுது these duct stores and transport the sperms from the testes to the outside through the urethra வழியாம அது வெளியேறல urethra is originated from the urinary bladder and extends through the penis and extending opening is called as urethral meatus extend opening is urethral meatus அப்படி நம்ம சொல்றோம் ஓகேங்களா சோ இந்த பேசிக் நம்ம பொறுத்தறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் தான் இந்த ஆர்டர் எப்படி வருது இந்த urethra வந்து காமன் பாசேஜ் ஃபார் both urine and sperm at the same time அது ஸ்டோரும் பண்ணிக்கும் எஜாகுலேட்டரும் பண்ணும் ஓகே ஸ்டோரும் பண்ணுது என்ன ஸ்பெர்ம் ஸ்டோரும் பண்ணுது எஜாகுலேட்டும் பண்றதுன்னு தெரிஞ்சுச்சு ஓகே இட்ஸ் ஆல்சோ ஸ்டோர் அண்ட் இட்ஸ் ஆல்சோ எஜாகுலேட்டர் ஓகேங்களா சூப்பரா ஓகே ஃபைன் ஓகே ஃபைன் ஓகேங்களா The penis in a male external genitalia is made up of a special tissue that helps in the erection of penis and facilitate insemination. நல்லா புரிஞ்சுங்க எரெக்ஷன் இருந்தாதான் பீனஸ்ல எரெக்ஷன் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் ஸ்பெர்ம்ஸை வந்து எஜாகுலேட் பண்ண முடியும் ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணி எஜாகுலேட் பண்ண முடியும் ஓகே பீனஸ்ல எஜாகுலேஷன் எரெக்ஷன் அப்படின்றதுனா எரெக்டா நிக்கிறது ஓகேவா எரெக்ஷன் இருந்தா மட்டும் தான் என்ன ஆக முடியும் அது இன்செமினேஷன் பண்றது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்பதான் என்ன ஆகும் ஸ்பெர்ம் வந்து வெளியே டிராவல் ஆக முடியும் ஓகேங்களா அது வந்து பல்போ யுரேத்ரா ரொம்ப ரொம்ப சாஃப்டஸ்ட் பேஸ் பண்ணதா இருந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அதான் நம்ம சொல்றோம் gland penis அப்படி நம்ம சொல்றோம் ஃபோர் ஸ்கின்ஸ் எல்லாம் வச்சு கவர் ஆயிருக்கும் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா so male reproductive arches include seminiferous vesicles prostate and bulbourethral gland எங்க எல்லாமே இந்த சைடுல தான் இருக்கும் ஓகேங்களா seminiferous vesicles பேரா இருக்கும் bulbourethral gland பேரா தான் இருக்கும் ஓகேங்களா இந்த பேஸ்ல bulbourethral gland இருக்கும் சோ அந்த வழியா தான் என்ன பிரசன்ட் ஆகுது மெயினா வந்துட்டு இந்த யுரேத்ராக்குள்ள வந்துட்டு இந்த யுரேத்ரா வழியா போயில போயிட்டு இருக்கு பட் இங்க மேஜர் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணாது இதுல இன்செமினேஷன் ஆஸ்பெக்ட்ல வரும்போது இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணாது ஓகேங்களா அது மெயினா அந்த யூரினேஷனுக்கு எக்ஸ்கிரீஷன் வேஸ்ட்டுக்கு தான் ஆட் பண்ணிட்டு இருக்கும் ஓகே bulbourethra and secretions of these glands constitute a seminal plasma இங்க ஒரு क्वेश्चन இருக்கு ஓகேவா இந்த இது secretion of these glands எந்தெந்த glands நம்ம பார்த்தோம் bulbourethral gland seminal vesicles அதெல்லாம் பார்த்தல இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்றது பாத்தீங்கன்னா constitute seminal plasma secretion of this seminal plasma இந்த seminal plasma எதுல ரிச்சா இருக்கு அப்படினு கேக்கலாம் seminal plasma is rich in fructose and calcium glucose னு படிச்சிட்டு glucose வருது ஓகேங்களா என்ன என்சைம்ஸ் நம்ம டிட்டர்மைன் பண்ணல பட் என்ன டிட்டர்மைன் பண்ணிருக்கானா ஃப்ரக்டோஸ் அண்ட் கால்சியம் டிட்டர்மைன் பண்ணிருக்கான் எது செமினல் பிளாஸ்மா அப்ப செமினல் பிளாஸ்மா எதுல வந்து ரிச்சா இருக்கு அப்படினது பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் அண்ட் கால்சியம் ஆஸ்பெக்ட் வந்துட்டு செமினல் பிளாஸ்மா நம்ம கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ரிச்சா இருக்கு ஓகேங்களா the secretion of bulbourethral gland also help in the lubrication of penis எரெக்ஷன் ஆன பெனிஸ் வந்துட்டு லூப்ரிகேட் பண்றதுக்கும் இந்த செக்ரீஷன் ஆஃப் bulbourethral glands வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா நல்லா போய் எரெக்ஷன் இருந்தா மட்டும் தான் இன்செமினேஷன் பண்ண முடியும் அதாவது எஜாகுலேஷன் பண்ண முடியும் அப்படி ஸ்பெர்ம் வந்து என்ன பண்ண முடியும் எஜாகுலேஷன் பண்ண முடியும் அப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா சோ இதோட நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை பிடிச்சிட்டோம் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்துட்டு பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அது லொகேஷன்ஸ் கேட்கலாம் ஓகே எல்லாத்துலேயுமே லொகேஷன்ஸ் கேட்கலாம் அது எப்படி என்ன பேஸில் ட்ராவல் ஆகுது அப்படின்றது கேட்கலாம் ஓகே இதான் டூ டைப்ஸ் எந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எடுத்தாலுமே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் எடுத்தாலும் ஆர்கன் எடுத்தாலுமே எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஒரே ஒரு ஓவரி இருக்கிறதுனால அது எப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆகி இன்ஃபெம்பரி ஆம்பிளாரிஜில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் ஓகே வேற ஒன்றுமே மேஜா வராது லொகேஷன் அது ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது தான் ஓகேங்களா புரிஞ்சு இல்லையா இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பார்த்துலாம் ஓகேங்களா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பார்த்துலாம் அது என்ன சிஸ்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருந்ததோ அதே மாதிரி இங்கே என்ன பிரச்சனை இருக்கு பேர் ஆஃப் ஓவரி தான் பிரச்சனை இருக்கு அப்போ நல்லா புரிஞ்சுங்க
பேர் ஆஃப் டெஸ்டிஸும் இருக்கு, பேர் ஆஃப் ஓவரிஸும் இருக்கு. ஓகே, இங்கே இப்படி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், பட் கொஸ்டின்ஸாக கேட்கும்போது நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதான் சொல்லிருக்கேன். பேர் ஆஃப் டெஸ்டிஸும் இருக்கு, பேர் ஆஃப் ஓவரிஸும் இருக்கு. ஓகேங்களா, அலாங் வித் பேர் ஆஃப் ஓவிடக்ட், யூட்ரஸ், சர்விக்ஸ், வெஜைனா. அதை நம்ம டயக்ராம் பார்க்கும்போது இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா, இந்த டயக்ராம் போடும்போது நான் சொல்லித்தரேன் கரெக்டாக. Okay, these part of the system along with the mammary glands, along with the mammary glands are integrated structure and functions to support the process of ovulation, fertilization, pregnancy, birth and child care. இப்போ இங்க பாருங்க, these part of system along with the pair of mammary glands integral structure and functional to support the process of ovulation. ஓகேங்களா, இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பேஸ் பண்ணி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஓவரிஸ் இருக்கு, ஓவிடட் இருக்கு, சர்விக்ஸ் இருக்கு, வெஜைனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம NCERT கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். பட் mammary gland என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபீமேல் ஆர்கன் சிஸ்டத்துக்கு இதாகல. நல்லா புரிஞ்சுங்க, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து ஆக்ட் பண்ணல. ஓகே, அது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கிடையாது. பட் இருந்தாலும் அது என்னதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல் பண்ணுதான், ஃபார் ஓவிலேஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல் பண்ணுதான். ஓவிலேஷன் அந்த ஓவம் வந்து ரிலீஸ் ஆகுது, கிராஃபின் ஃபாலிகல் ரப்சர் ஆகி ஓவம் ரிலீஸ் ஆகிறதுக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கும், பிரெக்னன்சி, பர்த், சைல்டு கேர் இதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபங்க்ஷனல் சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கு. எது, mammary glands அப்படின்றது. ஓகேங்களா, mammary glands அப்படின்றது மில்க் ப்ரொடியூஸ், மில்க் செக்ரீஷன் glands அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, ovaries are the primary sex organs for to produce female gamete is called ovum, egg அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஓவம்னானது அது அங்கே நம்ம என்ன ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம், இது நம்ம ஓவம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அதான் பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஃபார் ஃபீமேல்ஸ். அண்ட் செவரல் ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ், ஒவேரியன் ஹார்மோன்ஸ், இந்த LHS, FSH அதெல்லாம் படிப்போம். அது படிக்கும்போது நான் சொல்கிறேன். ஓகேவா, வேற ஹார்மோன்ஸ் வந்து பிரெக்னன்சி டைமில் வந்து ப்ரொடியூஸ் ரிலாக்ஸின்ஸ் அதெல்லாம் படிப்போம், நான் படிக்கும்போது சொல்கிறேன். ஓகேவா, ஓவரியன்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் த ஈச் சைட் ஆஃப் த லோவர் ஆப்டமன். எல்லாமே லோவர் ஆப்டமன் தான், அது உங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்காது. ஈச் ஓவரி இஸ் அபவுட் 2 to 4 centimeter in length and is connected to the pelvic wall of the uterus ligament. அது நம்ம தெரிஞ்சிருக்கும். அப்போ டெஸ்டிஸ் வச்சு பார்க்கும்போது டெஸ்டிஸோட லென்த் என்ன இருக்கு, நீங்க மறந்துட மாட்டீங்களா, டெஸ்டிஸோட லென்த் தான் 4 to 5, வித் எவ்வளோ இருக்கு 2 to 3. ஓகேங்களா, பட் இங்கே இதோட லென்த், ஓவரியோட லென்த் மட்டும் தான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியுமா, 2 to 4. ஓகேங்களா, 2 to 4. ஓகேங்களா, 2 to 4 வந்துட்டு ஓவரியோட லென்த். என்னென்ன நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஓவரியோட லென்த் அப்படின்னு சொல்லிருக்கோம், அது இந்த யூட்ரஸ் வாலோட கனெக்ட் ஆயிருக்குமா. என்ன சார் அப்படி சொல்ல வராங்கன்னா, அந்த ஓவரியோட லென்த் அப்படியே இந்த யூட்ரஸ் வால, செர்விக்கல் கேனல், வெஜைனாவோட கனெக்ட் ஆயிருக்கல, இதாங்க சொல்ல வராங்க. ஓகே, each ovary is covered by a thin epithelium cell encloses the ovarian stroma. The stroma is divided into two zones, a peripheral cortex and inner medulla. Okay, ரெண்டு zona பிரிப்பாங்க, peripheral cortex and inner medulla அப்படின்றது. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரோமா வந்து டிவைட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா, oviducts of fallopian tube of uterus and vagina constitute of the female accessory duct. என்ன சார் ஃபீமேலோட accessory duct அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். each fallopian tube அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த fallopian tubeல என்னென்ன சார் கன்சிஸ்ட் இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபிம்பரு இல்லை இன்ஃபென்டிபுலம், ஆம்புலா, இஸ்திமஸ். இன்ஃபென்டிபுலம், ஆம்புலா, இஸ்திமஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இப்போ நமக்கு ஓவம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓவம் ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம ஊஜெனிசிஸில் படிப்போம். ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இங்கே ஓவரில் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த ஓவமை வந்து என்ன பண்ணி ஆகணும், இந்த ஃபிம்பரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். ஓகே, எப்படி ஃபிம்பரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், எப்படி இந்த யூட்ரஸ் மேஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது தெரியுமா, ஃபிம்பரில் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது தெரியுமா, இது அப்படியே போய் வாங்குமா. ஓகேங்களா, இப்படி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு இது அப்படியே போய் இந்த ஓவமை வாங்கும். இந்த ஓவம் அப்படியே வந்து இந்த ஓவம் இங்கே எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. ஓகே, அப்போ ஃபிம்பரே மூலியமாக ஓவரில் இருந்துட்டு ஃபிம்பரே மூலியமாக இந்த ஓவம் அப்படியே வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது, இன்ஃபென்டிபுலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. இன்ஃபென்டிபுலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அப்படியே எங்கே போகுது, ஆம்புலா ரீஜனுக்கு போகுது. ஓகேங்களா, நம்ம இந்த ஜாடியெல்லாம் பார்த்துருப்போம், இப்படி வச்சுட்டு இந்த பழங்காலத்து பூதெல்லாம், பழங்காலத்து அரசெல்லாம் தண்ணி குடிப்பார் திரும்ப இப்படி வச்சிருக்கோம், ஜாடி கைப்பிடியோடு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம எப்படி சொல்கிறது. ஓகேங்களா, அந்த மாதிரி ரீஜன் தான் இருக்குது. பார்த்தீங்களா, இப்படி கைப்பிடி மாதிரி இருக்கும், கைப்பிடி மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆம்புலர் ரீஜனுக்கு போனதுக்கப்புறமா ஃபர்டிலைசேஷன், இந்த ஆம்புலர் ரீஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா இங்கேருந்து தான் ஸ்பெர்ம் வருது. ஸ்பெர்ம் வந்துட்டு இங்கேருந்து கரெக்டாக எக்கும் வருது. ரெண்டுமே இந்த ஆம்புலர் ரீஜனில் மீட்டப் பண்ணால் மட்டும் தான் நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அதான் நான் சொல்கிறேன், எல்லா இன்செமினேஷனும் எல்லா கைட்டஸுமே ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்செமினேஷன் பண்ணியாச்சு, ஆனால் ஓவரி இன்னும் வரல. ஓவரி வந்தாச்சு ஆனால் இன்செமினேஷன் இன்னும் வரல, ஸ்பெர்ம் இன்னும் வரல. அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நம்ம நடக்கிறதுக்கு சான்ஸாக இருக்குது. ரெண்டுமே இந்த ஆம்புலர் ரீஜனில் மீட்டப் பண்ணாதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீஜன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, ஆம்புலர் ரீஜன் நம்ம மீட்டப் பண்ணால் தான் என்ன நடக்க முடியும், ஃபெர்டிலைசேஷன் நடந்துட்டு ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆக முடியும். ஓகேங்களா, ஹலோ டிஜர், ஃபெர்டிலைசேஷன் நடந்து என்ன பண்ண முடியும், ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆக முடியும். ஓகேவா, ஃபெர்டிலைசேஷன் ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகி அப்புறம் என்னது இஸ்திமஸ் ரீஜனுக்கு போகும். இஸ்திமஸ் ரீஜனில் அப்படி நடக்கும், அப்படியே கனெக்ஷன் இதுக்கு இந்த ஓவரிக்கும் பேஸ் பண்ணி யூட்ரஸ் வரைக்கும் மெயினாக கனெக்ஷனாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்திமஸ் ரீஜன் இருக்கான். இப்போ என்ன ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா,
ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுன்னு வச்சுக்கோம். ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா ஆம்புலர் ரீஜனில் ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா அந்த ஜைகோட் வந்து அப்படியே வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிளாஸ்டோசிஸ்டாக ஃபார்ம் ஆகி எங்கே போய் உட்காரும், எண்டோமெட்ரியம் லேயர் எங்கே இருக்குது, யூட்ரஸில் இருக்குது. ஓகே, அந்த எண்டோமெட்ரியம் லேயரில் போய் அட்டாச் ஆயிரும். அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா, எண்டோமெட்ரியம் லேயரில் போய் அட்டாச் ஆயிரும், ஆயிருது. ஓகேங்களா, இந்த எண்டோமெட்ரியம் யூட்ரஸ் வால் எங்கே பிரச்சனை, யூட்ரஸ் வாலில் பிரச்சனை இருக்குது. 3 லேயர் வந்து பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா, பெரிமீட்ரியம், அவுட்டர் வால், மயோமெட்ரியம், மசில்ஸால் மேடப்பாகக்கூடிய மயோமெட்ரியம், இந்த எண்டோமெட்ரியம். அப்படின்ட்டு இந்த எண்டோமெட்ரியத்தில் என்ன ஆக போகுது, யூட்ரஸோட எண்டோமெட்ரியத்திலாம் ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சு வரக்கூடிய ஜைகோட்டாக வந்து டேர்ம் ஆகக்கூடிய பிளாஸ்டோசிட்ஸ், நல்லா பார்த்தா பிளாஸ்டோசிட்ஸ் வந்துட்டு இம்ப்ளான்டேஷன் ஆகுது. இங்கே இருந்தால் க்ரோத் நடந்து அதுக்கப்புறமா குழந்தை வந்து டெவலப் ஆனதுக்கப்புறமா தான் பர்த் கெனால் வழி, அதாவது சர்விக்கல் கெனால் ப்ளஸ் வஜைனா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம், பர்த் கெனால் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். வா, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்த் கெனால் அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். ஸோ இது வழியாக நமக்கு அந்த பேபி வந்து வெளியே வருவாங்க. ஓகேவா சார், எவல்யூஷன் எடுக்கிறோம் எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஓகேவா, ஸோ பர்த் கேனல் வழியாக இதனாவது வெளியே வரப்போகுது. ஓகேவா, ஸோ இந்த கான்செப்டில் தான் நமக்கு ஃபெர்டிலைசேஷனில் பறந்துட்டுருக்கும். ஓகே சார், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபெர்டிலைசேஷன் நடந்தது. ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஓவம் அப்படி வருது, ஆம்புலர் ரீஜனில் வெயிட் பண்ணிட்டு ஸ்பெர்ம் வராத பட்சத்தில் என்ன இருக்கும், அது அப்படியே தான் வரும். இஸ்திமஸ்குள்ள ட்ராவல் ஆகிட்டு என்ன ஆயிரும், இந்த வெஜினா வழியாக பிளட்டாக வந்து வெளியே போயிடும். அலாங் வித் இந்த எண்டோமெட்ரியம் லேயர் இருக்குது தெரியுமா, இந்த எண்டோமெட்ரியம் லேயர் என்ன ஆயிரும், டீஜெனரேட் ஆகிட்டு அந்த மென்சுரல் பிளட் மூலியமாக அதுவும் வெளியே போயிடும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே தான் ஃபீமேல் ரீப்ரொடக்ஷன் ட்ராக்ல வந்து நடக்க போகுது. இப்போ நம்ம லைன் பை லைன் பார்த்துலாம். லைன் பை லைன் பார்க்கும்போது இந்த சென்டிமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஓகேவா, இப்போ நம்ம ஃபெலோப்பியன் டியூப்க்குள்ள வரும். நல்லா பார்த்தா ஃபெலோப்பியன் டியூப் 3 இது கன்சிஸ்ட் இருக்கிறதா. ஃபெலோப்பியன் டியூப் என்னது, மறுபடியும் சொல்கிறேன், இஸ்திமஸ், ஆம்புலார், இன்ஃபண்டிபுலம்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஃபிம்பரை வந்து வாங்கி கொடுக்குற ஓவம் வந்து, ஃபிம்பரை வந்துட்டு ஓவரிலிருந்து வாங்கி கொடுக்குற ஓவம் வந்துட்டு ஆம்புலார் ரீஜனுக்கு வந்து ட்ராவல் பண்ணி வர்றது. அதான் மேலே பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, is 10 to 12 centimeter long, along with the extent from the periphery of each ovary to the uterus. Periphery of each ovary இருந்து uterus வரைக்கும், periphery of each ovary இருந்து uterus வரைக்கும் வந்து லாங்கா இருக்கு அப்படின்னா, அப்போ எத்தனைது, 10 to 12 centimeter long. எது, ஃபெலோப்பியன் டியூப். 3மே சேர்த்து தான் சொல்கிறோம். ஓகே, 3மே சேர்த்து தான் நம்ம ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, peripheral tube along with ovary. This part is closer to the ovary in a funnel shape is called as infundibulum. Funnel shape இருக்கிறது infundibulum அப்படின்னு சொல்றோம். அதோட எட்ஜில் finger like projection இருக்கிறத நம்ம ஃபிம்பரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். which collection the ovum after ovulation. ovulation நடந்ததுக்கு அப்புறமா collection ovum இங்கே தான் நடந்திருக்கு. infundibulum leads to the wider part of the oviduct is called. இன்ஃபண்டிபுலத்திலிருந்து போயிட்டு இருக்கிற வைடர் பார்ட் நம்ம என்ன சொல்றோம், ஆம்புலர் ரீஜன். ஆம்புலர் ரீஜனில் நடக்கும்போது ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீஜன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை லாஸ்ட் பார்ட் வந்து இஸ்திமஸ். லாஸ்ட் வாய்ஸ் இஸ்திமஸ் என்ன பண்ணுறது, பேஸாக கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா, இதையும் ஓவரையும் அந்த யூட்ரஸையும் பேஸாக கனெக்ட் பண்ணுறது இதாக இருக்கு. நேரோ லூமன் விச் ஜாயின்ஸ் வித் யூட்ரஸோட போய் ஜாயின் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, the uterus is single and is like a worm அப்படி நம்ம சொல்லிருப்போம். the shape of the uterus is like inverted pear. என்ன பேரிக்காப்பழம் அப்படி கேள்விப்பட்டீங்களா, பியர் ஃப்ரூட். அதை வந்து இன்வெர்ட் பண்ண அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குமா. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமா, நம்ம யூட்ரஸ் வந்து பார்க்க முடியும். அப்படின்னு இன்வெர்டட் பியர் லுக்கிங் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, இல்லை நம்ம யூட்ரஸ் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்வெர்டட் பியர் இஸ் ஆல்சோ குட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். இதாட்டு நீங்கள் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எந்த இயர் ஞாபகம் இல்லை. இன்வெர்டர் பியரை பற்றி கேட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப காமனாக மாறிச்சு. இப்போ இந்த மாதிரி கேட்பாங்களா சார் அப்படின்னா ஈஸியான கொஸ்டின்ஸும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கும். இட்ஸ் சப்போஸ் த லிகமெண்ட் that attach the pelvic region அட்டாச் ஆகுது and opens a vagina to the narrow cervix. opens a vagina, cervical canal போய்ட்டு அப்படி வெஜைனா அப்படியே ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து cervical canalையும் வெஜைனாவையும் தான் நம்ம என்ன சேர்த்து என்ன சொல்லிட்டு இருக்கோம், birth canal அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா, cervical canal which along with vagina is called as a birth canal. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, cervical canal along with vagina. ஓகே, அப்போ cervical canalum vaginaவும் சேர்த்து தான், cervical canalum vaginaவும் சேர்த்து தான் நம்ம birth canal அப்படின்னு சொல்லுவோம். ஏன் birth canal சொல்லணும்னா இந்த வழியாக தான் குழந்தை வந்து வெளியே வரப்போகுது. ஸோ இந்த வழியாக நம்ம என்ன சொல்லிருக்கோம், birth canal அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா, இந்த வால் ஆஃப் யூட்ரஸ்னு 3 லேயர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கேன். நல்லா புரிஞ்சுவாங்க. எக்ஸ்டர்னல் தின் மெம்பரேன், பெரிமீட்டர்னாலே வெளியே மயோமெட்ரியம் உள்ள, எண்டோமெட்ரியம் வந்துட்டு உள்ள, மயோமெட்ரியம் வந்து மிடில் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிமீட்டரியம் தின்னாக இருக்கும், மயோமெட்ரியம் வந்து மசில்ஸான மேடப்பாக இருக்கும். ஓகே, மிடில் திக் லேயர் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ்
இட்ஸ் கால்ட் அஸ் மயோமெட்ரியம். அண்ட் இன்னர் கிளாண்டுலார் லேயர், கண்டிப்பாக எண்டோமெட்ரியம் கிளாண்டுலார் லேயராக தான் இருக்கும். ஏன் கிளாண்டுலார் லேயராக இருக்க போகுது? ஏன்னா டீஜெனரேட் ஆக போகுது இல்லையா? இப்போ மென்சுரல் சைக்கிள் அப்போ டீஜெனரேட் தானே போயிட்டு இருக்கும். மென்சுரல் சைக்கிள் அப்போ என்ன சொல்லியிருப்போம்? எண்டோமெட்ரியம் லேயர் வந்துட்டு டீஜெனரேட் ஆகிட்டு மறுபடியும் புதுசாக எண்டோமெட்ரியம் வந்து ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னு. அப்போ அது கிளாண்டுலார் லேயராக தான் இருக்காணும். ஓகேங்களா? அப்போ தின் லேயரான பெரிமெட்ரியம், திக்கு மசில் ஸ்மூத் மசில்ஸ் லேயரான மயோமெட்ரியம் அண்ட் கிளாண்டுலார் லேயரான எண்டோமெட்ரியம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இங்கே யூட்ரினல் கேவிட்டியில், ஓகேங்களா, யூட்ரினல் கேவிட்டியில் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த எண்டோமெட்ரியம் undergo the cyclic changes during the menstrual cycles, which myometrium exhibits just strong contraction during delivery of baby. myometrium வந்து கான்ட்ராக்ஷன் பண்றதுக்கு ஆக்சிடோசின் நமக்கு ஹார்மோன் வந்து ரிலாக்ஸ் ஆகும், ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அது வந்து நமக்கு கான்ட்ராக்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ அந்த கான்செப்ட்ல இந்த மயோமெட்ரியமும் என்னது? மசில் கான்ட்ராக்ஷன். அது குழந்தை வெளியே வரும்போது புஷ் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மசில் கான்ட்ராக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது என்னவா இருக்கு? மயோமெட்ரியமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். யா, கிளியர்? So CBSE class 12 exam is 20? Day 27th 28th ஆனு பாருங்கடா. 27th எக்ஸாமா இல்லை 28th எக்ஸாமா? ரெண்டு பேருக்கும் ஒரே எக்ஸாம் தானா? கரெக்ட். 28th. ஓகே, எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்டி தான் அப்படி வந்திருக்கு. அதாவது போத்து ஸ்டேட் போர்டுக்கும் 27, சிபிஎஸ்சிக்கும் 27 கண்டிப்பாக நடத்துகிறேன். ஓகேவா? சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த கொஸ்டின் தான் வரப்போகுது அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸ்டேட் போர்டுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக தான் இருக்க போகுது. பயாலஜி பொறுத்தவங்க ரொம்ப ஈஸி தான். நம்ம ஏற்கனவே நம்ம பேப்பர் லீக் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வீடியோ பார்க்க ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே லீக் பண்ணியாச்சு. பேப்பர்லாம் லீக் ஆயாச்சு. ஓகேவா? 1 மார்க் மட்டும் கொஞ்சம் பார்த்தா போதும், அங்கங்கே கொஞ்சம் இது பார்த்தாலே போதும். நமக்கு முக்கால்வாசி என்னென்ன கொஸ்டின் தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு. பட் சிபிஎஸ்சிக்கு அப்படி இல்லை. சிபிஎஸ்சிக்கு நார்மலாக அது கெஸ் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது தான். பட் நம்ம சிபிஎஸ்சி கண்டிப்பாக எடுப்போம். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு 2024 இருந்து நான் எத்தனை செட் இருக்கும்? 2024 3 செட் இருக்கு. 2025 3 செட் இருக்கும். அந்த பிளைண்ட் செட்டு கேட்டு 6 செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 செட்டு கொஸ்டின் பேப்பருமே நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வித் எல்லாமே 5 மார்க்கும் 2 மார்க் 1 மார்க் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுவோம். என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, நம்ம சின்ன ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. ஓகே, இப்படிலாம் வருது அப்படின்னு சின்ன ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. ஸோ அந்த ப்ரிடிக்ஷனை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு ஹிந்தி எக்ஸாம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஹிந்தி எப்போ 16th மார்ச் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 16th மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு உட்காந்து கிளியராக பார்ப்போம். ஓகேவா? இதை நான் சொல்லித்தரேன் எப்படிலாம் அது அப்ரோச் பண்ணால் என்னென்ன கொஸ்டின்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைன் பை லைன் பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு இல்லை. என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சா போதும். எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னு கரெக்டாக புரிஞ்சு படித்தாலே போதும். அப்புறம் 1 மார்க்கோட அனலைசிஸ் பண்ணால் போதும், நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹிந்தி எக்ஸாம் தான் நினைக்கிறேன். அது கரெக்டாக எனக்கு எப்போன்னு தெரியல. 16th மார்ச் தானே? 27 தான். இல்லை, நான் வந்துட்டு இது சிபிஎஸ்சி 27 தான். நான் ஸ்டேட் போர்டுக்கும் 27 சொல்ல தான் வந்தேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஹிந்தி எக்ஸாம் வந்து 16th மார்ச், இந்தியா லாங்குவேஜ் எக்ஸாம் வந்து 16th மார்ச் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 10 days லீவ் இருக்குது. அந்த 10 days லீவில் வந்து நம்ம தரவாக படிச்சு முடிச்சிடலாம். பயாலஜி தரவாக படிச்சு முடிச்சோம். ஏற்கனவே ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபிசிக்ஸும் எழுதிட்டீங்க, கெமிஸ்ட்ரியும் எழுதிட்டீங்க, இந்த மேத்ஸ் எழுத போறீங்க. 9th மார்ச் வந்து மேத்ஸ் எழுத போறீங்க. அவ்வளோதான், ரொம்ப ஜாலி தான். ஓகேவா? ஸோ மேத்ஸும் முடிச்சது அவ்வளோ, எல்லாம் முடிஞ்சு, எல்லா எக்ஸாம் முடிஞ்சு. ரொம்ப டஃபஸ்டான எக்ஸாம்லாம் முடிஞ்சது. பயாலஜி ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஜாலியாக போய் எழுதிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஜஸ்ட் 70 மார்க் இப்படின்றதுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாது. 12th மார்ச் ஈவினிங் தான் ஆரம்பிக்கலாம். சரி, சந்தோஷம். ஓகே, ஹிந்தியெல்லாம் படிச்சிருக்கீங்க. 12th மார்ச் ஈவினிங் ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். அது நான் உங்களுக்கு நோட்ஸ் வேணால் கொடுத்துட்றேன். ஓகே, என்னென்ன நோட்ஸ் வருது நான் தான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷத்தோட பேப்பர்லேருந்து 3 செட்டில் இருந்து முக்கால்வாசி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத அதை எங்கே அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம்னா, ஒன்ஸ் நம்ம ரிவிஷன் எல்லா சாப்டரும் ரிவிஷன் கரெக்டாக பண்ணிவிட்டு என்னென்ன கான்செப்ட் கிளியராக பிடிச்சாலே போதும், நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பயாலஜி நீங்கள் 1 வாரம் லீவ் விட்டாலே நான் ஈஸியாக எடுத்துருவேன். ஈஸியாக 70 out of 70 எடுத்துருவேன். 15 நாள் லீவ் விடும்போது எடுக்க மாட்டேன்னா அப்படின்ற நம்ம இன்டெப்த்தாக ஃபுல்லாக படிச்சிடலாம். தான் 15 நாள் இருக்குது நம்மகிட்ட. 15 நாள் சாலிடாக இருக்குது, ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கவலையப்படாதீங்க, பயாலஜியை பற்றி கவலையப்படாதீங்க. ஓகேங்களா? பட் சிஎஸ் 25 சார், சிஎஸ்க்கும் பயாலஜிக்கு என்னடா சம்மந்தம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் பயாலஜி இருக்கா என்ன? அப்படி தான் குரூப் ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் படிக்கும்போது இல்லையே, கம்ப்யூட்டர் சயின்ஸும் பயாலஜியும் ஒரே குரூப்பில் போட மாட்டாங்களே. இல்லை வேறு ஏதாவது நான் படிக்கும்போது தெரியல. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இன்க்ளூட் மோர் மான்ஸ் பியூபிஸ், லாபியா மெஜோரா, லாபியா மைனோரா, ஹைமன், கிளிட்டோரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா
எஸ் இது வந்து நம்ம டெக்னிக்கலாக கொடுத்துருக்கோம். இது வந்து டெக்னிக்கலாக கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக புரியாது. ஸோ இது டயக்ராமேட்டிக்காக பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும். நம்ம லைன் பை லைன் பார்ப்போம், அட் த சேம் டைம் டயக்ராமேட்டிக் கான்செப்ட்லையும் பார்ப்போம். ஒரே நிமிஷம் இருங்க. Just give me a minute. Yeah. Pure science are state board and TVC. ஓ அப்படியா? ஸ்டேட் போர்டுக்கு கொஞ்சம் லீவ் கம்மி தான் இல்லையா? ஏன்னா 24th வந்துட்டு அவங்களுக்கு வாவ் 24th மேத்ஸ் எக்ஸாமா? ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 24th மேத்ஸ் எக்ஸாம் வருது ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் லீவ் கம்மியாக இருக்கும். பட் ஸ்டேட் போர்டு ரொம்ப ஈஸிடா. ஸ்டேட் போர்டில் ரொம்ப ஈஸி ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க என்ன சார் ரொம்ப ஈஸியாக எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி தான் டஃப், ஸ்டேட் போர்ட் டஃப், கஷ்டம் ஈஸின்னு சொல்லிட்டீங்க என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. படித்தா ரெண்டுமே ஈஸி தான். பட் நம்ம ஓரளவுக்கு ஸ்டேட் போர்ட் கொஸ்டின் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே ஓரளவுக்கு ஸ்டேட் போர்ட் கொஸ்டின் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம், நம்ம பக்கத்தில் ரொம்ப போடுவோம் ஓகேங்களா. பட் அவங்களுக்கு லீவ் கம்மி ஓகே. பயாலஜி பொறுத்தவரைக்கும் லீவ் கம்மி ஓகே. சரி ஓகே. இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்படி டயக்ராமேட்டிக்காக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். எது கீழே எது பிரச்சனை இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மான்ஸ் பியூபிஸ் கீழே தான் லேபியா மெஜோரா பிரச்சனை இருக்குது. மெஜோரா மேஜரு மைனர் அப்படி வச்சுக்கோங்க. மேஜர் தான் முன்னாடி இருப்போம், மைனர் தான் பின்னாடி இருப்போம் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெஜோராக்கு பின்னாடி தான் எதுக்கு சார் இது இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் லொக்கேஷனில் தான் 1 மார்க்கில் கேட்க முடியும் ஓகேங்களா. நீங்கள் ஒன்றும் போய் இதே எழுத போகிறது கிடையாது, உட்காந்து கதை எழுத போகிற கிடையாது நீட்டில். நீங்கள் லொக்கேஷன் பேஸ் பண்ணி ஐ மீன் எம்சிக்யூஸ் தான் பண்ண போகிறீங்க. அந்த எம்சிக்யூஸ்ல கதை எழுதமெல்லாம் கேட்க மாட்டான். ஸோ லொக்கேஷன் ஆஸ்பெக்ட்ல தான் கேட்பான். மான் பியூபிஸ் தான் பிரச்சனை இருக்குது. மான் பியூபிஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது? லேபியா மெஜோரா பிரச்சனை இருக்குது. லேபியா மெஜோராக்கு அப்புறம் லேபியா மைனோராக்கு உள்ளதா இன்டர்னலாக என்ன பிரச்சனை இருக்குது? கிளிட்டோரிஸ் வந்து பிரச்சனை இருக்குது ஓகே. இன்டர்னலாக தான் என்ன பிரச்சனை இருக்குது? கிளிட்டோரிஸ் வந்து பிரச்சனை இருக்குது ஓகேங்களா. சரிம்மா கண்டிப்பாக சார் ஆரம்பிச்சிடலாம்டா. கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம் ஓகே. டோன்ட் வரி அப்படி 12th மார்ச் ஈவினிங்கே ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா. யா ஸோ இந்த டயக்ராமேட்டிக்காக பார்த்து வச்சவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த டயக்ராமேட்டிக் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது ஓகேங்களா. எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஓகேவா. மான் பியூபிஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? மான் பியூபிஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஏர்லைன் ஸ்ட்ரக்சர் growth இருக்கும் ஓகேவா. இது நம்ம ஏர்லைன் ஸ்ட்ரக்சர் growth இருக்கிறது நம்ம மான் பியூபிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அப்புறம் லேபியா மெஜோரான்றது இந்த திக் வால் லேயர் ஓகே. இந்த லேபியா மெஜோராக்கு உள்ளதான் என்ன பிரச்சனை இருக்க போகுது? லேபியா மைனோரா பிரச்சனை இருக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேபியா மெஜோராக்கு உள்ளதான் பிரச்சனை இருக்க போகுது ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி படிக்கணும் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் படிச்சிருக்கோம். நம்ம NCERT கொடுத்த டயக்ராம் கிளியரா இருக்காது. NCERT வந்து சைடு வியூ தான் கொடுத்துருப்பாங்க, அந்த சைடு வியூல கிளியரா இருக்காது ஓகேவா. ஸோ பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி படிச்சாதான் லொகேஷன்ல இருந்து அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். மான் பியூபிஸ்ல இன்டர்னல் லேயர் என்ன பிரச்சனை இருக்கு? லேபியா மெஜோரா பிரச்சனை இருக்கு. லேபியா மெஜோரோட இன்டர்னல் லேயர் என்ன பிரச்சனை இருக்கு? லேபியா மைனோரா வந்து பிரச்சனை இருக்கு. அதோட உள்ள இன்டர்னல் லேயர் என்ன பிரச்சனை இருக்கு? கிளிட்டோரிஸ் வந்து பிரச்சனை இருக்கு ஓகேவா. இதனால தான் ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா கான்செப்ட்ல இருந்து வரப்போகுது. புரிஞ்சுதா? புரிஞ்சாடா? ஹைமன் வரும். ஹைமன் அது இதுக்கப்புறம் தான் வருது ஓகேங்களா. அப்புறம் என்னது? பார்ட் ஆஃப் ஹைமன் கிளிட்டோரிஸ்குள்ளே தான் வரக்கூடிய பார்ட் ஆஃப் ஹைமன் வந்து வந்துட்டு இருக்கு. சாரி டயக்ராம்காக தான் எடுத்தேன். புரிஞ்சது இல்லையா? ஃபைன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த இதில் தான் நம்ம இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த NCERTக்கு போயிடலாம். இப்போ நம்ம என்ன போயிடலாம்? NCERTக்கு போயிடலாம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். அதெல்லாம் கரெக்டாக மான் பியூபிஸ் இஸ் a cushion fatty covered with layer of a pubic layer பார்த்தோம். அதுக்கு லேபியா மெஜோரா வருது. மெஜோரா வந்து fleshy flows tissue which extends into the form of mon pubis and surround the vaginal opening. அப்புறம் தான் லேபியா மைனோரா வருது. இஸ் a paired flows of tissues under the labia majora. புரிஞ்சுங்க. under the labia majora அப்படின்றது ஓகேவா. என்ன கான்செப்ட்ல வருது அப்படி under the labia majoraனா அண்டர் த லேபியா மெஜோரா தான் ஓகேங்களா. இது மைனோரன்றது லேபியா மெஜோரா வந்துட்டு அண்டரில் தான் ப்ரெசென்ட் இருக்குது. லேபியா மெஜோரா வந்துட்டு அண்டரில் தான் ப்ரெசென்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம்டா. ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்லணும் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். எங்கே ப்ரெசென்ட் இருக்குன்றதை பார்த்துணும் ஓகே.
and labia majora opening into the vagina is often covered with a parallel membrane called as a hymen. Okay, அதான் open ஆகுது hymen வருது. The clitoris is a teeny finger-like injection which lies in the upper junction of the two labia minora above the urethral opening. டயகிராம் பார்த்தா urethral opening two மேல upper layer வந்து clitoris வந்து பிரசன்ட் இருக்க போகுது அப்படின்றது. ஓகேங்களா? இந்த hymen அப்படின்றத பத்தி நமக்கு தெரியும். இந்த hymen வச்சு என்ன டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்றது பார்க்கும்போது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல பார்க்கும்போது hymen வச்சு நம்ம reproduction டிட்டர்மைன் பண்ண முடியாது. reproduction நடந்தா sexual இது நடந்திருக்கு, coitus நடந்திருக்கு, அந்த பொண்ணோட virginity இருக்கு, அந்த பொண்ணுக்கு virginity இல்ல அப்படின்றது ஹைமனோட டோரோ ஹைமன் டோரால அந்த கான்செப்ட் வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா காய்டஸ் அப்போமோ டோர் ஆகாத ஹைமன் இருக்க பசங்களும் பொண்ணுங்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான் காய்டஸ்க்கு முன்னாடியே டோரான பொண்ணுங்களும் இருக்காங்க. இதனால காய்டஸ்க்கு முன்னால் அவங்க டோர் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சடன் ஃபாலோ ஜாயிண்ட்டு இல்லை இந்த ஸ்போர்ட்ஸு அப்புறம் இன்சர்ஷன் ஆஃப் வெஜைனல் டேம்பான். இந்த இன்சர்ஷன் ஆஃப் வெஜைனல் டேம்பான் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் ஸ்ட்ரைக்கில் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு டியூப் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால கூட ஹைமன் டோர் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் சம் ஸ்போர்ட்ஸ் லைக் ஹார்ஸ் ரைடிங், சைக்கிளிங், இன் சம் உமன்ஸ் த ஹைமன் பர்சஸ் ஈவன் ஆஃப்டர் காய்டஸ். இது ரொம்ப முக்கியம். காய்டஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஓகே அப்போது காய்டஸ் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு வெர்ஜினிட்டியா சார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா காய்டஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இந்த ஹைமன் டோர் ஆகாமல் நிறைய பொண்ணுங்களுக்கு இருந்துட்டு இருக்கலாம் அப்படின்னா. அப்போ ஈவன் ஆஃப்டர் த காய்டஸில் கூட நம்ம ஹைமன் வந்து அப்படியே டோர் ஆகாமல் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதை வச்சுட்டு வெர்ஜினிட்டியோ செக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இது மேஜராக எங்கேருந்து கேட்கலாம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ரீசனில் தான் கேட்பான். ஹைமனை பற்றி கொஸ்டின் மோஸ்ட் அங்கே வரும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ரீசன் தான் வந்துருக்கும். ஓகேங்களா? குட் மார்னிங் நீலம் சார். பாட்னி எக்ஸாம் வில் ஹேவ் ஃபார் அஸ். உங்களுக்கு பாட்னி எக்ஸாம் இருக்கா? மைனோரா பேர்டு ஹவ்வா என்னம்மா கேட்குறீங்க கவிதா? யாருக்கிட்ட பாட்னி? எல்லாருக்கும் தான் பாட்னி இருக்குது. ஸ்டேட் போர்டு இருந்தால் கூட பாட்னி. பியூர் சயின்ஸ் குரூப்பா நீங்கள்? பியூர் சயின்ஸுக்கு பாட்னி ஜுவாலஜி தனித்தனி தான் இருந்துருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் எது கஷ்டம் அப்படின்ட்டிங்கன்னா பாட்னி தான் கஷ்டம் சொல்லிட்டு எனக்கு கவலைப்படாது. பாட்னி தான் ரொம்ப ஈஸி. ஓகே, பாட்னி நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். யா ஃபைன் கிளியரா இது கிளியரா மேமரி லேப்ஸை பார்த்துலாமா? மேமரி லோப்ஸை பார்த்துலாமா? மேமரி லோப்ஸ்லையும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இது இருக்குது. மெயினாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆல்வியோல் தான் மேஜராக பார்த்துருப்போம். அங்கேருந்து செக்ரேட் ஆகக்கூட மில்க் வந்துட்டு என்ன பேசிஸில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா மேமரி லோப்லேருந்து ஆல்வியோலஸ் டக்ட்லேருந்து ஆம்புலர் ரீஜன்லேருந்து சக்னிஃபரஸ் நிப்பிள் வழியாக சக் பண்ணி நம்ம வெளியே இருப்போம். ஓகே, கிளியர் தானே? இது நடந்தது கிளியர் தானே? ஃபயர் போடும்போது கிளியர்னா ஃபைன்ரா. How about you? ஒரு ஃபயரை போடுங்க. அதே மாதிரி செஷன் லைக் பண்ணாலும் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னொரு கான்செப்ட்ல வந்துடலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேமரி கிளான்ஸை பேஸ் பண்ணால் இதுவும் பேர் ஆஃப் கிளான்ஸ் தான் பிரச்சனை இருக்குது. நம்ம பிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், பேர் ஆஃப் பிரெஸ்ட் தான் பிரச்சனை இருக்கும். ஓகேவா? பேர்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். that contact a glandular tissues in a variable amount of fat present இருக்கு. ஓகேவா? glandular fat present இருக்கு. இந்த glandular tissues of each breast is divided into 15 to 20 mammary lobes. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நீட் எழுதும் போதே கேட்டான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? அது இல்லாமல் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் போட்டு கேட்டிருந்தானு தெரியல, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட கேட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ ரெகுலராக கேட்டுருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? நான் நீட் எழுதும் போதுலேருந்து பிரமிளா மேம் நீட் எழுதும் போது அப்போலேருந்தே கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட்ல 15 to 20 mammary lobes containing clusters of called alveoli. அந்த கிளஸ்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் alveoli அப்படின்னு சொல்லுவோம். மில்க் ப்ரொடக்ஷன் பேஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? these cells of alveoli இந்த செல்ஸ் ஆஃப் alveoli மில்க் ப்ரொடக்ஷன் நடந்துருக்கு. உங்களுக்கு தெரியும் alveoli secrete milk which stored into the lumen cavities store ஆகுது of alveoli. ஓகேங்க, நல்லா புரிஞ்சுங்க. செக்ரீஷன் alveoli நடந்துட்டு, அதாவது நம்ம கிச்சனில் ஒரு விஷயத்தை நம்ம சமைச்சிட்டு நம்ம கிச்சனில் இருக்க ஃப்ரிட்ஜிலே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஓகே, இப்போ கிச்சனில் சமைக்கிறோம், மிச்சம் மீதி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், கிச்சனில் இருக்க ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி alveoli செக்ரேட் ஆகிட்டு alveoli லூமனில் வந்து என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். alveoli லூமனில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? The alveoli open to the mammary tubules. The tubules of each lobe join mammary duct. Tubules of each lobe lobe வந்து என்ன ஆகுது, நல்லா பாருங்க. tubules of lobe வந்து என்ன ஆகுது, alveolus குள்ள ஸ்டோர் ஆகுது. alveolus tubules என்ன ஆகுது, mammary duct வந்து ஃபார்ம் பண்ணி விடுது. mammary duct வந்து ஃபார்ம் பண்ணி விடுது. Several mammary duct joins to form a wider mammary ampulla which is connected to the lactiferous duct. Several duct என்னது, நிறைய புரியுங்க. several duct joins to form a lactiferous duct. அதான் புரிஞ்சு, அதனால முன்னாடி நான் சொன்னேன், இதுல இருந்து இது வரும், இதுல இருந்து வரும், இதுல இருந்து இது வரும் அப்படின்றது. ஓகே, lactiferous ductல இருந்து நிப்பிள் வழியா நம்ம என்ன பண்ணுவோம், which is connected to the and opens into the nipple from where milk is expressed during breastfeeding. milk is sucked out அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்போ இதுல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு. என்ன இருக்கு, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இருக்கு. நிப்பிள் வழியாவும் சக் பண்ணலாம், lactiferous duct வழியாவும் சக் பண்ணலாம். இது நிறைய வாட்டி நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா?
சக்கிங் ஆஃப் மில்க் எப்படி பேபி வந்துட்டு சக்கிங் ஆஃப் மில்க் பண்ணும் எதர் ஃப்ரம் நிப்பிள் ஆர் லாக்டிஃபரஸ் டக்ட் அப்படின்றது. பட் இந்த கான்செப்ட் பொறுத்த போது ரெண்டுத்துலையுமே இந்த சக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நிப்பிள் கொடுத்துருந்தா நிப்பிள் வச்சு சக் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் போட்டுருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் லாக்டிஃபரஸ் டக்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு போட்டுருக்காங்க. ரெண்டுமே கொடுத்துருக்காங்கன்னா போத் A and B தான் இருக்க போகுது. ஓகேங்களா, கிளியர், ஃபைன் ஃபைன் ஃபைன். இதோட நம்ம மேமரி லோபை முடிச்சிட்டோம். அண்ட் we are moving into spermatogenesis. ஓகேவா, ஸ்பெர்ம் ஃபார்மேஷன்ஸ், யா கேமிட்டோஜெனிசிஸ் பார்த்துலாம். யா கிளியராக இருக்கானுங்களா, கிளியரா 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 நோடா 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 நோடா. எதாவது டவுட் இருக்கா, எதாவது டவுட் இருக்கா, எதாவது டவுட் இருக்கா? நான் ஏன் ஒன்றுத்தையும் படித்து முன்னாடி சார் மாஸ்டர் கிளாஸில் அப்படி தான் சார் பண்ணுவோம், ஒன்றுத்தையும் படித்து இந்த லைனுக்கு அர்த்தம் என்ன சார் அப்படி தான் சொல்லிட்டு போனால் அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிற நேரம் கிடையாது. ஓகேங்களா, ரிவிஷன் பண்ணி ஆகணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த ஹியூமன் ரிப்ரஷன்லாம் படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதி மார்க் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஓகே, பட் நம்ம எதுக்கு மறுபடியும் நம்ம NCERT பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும் NCERTயில். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. யா ஃபைன் ஃபைன் ஃபைன், கிளியர் கிளியர் கிளியராடா. ஃபார் ஃபயர் பண்ணுங்க கிளியர்னா நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்தது ஸ்டார்ட் பண்ணி அடிச்சு விட்ருவோம். ஓகே, இப்போ கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்ற டேர்ம்ஸில் சில டேர்ம்ஸை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த டேர்ம்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நமக்கு பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஃபார் மேல்ஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம், டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஃபீமேல்ஸ்க்கு நம்ம ஓவரி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அது நமக்கு எல்லாருமே தெரியும். ஓகேவா, அதை என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, செக்ஸ் ஆர்கன்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணுது. எல்லாம் குழந்தை கூட கேட்டால் கூட சொல்லுவோம். ஓகேவா, ரெஸ்பெக்டிவ்லி பை இட் இஸ் கால்ட் அஸ் கேமிட்டோஜெனிசிஸ். இதை நம்ம கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா, இந்த கேமிட்டோஜெனிசிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதாவது ஸ்பெர்ம்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஓவம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டூ புக்ஸ் ஈஸியாக இருந்தால் கூட சி யா பயாலஜி இஸ் ஈஸி ஃபார் போத் CBSE அண்ட் இதுடா. நல்லா புரிஞ்சுங்க, பயாலஜி ரெண்டு CBSEக்கும் சரி ஸ்டேட் போர்டுக்கும் சரி ரொம்ப ஈஸி தான். பட் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்ட் பேஸில் பார்க்கும்போது ஸ்டேட் போர்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் கான்செப்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் அது அந்த பேசிக்கில் கான்செப்ட் வந்து படித்தா போதும். பட் CBSEக்கு அந்த கான்செப்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு 100% கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஓகே, ஒரு ப்ரிடிக்ஷன் தான் பண்ண முடியும். 90% என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும், 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனால் இதே நான் ஸ்டேட் போர்டாக இருந்தேன்னா என்னால் ஒரு 90 to 100% சில கொஸ்டின்ஸ் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாக வரும். ஓகேங்களா, அப்படின்றது கூட என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த கான்செப்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கேமிட்டோஜெனிசிஸ் வரலாம். கேமிட் ஃபார்மேஷன் நம்ம கேமிட்டோஜெனிசிஸ் போனால் அது எப்படி நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, in testes the immature male germ cells அப்படினது கொடுத்திருக்காங்க. ஓகேவா, immature male germ cells. ஓகே, male germ cells என்ன ஆகுது, produce sperms by spermatogenesis that being the puberty. ஓகே, வயசுக்கு வரும்போது இருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, spermatogonia present on the inside wall of the seminiferous tubules multiply, meiotic division and increase the number. Each spermatogonia is diploid and contain 46 chromosomes, and the spermatogonia is called primary spermatocytes. Periodically undergo meiosis. என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா வயசுக்கு வந்துட்டோம். ஸ்பெர்மாட்டோகோனியா இருக்கு தெரியுமா, ஸ்பெர்மாட்டோகோனியா அது என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகுமா. மைட்டாட்டிக்கலி என்ன ஆகுதுன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் என்ன சொல்றோம், மியாசிஸ் டிவிஷன் நம்ம ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ மைட்டாசிஸ் டிவிஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து நம்ம ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, CBSE இன்டர்நேஷனல் CBSE இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா ஏரியாவிலும் இருக்கு. சரி ஏப்ரல் மந்த் பிளானா, ஏப்ரல் மந்த் we successfully fully focused on question practices. நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஈச் சாப்டர்லேருந்து ஒரு 500 கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அப்படின்றது அதான் பார்க்க போகிறோம். 500 கொஸ்டின்ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் சாப்டர் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 300 கொஸ்டினாவது 300 கொஸ்டினாவது நம்ம எல்லா சாப்டர்லையும் ஒரு சாப்டர் சொல்லணும்டா. 12th இருக்கக்கூடிய 11th இருக்கக்கூடிய ஒரு சாப்டர்ஸ் இன்னும் 300 ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 300 கொஸ்டின்ஸ் எப்படி எடுப்பேன் சார்னா ஒரு லைன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, அப்போ அந்த 300 கொஸ்டின்ஸ் நாங்கள் நடக்கக்கூடிய அந்த 300 கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். 360 பக்கம் வந்துடலாம். ஓகேங்களா, 360 எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது மட்டும் பார்த்தா ஓகே, அது மட்டும் பார்த்தா பத்தாது. பட் அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்ல முடியும், 300+ கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துடலாம். +60 மார்க் இருக்குது தெரியுமா, அந்த +60 மார்க்கை நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டைமில் தான் இருக்குது. ஏப்ரல் மாதம் வாங்க,
நான் அந்த ஒரு சாப்டராக வந்து நான் 300 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த ஒரு சாப்டர் பார்த்தாலே உங்களால் 300+ தாராளமாக ஈஸியாக எப்படி எடுக்க முடியும். பயாலஜி தான் சொல்கிறேன். ஓகே, நாட் நீட்டில் 300 சொல்ல, பயாலஜி 300 எடுக்க முடியும். அந்த 60+ மார்க் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அதை பொறுத்து தான் இருக்க போதும். ஓகேவா? ஸோ நீங்கள் எஃபர்ட் போடணும். ஸோ நீங்களும் எஃபர்ட் போடுங்க, உங்களுக்கு 360+ நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அப்போ மைட்டாட்டிக்கல் டிவைட் ஆகுது. மைட்டாட்டிக் டிவைட் என்னது? ஈக்குவேஷன் டிவிஷனில் பேஸ் பண்ணி டிவைட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அப்போ ஸ்பெர்மாட்டோகோனியா வந்து என்ன இருக்கான்? ஈக்குவேஷன் டிவிஷனாக வந்து டிவைட் ஆகிட்டு இருக்கான். ஓகேவா? ஈக்குவேஷன் டிவிஷனாக டிவைட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் டிவிஷனாக இருக்கும் 46 குரோமோசோனு 46 குரோமோசோனு 46 குரோமோசோம் 46 குரோமோசோம் அப்படின்னு ஈக்குவேஷன் டிவிஷனாக டிவைட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் அதில் ஒரு பிளாக் ஷீப் இருக்கான். பிளாக் ஷீப்பை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பிளாக் ஷீப் என்ன பண்ணுறான் அப்படின்னு தெரியுமா? அவன் மையாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்னா மியாட்டிக் டிவிஷனை அண்டர்கோ பண்ணுறான். அண்டர்கோ மியாசிஸ். அவனை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இவனை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ ஒரு ஸ்பெர்மாட்டோகோனியிலேருந்து எல்லாருமே மைட்டாட்டிக்கல் டிவைட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்த மட்டும் நான் உருப்படாம தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி உருப்படாம போயிட்டு மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுறான். அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான்? ஆப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கான். மிச்சம் எல்லாமே டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருக்கான். ஸோ அப்படி இருக்கிறவன தான் நம்ம என்ன சொல்றோம்? பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஒரே நிமிஷம். இதில் வந்துட்டு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போ சைட் பை சைட் நம்ம அதுவும் இதுவும் டயக்ராமும் சேர்த்து படிச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே அது ஆண்ட யா இப்போ இங்கே பாருங்க. ஓகே, ஸ்பெர்மாட்டோகோனியா என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொன்னோம்? ஸ்பெர்மாட்டோகோனியா வந்துட்டு மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கு. ஸ்பெர்மாட்டோகோனியா பியூபர்ட்டி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணும்போது ஏதோ ஒருத்த மட்டும் என்ன பண்ணிட்டோம்? இவன் ஒருத்த மட்டும் என்ன பண்ணா? மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணாம மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணிட்டான். ஓகே, மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்றான். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்த மட்டும் என்ன பண்றான்? மைட்டாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்றான். ஓகேவா? ஸோ அப்போ பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் டிப்ளாய்டா இருக்குமா ஆப்ளாய்டா இருக்குமா அப்படின்றது கேட்டிங்கன்னா ஆப்ளாய்டா இருக்காது, டிப்ளாய்டா தான் இருக்கும். புரிஞ்சுக்கா? ஏன்னா பியூபர்ட்டிலிருந்து வர்ற எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கான்? எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கான்? சரி, அதில் இருக்கு. ஓகே, எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது மைட்டாட்டிக் டிவிஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மைட்டாட்டிக் டிவிஷன்ல இருந்து இவன் மியாசிஸ் பண்றான். புரியுதா? இவன் என்ன பண்ணுவான்? இவன் மைட்டாட்டிக் டிவிஷன் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இவன் மியாசிஸ் பண்றான். இங்கிருந்து மியாசிஸ் நடக்கணும் அப்படின்னா இவன் என்னவா இருந்துட்டு இருக்கணும்? டிப்ளாய்டு கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கும். ஸோ பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைஸ் வில் டிப்ளாய்டு. ஆனா செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைஸ் எப்படி இருக்குமா? ஹாப்ளாய்டா இருக்குமா? இதான் கொஸ்டின் ஏரியான்றது. பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைஸோட ப்ளாய்டு என்னது, செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸோட ப்ளாய்டு என்னது அப்படி கேட்போம். ஓகேவா? செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸோட ப்ளாய்டு வந்து பாத்தீங்கன்னா ஹாப்ளாய்டு, பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸோட ப்ளாய்டு வந்து டிப்ளாய்டு. ஓகேங்களா? ஸோ கடைசியா யாரை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மாட்டிட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து ஹாப்ளாய்டு கண்டிஷன்ல தான் இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அந்த டயக்ராம் எடுத்தேன். ஓகேங்களா? கிளியரா மறுபடியும் இங்க பாருங்க. ஓகேவா? ஸ்பெர்மாட்டோகோனியா இருந்து இவன் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றான். பாரு, நான் இந்த கலர் தான் எழுதியிருக்கேன். இவன் ப்ரொடியூஸ் பண்றது தான் ஆப்ளாய்டா இருக்க போகுது. புரிஞ்சுதா? இந்த கலர் எழுதியிருக்காரு. அப்ப இது அப்படின்னு இல்லை. இவன் ப்ரொடியூஸ் பண்றது என்ன இருக்க போகுது? ஆப்ளாய்டா இருக்க போகுது. எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். எல்லாமே என்ன இருக்கும்? மைட்டாட்டிக் டிவிஷனாக தான் கனெக்ட் ஆயிருக்கும். இவன் ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம இங்கே போட்டோம். இங்கே போட்டதுனால இவன் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்பெர்மாட்டோகோனியாவே ப்ரொடியூஸ் பண்ணுறது பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்து ஆப்ளாய்டா இருக்கும் அப்படின்னு இல்லை. பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்துட்டு மியாசிஸ் அண்டர்கோ பண்ணுது. எந்த ஒரு செல் வந்துட்டு மியாசிஸ் அண்டர்கோ பண்ணுது. இப்போ நான் வந்துட்டு மியாசிஸ் அண்டர்கோ பண்ணுறேன், நான் வந்து இந்த செஷன் அண்டர்கோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து டிப்ளாய்டாக தான் இருந்தாலும், அவன் டிப்ளாய்டாக இருந்தால் மட்டும்தான் மியாசிஸ் அண்டர்கோ பண்ண முடியும். இப்போ நான் ஆல்கஹாலிக் அடிக்டாக இருக்கேன். ஆல்கஹாலிக் அடிக்டாக இருக்கும்போது நான் அந்த டி அடிஷன் சென்டருக்கு போறேன். இப்போ நான் டி அடிஷன் சென்டருக்கு போறேன் அப்படின்னா நான் ஆல்கஹாலிக் அடிஷனா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? டி அடிஷன் சென்டருக்கு போக முடியும். நான் நல்லா இருக்கும்போது நான் டி அடிஷன் சென்டருக்கு போறேன். சோ யார் ஒருத்தன் டி அடிஷன் சென்டர் போறானோ அவன் எப்படி இருக்கானா ஆல்கஹாலிக் அடிஷனா எடுத்துட்டு இருக்கான்றது வெச்சுங்க. அதே மாதிரி தான் எந்த ஒரு செல் வந்து மியாசிஸ் அண்டர்கோ பண்ணுதோ அவன் வந்துட்டு என்னவா இருந்துட்டு இருக்கான்? டிப்ளாய்டா இருந்திருக்கான். டிப்ளாய்டு இருந்து ஆப்ளாய்டு கண்டென்ட் தான் வந்தாகணும் அப்படின்றது. ஓகேவா? டிப்ளாய்டு இருந்து ஆப்ளாய்டு கண்டென்ட் தான் வந்தாகணும் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஓகேங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க.
First meiotic division, reduction division leading to the formation of secondary spermatocytes. And the secondary spermatocytes இப்போ diploid வந்தாச்சு. இப்போ என்னது இங்க இருந்து பிரைமரியில இருந்து செகண்டரி வந்தாச்சு. செகண்டரி எப்படி இருக்கான் ஹாப்ளாய்டா தான் இருந்துட்டு இருப்பான். நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கும் செல் டிவிஷன் நம்ம சூப்பரா படிச்சிருந்தோம். செல் டிவிஷன் எப்படி படிச்சிருந்தோம்? மியோசிஸ் 2 ஃபேஸ்ல நடக்கும். மியோசிஸ் 1 ல நடக்கும், மியோசிஸ் 2 ல நடக்கும் அப்படி வந்து படிச்சிருந்தோம். மியோசிஸ் 1 is a reduction division, மியோசிஸ் 2 will be an equation division. அப்ப மியோசிஸ் 2 ல என்ன ஆகுது? மறுபடியும் 2 ஃபார்ம் ஆகுது. ஈக்குவேஷன் டிவிஷன் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? மியோசிஸ் 2 நடந்து ஈக்குவேஷன் டிவிஷன். ஆனா எத்தனை குரோமோசோம் இருக்கும்? 23 குரோமோசோம் தான் இருக்கும். அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? Which are 23 chromosomes. The secondary spermatocytes undergo a second meiotic reduction to produce a 4 equal haploid spermatids. அப்ப எத்தனை spermatids நம்ம ஃபார்ம் பண்றோம்? 4 equal haploid spermatids. சரி அங்க இருக்கு. நான் ரொம்ப காட்டுறேன். ஓகேவா? எத்தனை spermatids ஃபார்ம் பண்றோம்? 4 equal haploid spermatids வந்து ஃபார்ம் பண்றோம். 4 equal haploid spermatids வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபார்ம் பண்ணிட்டோமா? வாட் வுட் பி த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் ஸ்பெர்மாட்டிட்ஸ்? ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குடா. ஓகேங்களா? இது நம்ம சிபிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. வாட் வுட் பி த நம்பர் ஆஃப் குரோமோசோம் இன் ஸ்பெர்மாட்டிட்ஸ்? ஸ்பெர்மாட்டிட்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்க போகுது? 23 தான். புரிஞ்சுதா? 23 தான். பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ல பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ் வந்து 46, செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ் வந்து 23. செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ் அப்புறம் வரக்கூடிய எல்லாமே என்னது? 23 தான். 23 தான் இருக்க போகுது. 23 குரோமோசோம் தான் இருக்க போகுது. ஓகேவா? The spermatids is transformed into spermatozoa by the process called spermiogenesis. இப்போ இந்த இடத்துல வெச்சாம்பார் ஆப் எனக்கு அப்படின்றது இது இருக்கு. அது என்ன பார்த்துடலாமா? யா ஃபைன். டிகே ஓ டிகேவா? டிகே அப்படின்ற ஹிந்தி வார்த்தையை தமிழில் போட்டால் மத்தியா நாங்கள் 2 பேரும் ஒன்று சார், எங்களுக்கு ஹிந்தி ஆனது மாறுமொழி வேறுபோடி இல்லை அப்படின்றது. ஓகேவா? இப்போது மேல் கேமிட்ஸை பொறுத்த வரைக்கும் டேர்ம்ஸை தெரிஞ்சு வச்சோம். ஓகேவா? டேர்ம்ஸை தெரிஞ்சு வச்சோம். ஓகேவா? ஸ்பெர்மாட்டோ கோனியா, அதாவது மேல் ஜெர்ம் செல்ஸ். ஓகேவா? ஸ்பெர்மாட்டோகோனியாலேருந்து என்ன ஆகுது? ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன ஆகுது? ஸ்பெர்ம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்றோம்? Spermatogenesis. Spermatogenesis அப்படி நம்ம சொல்றோம். Spermatogenesis அப்படி நம்ம சொல்றோம். இப்போ இதுவே ஸ்பெர்மாடிட்ஸ்ல இருந்து, எங்க இருந்து? ஸ்பெர்மாடிட்ஸ்ல இருந்து ஸ்பெர்ம் வருது. இங்க ஸ்பெர்ம் என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மியோஜெனசிஸ். ஸ்பெர்மியோஜெனசிஸ் நல்லா புரிஞ்சுதா? ரெண்டுத்திலுமே ஸ்பெர்ம் இருக்கு, ரெண்டுத்திலுமே என்ன நடக்க போகுது? ஸ்பெர்ம் தான் ஃபார்மேஷன் ஆக போகுது. பட் டிஃபரன்சியேஷன் இன் வேர்டின்ஸில் நடக்குது. ஓகேங்களா? டிஃபரன்சியேஷன் இன் வேர்டின்ஸில் நடக்குது. ஓகேவா? புரிஞ்சுதா? நல்லா பாருங்க. ஒரு ஸ்பெர்மாட்டோகோனியா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? மேல் ஜெர்ம் செல்ஸ் இருந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன ஆகுது? ப்ரொடியூஸ் ஆகுது. இதை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். ஸ்பெர்ம் ப்ரொடியூசர் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ். ஸ்பெர்மாடிட்ஸ்ல இருந்து, ஸ்பெர்மாடிட்ஸே ஹாப்ளாய்டு தான், ஸ்பெர்மாடிட்ஸ்ல இருந்து ஸ்பெர்ம் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்றது. புரிஞ்சுதா? ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்க்கும் ஸ்பெர்மியோஜெனசிஸ்க்கும் டிஃபரன்சியேஷன் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்லையும் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க்ல கேட்கறதுக்கு அதிகமாக இருக்கு. மேஜர் 2 மார்க்ல வந்துட்டு ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்க்கும் ஸ்பெர்மியோஜெனசிஸ்க்குள்ள டிஃபரன்சியேஷன் கேட்கலாம். அதே கொஸ்டினை வந்து நம்ம இதில் கேட்கலாம்,
நீட்லேயும் கேட்கலாம். நீட்டில் வந்து ஆப்ஷன்ஸோட கேட்கலாம், இதில் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் கேட்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே வந்து என்ன ஆகுது, மியாட்டி டிவிஷன் பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே வந்து மைட்டாய்டு டிவிஷன் என்ன ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எப்படி சார் ஸ்பெர்மாட்டிஸ் வந்து ஸ்பெர்மா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு தெரியுமா? ஸ்பெர்மாட்டிஸ் வந்து செர்டோரி செல்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா, அந்த செர்டோரி செல்ஸ்குள்ளே போயிட்டு எனர்ஜி ஏற்றிக்கிட்டு என்ன மாதிரி நியூட்ரிஷன்ஸாக வாங்கி என்சைம்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறமா என்ன மாறுது, ஸ்பெர்மா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஆஃப்டர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் த sperms as embedded into the Sertoli cells. Sertoli cells are போகுது, Sertoli cells குள்ள போயிட்டு and finally released from the seminary tubules is process called as a spermation. இந்த process நம்ம என்ன சொல்லிருக்கோம், spermiation அப்படின்னு சொல்றோம். அது மறந்துச்சு, என்ன process அப்படின்னு பார்த்தீங்கன்னா spermiation. Spermiation அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியரா? clear. இப்போ ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் இப்போ எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மேட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மாட்டோன் என்ன ஆகுது, ஃபார்மேஷன் ஆகுது. டிப்ளாய்டிலிருந்து ஆப்ளாய்டாக ஃபார்மேஷன் ஆகுது. ஓகே, ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸ்டார்ட் த பியூபர்ட்டி டியூ டு த சிக்னிஃபிகன்ஸ் இன்க்ரீஸ் இன் த செக்ரீஷன் ஆஃப் கோனோடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். நல்லா புரிஞ்சுங்க, இந்த GnRH அப்படின்றது வந்துட்டு ஹைப்போதலாமிக் ஹார்மோன். 2024 2023 வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? mention the hypothalamic hormone and their locations and what are the functions they do in the human reproduction அப்படின்றது என்ன கேட்டிருக்காங்க. mention the hypothalamic hormone and their location and what are all the functions they do in the human reproduction அப்படின்றது CBSE போர்டு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு. ஹைப்போதலாமிக் ஹார்மோன்னா என்ன, ஹைப்போதலாமிக் ஹார்மோன் என்ன நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. பட் GnRH தான் ஹைப்போதலாமிக் ஹார்மோன் செக்ரேட் பண்ணது, கோனோடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன். அது லேடி செல் FSH LH அப்படி ரெடியூஸ் பண்ணிருக்கு, லேடி செல்ஸ் ஆண்ட்ரோஜனை போனது அப்படின்றத சொல்லணும். ஓகே, அதான் ஆன்சரா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் கொஸ்டினை கேட்டு வச்சிருந்தாங்க. ஸோ என்னன்னு தெரிஞ்சு வச்சோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? யா, சூப்பர். Okay, yeah, the increased level of gonadotropin releasing hormone then act as an active pituitary gland and stimulates the secretion of two gonadotropins, அதாவது luteinizing hormone and follicular stimulating hormones. LH act as a Leydig cells and stimulate the synthesis of secretion of androgen. Androgen in turn stimulates the process of spermatogenesis. FSS act as a Sertoli cells and stimulates secretion of some factor which help in the process spermiogenesis அப்படின்றது. என்ன சார் சொல்றாங்க அப்படிங்கும்போது, கோனோடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் வந்துட்டு அதிகமாக இருக்கும்போது நம்ம பியூபர்ட்டி நடக்குது. ஓகேங்களா? அது தெரியும் இல்லையா? அதாவது பையன் வயசுக்கு வந்துட்டான். ஓகேங்களா? அதிகமாக செக்ரேட் ஆகும்போது அப்போ இதில் வந்துட்டு 2 types ஆஃப் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அந்த டவுட் வந்து அப்படியே கேளுங்க. 2 types ஆஃப் ஹார்மோன் வந்துட்டு அதிகமாக செக்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அந்த 2 types ஆஃப் ஹார்மோன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா luteinizing hormone and follicular stimulating hormone அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So we consider luteinizing hormone and at the same time follicular stimulating hormone அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இந்த luteinizing hormone என்ன பண்றது, stimulates Leydig cells, androgen ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? Leydig cells ப்ரொடியூஸ் பண்ணி androgen ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. Leydig செல்லோட மெயின் ஃபங்க்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் செக்ரீஷன் தான். ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் அதை செக்ரேட் பண்ணுறது ஆண்ட்ரோஜன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரு நிமிஷம், இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிருக்கோம். வாட் வி கால் திஸ் ஆஸ் அ we call this as a spermatogenesis. அதுவே follicular stimulating hormone வந்துட்டு transform பண்றது. ஓகே, act on Sertoli cells. இது லேடி செல்ஸ் மாதிரி, இங்க என்ன செல்லு, Sertoli cells. இந்த Sertoli cells என்னவா ஆக்ட் பண்ணுது, help in spermatogenesis. என்ன ஸ்பெர்மாட்டோல ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஓகே, அது என்ன ஃபார்ம் ஆகும், ஸ்பெர்மாட்டோசோவா வந்து ஃபார்ம் பண்ணி விடுது. ஓகே, ஸ்பெர்மாட்டோசோவா பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணி விடுது. ஜோவா வந்து பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணி விடுது ஸ்பெர்மாட்டோசோவா. அப்போ இது என்ன ஆக்ட் பண்ணுது, ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கு ஆக்ட் பண்ணுது. ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இதெல்லாம் ஒரு பாயிண்டாக நம்ம கொஸ்டின் கேட்டால் எழுதணும். சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் இதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு அப்படின்னு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு கேட்டால் ஹைப்போதலாமிக் ஹார்மோனில் கூட அவங்க டிஃபரன்சியேஷன் இருக்குது அப்படின்றத எழுதணும். ஓகேங்களா? ஹாய்டா. வணக்கம் தலைவா.
ஓகேங்களா acts on Sertoli cells and stimulates என்ன பண்ணுது stimulates spermiogenesis secretion of some factors which help in the spermiogenesis ஓகேவா now the acts on Sertoli cells அது என்ன பண்றது stimulates secretion of spermiogenesis இங்க வந்து lady cells ஆட் பண்ணிட்டு இருக்கு அது androgen secrete பண்ணி விடுது ஓகே இந்த terms நம்ம spermatogenesis இது நம்ம spermiogenesis அப்படி நம்ம சொல்றோம் Sertoli cells குள்ள போயிட்டு என்னவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படினு சொன்னா பாத்தீங்களா சில என்சைம்ஸ் எடுத்துக்கும் சில நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கும் ஏன் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் டாக்டர் சீட்டு கிடச்சிட்டிங்க எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டீங்க சரி நீங்கள் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டீங்க நடக்கட்டும் ஓகே நீட்டை பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எய்ம்ஸ் டெல்லியில் வந்து போஸ்டிங் போட்டாங்க ஓகே எய்ம்ஸ் டெல்லியில் வந்துட்டு உங்களுக்கு காலேஜ் அலாட் பண்ணிட்டாங்க ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் சென்னையிலேருந்து டெல்லிக்கு கிளம்பி போய் ஆகணும் சென்னையிலேருந்து டெல்லிக்கு எப்படி கிளம்பி போவீங்க பேக்கெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு பேக்கெல்லாம் பண்ணிட்டு போவீங்களா அதேமாதிரி தான் ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா செர்டோரி செல்ஸ்குள்ளே போயிட்டு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் பேக் பண்ணுது ஏன் பேக் பண்ணுது அப்படி தெரியுமா ஸ்பெர்ம் வந்து எங்கே போனோம் மேலிருந்து ஃபீமேல் ஜெனிட்டாலிக்குள்ளே போனோம் ஃபீமேல் ஜெனிட்டாலிக்குள்ளே போனதுக்கப்புறமா அங்கேருந்து எங்கே போனோம் வெஜினா வழியா cervical canal வழியா எங்க போய் ஆகணும் ஆம்புலா ரீஜனுக்கு போய் ஆகணும் அவ்வளோ தூரம் போயிட்டு ஃபெர்டிலைசேஷன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஸோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஃபுட்டு சாப்பாடுலாம் தேவையில்லையா அதுக்கு துணிமணிலாம் தேவையில்லையா அதை என்ன பண்ணுது செர்டோரி செல்ஸ்க்குள்ள நியூட்ரிஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணுது அது என்ன பண்ணுது தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ என்னென்ன கன்சிஸ்டாக இருக்கும் ஸ்பெர்ம் இதில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 லேயரை வந்து நம்ம பிரிச்சிருப்போம் 3 லேயர்னா ஹெட்டு மிடில் லேயர் அண்ட் டெய்ல் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் இந்த மிடில் லேயரில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது என்னது மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இது நிறைய பேர் தெரியாது தெரிஞ்சு வச்சுக்கோங்க மைட்டோகாண்ட்ரியா வந்துட்டு ஸ்பெர்ம்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேவா எதுக்கு சார் மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியா இஸ் கிவ்ஸ் எனர்ஜி தான் ஏடிபி ப்ரொடக்ஷனுக்காக மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ எனர்ஜி எதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஸ்விம் பண்ணி போனோம் இல்லையா அதுக்காக வேண்டிட்டு மைட்டோகாண்ட்ரியா வந்து நம்ம இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா யா ஃபைன் ராக்கண்ணா சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாம் அதில் ஹெட் இருக்குது இந்த ஹெட்டில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆக்ரோசோம் அப்படின்ற என்சைம் வந்து பிரச்சனை இருக்குது ஆக்ரோசோம் இல்லாமல் அது கூட சேர்க்காம நிறைய என்சைம் பிரச்சனை இருக்கும் எதுக்கு சார் இந்த என்சைம் பிரச்சனை இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஓமை படிச்சிருப்போம் அந்த ஓமை போயிட்டு என்ன பண்ணினா ஓமில் 3 லேயர் இருக்கும் ஜோனா பெலிசிடா கொரோனா ரேடியேட்டா பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 லேயர் இருக்கும் அந்த 3 லேயரும் என்ன பண்ணி ஆகணும் இன்டெகிரேட் பண்ணி ஆகணும் ஓகே 3 லேயர் இருக்கும் அந்த 3 லேயருமே தலைவன் என்ன பண்ணியானோம் உடச்சிக்கிட்டு போயாகணும் 3 லேயருமே உடச்சிக்கிட்டு உள்ளே போய் அப்போ தான் நம்ம ஓமை இது பண்ண முடியும் அப்படின்றது ஓகேவா பழத்தோட தோலை உரிச்சாதான் என்னது ஓகே படத்தில் சொல்லுவாங்க ஓகேவா 4 இது தோல் உரிச்சா பழம் அப்படின்ற ஒரு இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் ஒரு கமெண்ட் வரும் தான் 1 நல்லா கொடுத்தா பொட்டிக்கல்லே கிடைக்கும் அப்படின்றது ஓகேவா ஸோ இவ்வளோ 4 இது திறந்தா தான் ஒரு பழம் கிடைக்கிற மாதிரி அதே பேஸ்மெட்டில் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் டிஸ்இன்டெகிரேட் பண்ணி போனால் தான் இந்த ஸ்பெர்மால இந்த ஓம்குள்ளே போய் உள்ள போய் ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியும் ஸோ அதுக்கு சில என்சைம்ஸ்லாம் தேவைப்படுது அது எங்கே பிரச்சனை இருக்குது ஹெட்டில் வந்து பிரச்சனை இருக்குது ஏன்னா ஸ்பெர்ம் வந்து இப்படி தானே ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கு ஹெட்டை முன்னாடி நோக்கி தானே ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கோம் இப்படி தானே போயிட்டு இருக்கோம் ஸோ ஹெட்டில் இந்த ஆக்ரோசைம்ஸ் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்றது இருக்கும் அதில் என்ன பிரச்சனை இருக்கும் நியூக்ளியஸ் கண்டெய்னர் தான் இருக்கும் நியூக்ளியஸ் கண்டெய்னர் தான் இருந்துட்டு இருக்கும் அப்புறம் டெய்ல் வந்து எதுக்குன்னா மொபிலிட்டிக்காக தான் மெயினாக மொபிலிட்டிக்காக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா பிளாஸ்மா மெம்பரேன் envelops a whole body of the sperm so sperm's head contains elongated with haploid எல்லாமே haploid nucleus தான் ஓகேவா எல்லாமே haploid nucleus தான் இருக்கும் ஏன்னா இது என்னது இது gametogenic இது gametes என்ன gametes male gametes all the male gametes will be in haploid condition 23 chromosome தான் present இருக்கும் they will have a content of 46 chromosome diploid condition present ஆயிருக்காது ஓகேங்களா ஸோ அந்த பேஸில் போயிட்டு இருக்கு ஓகே portion which covered with a cap-like structure is called acrosome cap-like structure is called acrosome இந்த பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு disintegrate பண்ணிட்டு இருக்கு மறந்துடக்கூடாது அதை பேஸ் பண்ணி தான் disintegration of corona radiata zona pellucidum நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் Acrosome is filled with the enzymes that in the fertilization of ovum பாத்தீங்களா fertilization of ovum என்ன பண்ணியானோ fertilization என்னது ஸ்பெர்மோ ஓவமோ மீட் அப் பண்றதா fertilization அப்படி நம்ம சொல்றோம் அப்ப இந்த ஓவம மீட் அப் பண்ணா ஓவம சுத்தி நிறைய சரௌண்டிங்ஸ்ல காட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க ஓகேவா வில்லனோட ஆளுங்களா இருந்துட்டு இருப்பாங்க வில்லன்லாம் தாண்டி ஹீரோ போய் பார்த்தாகணும் ஓகே அதே மாதிரி தான் இதெல்லாம் தாண்டி போறதுக்கு இந்த acrosome வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படி நம்ம சொல்றோம் ஓகேங்களா the middle piece possesses a numerous mitochondria எதனால mitochondria present இருக்கு இந்த எனர்ஜிக்காக நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இருந்து நம்ம இன்செமினேட் பண்ணிடுவோம் காய்டஸ் மூலமா இன்செமினேட் பண்ணிடுவோம் ஸோ எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இருந்து அந்த வெஜைனா வழியா cervical canal வழியா எங்கே போயாங்கன்னா ஆம்புலா ரீஜனுக்கு போயாகணும் ஸோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவையில்லை அதனால தான் ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேங்களா அவுட் எனர்ஜி ஃபார் த மூவ்மெண்ட் அண்ட் டெய்ல் ஃபெர்டிலைசேஷன் மொபிலிட்டிக்காக எசென்ஷியல் ஃபார் ஃபெர்டிலைசேஷன் ஓகேவா இந்த ஹியூமன் மேல்ஸ் எஜெக்ட் அபவுட் இது ரொம்ப முக்கியம்டா 200 to 300 இந்த டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம் NCERT என்ன கொடுத்துருக்கானோ அதுதான் நீங்கள் கொடுத்தாங்க ஓகேங்களா அதில் வந்து 60% வந்து எப்படி இருக்குமா 60% வந்துட்டு sperms இருக்குமா must have normal shape and the size at least 40% of them show vigorous condition நல்லா புரிஞ்சுக்கோங்க 200 to 300 மொத்தமா இருக்க sperms வந்து என்ன பண்ணி விடுவாங்க நல்லா புரிஞ்சுங்க இதுல வந்துட்டு 200 to 300 வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஃபீமேலோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் இன்செமினேஷன் காய்டஸ் மூலமா என்ன பண்றான் இன்செமினேட் பண்ணிட்டான் எத்தனை ஸ்பெர்ம்ஸ் 200 to 300 ஸ்பெர்ம்ஸ் இன்செமினேட் பண்ணிட்டான் இதுல 60% வந்து நார்மலா இருக்கும்
40% வந்து எப்படி இருக்குமா விகரஸாக இருக்கும் 40% எப்படி இருக்குமா விகரஸாக இருக்குமா ரொம்ப ஸ்பீடாக இருக்குமா துரு சொல்லிட்டு இருக்குமா மொபிலிட்டி ரொம்ப விகரஸ் மொபிலிட்டி இருக்குமா ஓகேங்களா அப்போ இதிலிருந்து தான் நமக்கு என்ன வரப்போகுது ஜைகோட் வந்து ஃபியூஷன் நடந்து ஜைகோட் வந்து ஃபார்மேஷன் ஆக போகுது ஓகேவா 200 to 300 டோட்டல் ஸ்பெர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 60% நார்மல் ஸ்பீடில் இருக்கும் நார்மல் ஷேப்பில் இருக்கும் பட் மிச்சம் இருக்க 40% இருக்கும் விகரஸ் ஸ்பீடில் இருக்கும் ஸோ அதுலேருந்து நமக்கு ஜைகோட் வந்து டெவலப் ஆகி போகுது ஓகேங்களா சார் ப்ரொடக்ஷன் பேப்பர் ஃபார் பயாலஜி ஓகே ஐ வில் டெஃபினெட்லி சே ஓகேங்களா நான் ப்ரொடெக்ட் பண்ணுற இது இருக்குது அதை நீ போர்டு எக்ஸாம் முடிஞ்சு நான் ஏப்ரல் மாதம் சொல்கிறேன் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் 2025 ஒரு விஷயத்தை நல்லா சொல்ல முடியும் 2025 என்ன மாதிரி கேட்டிருந்தானோ மோராலஸ் சிமிலராக தான் கேட்க போகிறான் ஒரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னா 2025 பயாலஜி ஈஸியாக தானே இருந்தது நிறைய பேர் 2025 பேப்பர் கஷ்டம் அப்படின்னு இருக்காங்க 2025 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கஷ்டமாக இருந்துச்சு கெமிஸ்ட்ரி கூட ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃபாக இருந்துச்சு பயாலஜி எப்பவுமே ஈஸியாக இருந்துச்சு நான் பயாலஜி என்ன ட்விஸ்ட் வச்சிருந்தானா பெரிய கொஸ்டின்ஸ் மேட்ச் அதிகமாக கேட்டிருந்தான் அவ்வளோதான் அதான் கஷ்டம் அப்படின்றது ஓகே அந்த மேட்சும் ஈஸியாக தான் இருந்துச்சு பெரிய கொஸ்டின்ஸ் படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சோம்பேறித்தனத்தினால நிறைய பேர் பயாலஜியில் மார்க் எடுக்கல டு பி ஃபேக்ட் அதுதான் நீங்களே எனக்கு போன வருஷம் எழுதியிருந்தீங்கன்னா பெரிய கொஸ்டின் பார்த்தோன்னே பயந்து ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் சோம்பேறித்தனம் பட்டதனால தான் நீங்கள் என்ன பண்ண முடியல பயாலஜியில் மார்க் எடுக்க முடியல ஓகேங்களா நல்லா புரிஞ்சுங்க ஓகே பெரிய கொஸ்டினாக வந்துச்சுன்னா அது ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்க போகுது ஓகே அப்போ 2026 எப்படி வரப்போகுதுன்னா பெரிய கொஸ்டின் தான் கேட்க போகிறோம் மேட்ச் அதிகமாக தான் வரப்போகுது மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதிகமான கேள்விகள் கேட்கப்படலாம் ஓகேங்களா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் கண்டிப்பாக அதிகமான கேள்விகள் கேட்கப்படலாம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுங்க பட் ஈஸியாக தான் இருக்கும் பயாலஜி எப்பவுமே ஆஸ் மேலே ஈஸியாக தான் இருக்க போகுது ஓகேவா யா விகரஸ் கண்டிஷன் இருக்குது அந்த விகரஸ் கண்டிஷன்லேருந்து நமக்கு என்ன ஆகுது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் ஃப்ரம் த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் as accession duct secretion of the epidermis and vas-deferens அதை அப்படியே பார்த்தோம் பார்த்தீங்களா அப்புறம் நாம பிளாஸ்மா along with sperm is called semen ஓகேங்களா பிளாஸ்மா along with sperm என்ன பிளாஸ்மா செமினல் பிளாஸ்மா நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்க்கும்போது அப்படின்போது வெர்ச்சுவலி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வராது ஓகே ஸ்பெர்ம்ஸ் பார்த்துருப்பீங்க வெர்ச்சுவலி பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸில் வராது அது ஒரு ஃப்ளூயிட் ஃபீல்டு மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம் சீமன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் அதனால ஸ்பீமன் அப்படின்னு சொல்லிருக்கோம் எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து என்ன ஆட் ஆயிருக்கா செமினல் பிளாஸ்மா வந்து பிரச்சனை இருக்கான் செமினல் பிளாஸ்மா வந்து பிரச்சனை இருக்கான் இந்த செமினல் பிளாஸ்மா எதில் டிச்சா இருக்கு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கா ஃப்ரக்டோஸ் அண்ட் கால்சியம் மறந்துடக்கூடாது ரொம்ப முக்கியம் ஃப்ரக்டோஸ் அண்ட் கால்சியம் அப்போ இப்படி கேட்கலாம் சீமன்ல வந்து ஃப்ரக்டோஸ் அண்ட் கால்சியம் லெவல் இருக்கா இல்லையா அசெஷன் அண்ட் ரீசன் கரெக்டா அப்பா ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண क्वेश्चन ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு ஃப்ரக்டோஸ்ல வந்துட்டு அதாவது ஃப்ரக்டோஸ்ன்ற பாருங்க சீமன்ல வந்து ஃப்ரக்டோஸ் அண்ட் கால்சியமோட கண்டென்ட் அதிகமா இருக்கு அப்படின்றாங்க எப்படி சீமனுக்கு ஃப்ரக்டோஸும் கால்சியமுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்போ இட் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படி நீங்க போடக்கூடாது ஏன்னா சீமன்ல என்ன கன்சிடர் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா செமினல் பிளாஸ்மா கன்சிடர் இருக்குன்னு சொன்னோம் செமினல் பிளாஸ்மா will rich in fructose and calcium and other echange of new enzymes அப்படி நம்ம பார்த்துட்டு படிச்சிருந்தோம் சோ அப்போ இதுல இருக்கலாம் பாத்தீங்களா எப்படி கனெக்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்றது எப்படி டக்கு क्वेश्चंस வருது பாருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க யார் கேட்பாங்க யாருக்கு தெரியும் ஓகேங்களா சோ தெரிஞ்சு வச்சோம் ஓகே யா ஃபைன் ஓகேங்களா So functions of the accessory duct contain testicular hormones called androgen lady cells இருந்து வரக்கூடிய androgens நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா இது நம்ம என்ன பார்த்தோம் spermatogenesis என்னது sperm formation இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா oogenesis அப்படின்றது என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ovum formation தான் சொல்றோம் ஓகேவா ovum formation ஓகேவா when which is marked differently from spermatogenesis இருந்து மாறிப்படும் அப்படின்றது ஏன்னா spermatogenesis வந்து நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா தான் நடக்கக்கூடிய விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் பட் oogenesisல ovum formation oogonia மதர் செல்ஸ் இருக்கு தெரியுமா oogenesis is during the embryonic development stage when a couple of million gametes mother cells are formed within each fetal ovary இப்போ நம்ம மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மேல் வந்துட்டு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த குழந்தை வந்து வளரும் போது தான் அவனுக்கு ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது பட் ஒரு ஃபீமேல் குழந்தையா இருந்துச்சுன்னா ஃபீமேல் ஃபீட்டலாக இருந்துச்சுன்னா அது அவங்க அம்மாவோட கருவூட்டில் இருக்கும்போதே அவனுக்கு ஊகோனியா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருமா எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட் இருக்கும்போதே அந்த ஊகோனியா மதர் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஊகோனியா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருமா பர்த் ஆகும்னா டெம்பரவரிலி அரெஸ்ட் ஆயிரும் ஆனால் ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறமா ரொம்ப முக்கியம் ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறமா நோ மோர் ஊகோனியா ஆர் ஃபார்ம்டு or added after birth நிறைய பேர் இந்த விஷயம் தப்பு பண்றீங்க ஊகோனியா எப்பவுமே என்னது மதர் செல் ஓகேவா மதர் செல் ஊகோனியா எப்பவுமே என்ன ஆகும் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் மட்டும்தான் டெவலப் ஆகும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம என்ன பார்க்க முடியும் ஊகோனியாவோட டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும் ஓகே எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் மட்டும்தான் நம்ம ஊகோனியா டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும் வேற எதுலையுமே பார்க்க முடியாது ஓகேங்களா these cells start divisions of prophase 1 of the meiotic and get temporarily arrested புரிஞ்சுதா
டெம்பரவரிலி அரெஸ்ட் ஆயிருக்கும் ஓகேவா அட் த ஸ்டேஜ் ஆஃப் த பிரைமரி oocyst பிரைமரி oocyst வரும்போது அது டெம்பரவரிலி அரெஸ்ட் ஆயிருக்கும் ஈச் பிரைமரி oocytes then gets surrounded by the layer of a granulosa cells is called as a primary follicle அப்படி நம்ம சொல்றோம் என்ன அப்படினா சொல்றோம் ஓகேவா இப்போ ஒரு பிரைமரி மதர் செல்ஸ் இருக்கு அப்படி நம்ம பார்த்துறோம் பிரைமரி மதர் செல்ஸ் இருக்கு இது ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் என்ன ஆயிருது அப்படியே ஸ்டாப் ஆயிருது அப்படி நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேவா இந்த ஊகோனே ஸ்டாப் ஆயிருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது நம்ம பிரைமரி oocyst அப்படின்னு சொல்லிருக்கோம் இந்த பிரைமரி oocyst-ஐ சரவுண்ட் பண்ணி கிரானுலோசா செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது oocyst-ஐ சரவுண்ட் பண்ணி என்ன செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது கிரானுலோசா செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த கிரானுலோசா செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் பிரைமரி ஃபாலிக்கிள் அப்படி நம்ம சொல்லிருக்கோம் என்ன சொல்லிருக்கோம் we call it as a primary follicle அப்படி நம்ம சொல்லிருக்கோம் ஓகேவா இந்த பிரைமரி ஃபாலிக்கிள் பறந்தவனே இருக்கும் அந்த பறந்த எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி வர வரைக்கும் அந்த பொண்ணு வந்து வயசுக்கு வர வரைக்கும் இந்த பிரைமரி ஃபாலிக்கிள் வந்து ஃபேஸ் இருந்துட்டு இருக்கும் ஓகேங்களா a large number of follicles degenerate during the phase to birth to puberty அப்போ இது வரைக்கும் இருக்கும் பர்த் டு பியூபர்ட்டி வரைக்கும் இந்த பிரைமரி ஃபாலிகல்ஸ் இருந்துட்டு இருக்கும் இப்போ பர்த்தில் வந்து பார்க்கும்போது கோடிக்கணக்கான பிரைமரி ஃபாலிகல்ஸ் இருக்கும் பட் அந்த பொண்ணுங்க வயசுக்கு வரும்போது எத்தனை பியூபர்ட்டி இருக்கும் ரொம்ப அதிகமாக இருந்து டீஜெனரேட் அழிஞ்சு போயிடும் இந்த லேயர் வந்து நேரம் டீஜெனரேட் ஆயிரும் ஓகேவா எத்தனை இருக்கும் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எங்க 60 to 80,000 பிரைமரி ஃபாலிகல்ஸ் ஆர் லெஃப்ட் இன் ஈச் ஓவரி ஒரு வாட்டி நான் சொல்லும்போது சொல்லியிருப்பேன் ஒரு கொஸ்டின்ஸை படிக்கிறீங்க அப்படிங்கும்போது கான்ஷியஸாக படிங்க அப்படின்ற கொஸ்டினை என்றைக்குமே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கவே கூடாது ஓகே அதுவா ஓகே இதான் ஆன்சர் இருக்கும் இதுவா அப்படி எடுக்கக்கூடாது நல்லா ஃபோக்கஸாக உட்காந்து படிக்கணும் ஓகேவா ஏன் அப்படின்றது கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி தப்பு பண்ணிட்டீங்க ஓகேவா என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இதெல்லாம் அசெஷன் அண்ட் ரீசனில் கேட்கக்கூடிய கேள்வி தான் ஸ்டேட்மெண்ட் பேஸ் அசெஷன் அண்ட் ரீசனில் கேட்கக்கூடிய கேள்வி தான் என்னதுன்னா பியூபர்ட்டி ரோல்ஸ் ஒன்லி 60 to 70,000 ஆஃப் பிரைமரி ஃபாலிக்கிள் இன் ஓவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் பண்ண என்ன சொன்னேன் இன்ன ஓவரி அப்படின்னு என்ன ஈச் ஓவரி புரிஞ்சுதா ஓவர் எல்லாமே சேர்த்து அப்படி சொல்ல ஈச் ஓவரில் வந்துட்டு 60 to 80,000 பிரசன்ட் இருக்கும் அப்படின்னு ஈச் ஓவரி அப்படின்ற டேர்ம் வந்து ரொம்ப முக்கியம் இந்த டேர்ம் இருந்தால் மட்டும் அது கரெக்டாக ஆன்சர் போடுங்க டேர்ம் இல்லைனா கரெக்டாக ஆன்சர் போடாமல் தப்புன்னு போட்டுருங்க ஓகேவா டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த டேர்ம்ஸ் தான் விளையாடுவாங்க பிரைமரி ஃபாலிகல்ஸ் இஸ் சரௌண்டட் பை த மோர் லைஸ் ஆஃப் கிளாண்டுலர் செல்ஸ் ஆஃப் நியூ திக்கர்ஸ் கால்ட் செகண்டரி ஃபாலிகல்ஸ் ஓகேவா ஸோ இந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் பிரைமரி oocyst இருக்கு இந்த பிரைமரி oocyst சரௌண்ட் பண்ணி என்ன இருக்கு பிரைமரி ஃபாலிக்கிள் இருக்கு ஆனால் அந்த பிரைமரி ஃபாலிக்கிளோட நிலைமை எப்படி இருக்கு நிறைய இருந்து டீஜெனரேட் ரொம்ப கம்மியூண்டு ரொம்ப கொஞ்சோண்டு மட்டும்தான் இருக்குது பிரைமரி ஃபாலிக்கிள் இப்போ இந்த பிரைமரி ஃபாலிக்கிளை நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படி சொல்லி நான் இன்னொரு ஃபாலிக்கிள் இன்னும் கிரானுலோசா செல்ஸ் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது செகண்டரி ஃபாலிக்கிளை வந்து ஃபார்ம் பண்ணி விடுது சரௌண்ட் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணி விடுது செகண்டரி ஃபாலிக்கிள் பிரைமரி ஃபாலிக்கிள் வந்து செகண்டரி ஃபாலிக்கிள் வந்து இதாகுது ஓகேவா இந்த செகண்டரி ஃபாலிக்கிள் சூன் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ டெர்ஷரி ஃபாலிக்கிள் இந்த செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் என்ன மாறுது சூன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்போ ஆட் ஆகல என்ன ஆகுது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது செகண்டரி ஃபாலிகல்ஸ் என்ன ஆகுது டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் which by fluid filled cavity called antrum அப்படின்ற fluid filled cavity யூஸ் பண்ணி என்ன வருது செகண்டரி ஃபாலிகல்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது செகண்டரி ஃபாலிகல்ஸ் என்ன மாறுது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது டவுட் வந்துச்சு அப்படியே கேளுங்க நான் சொல்லிடுறேன் ஓகேவா The theca layer is organized by inner theca interna and outer theca externa is most important to draw your attention at this stage at the primary oocytes within the tertiary follicles grows and completes the first meiotic division. The unequal second division resulting in the formation of a large haploid secondary oocyst and tiny first polar body. என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா இப்போ பிரைமரி oocyst இருக்கு இதான் பிரைமரி oocyst ஓகேவா இதை சரௌண்ட் பண்ணி யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கு ஓகே டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் நல்ல மெச்சூரான டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கு ஓகேங்களா இப்போ இதுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னா மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுது என்ன நடக்குது மியாட்டிக் டிவிஷன் வந்து அண்டர்கோ பண்ணுது நடக்குது மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி செகண்டரி oocyst வந்து ஃபார்ம் ஆகுது அந்த செகண்டரி oocyst எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் செகண்டரி oocyst ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகேங்களா அது சரௌண்டட் பை த கிரானுலோசா செல்ஸ் செகண்டரி அதுலேயும் சரௌண்டட் பை கிராஃபியன் ஃபாலிக்கிள் நல்லா புரியுதா இதெல்லாம் என்ன இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் எதை பற்றி பேசுகிறேன்னா அந்த சரௌண்டிங்கை பொறுத்து தான் பார்த்துட்டு இருக்கேன் ஓகேவா நான் இந்த ட்ரெஸ் போட்டுருக்கேன் நான் இந்த ட்ரெஸ் போட்டுருக்கேன் அப்படின்ட்டு நான் டிவைட் பண்ணும்போது என்னோட பசங்க வந்துட்டு அதுவும் ட்ரெஸ் போட்டுருப்பாங்களே ஸோ அந்த கான்செப்ட் தான் ஓகேங்களா ஸோ இது டிவைட் ஆகலை இது டிவைட் நான் டிவைட் ஆகிட்டு இருக்கேன் அப்படி ஞாபகம் வச்சேன் நம்ம தான் டிவைட் ஆகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிரைமரி oocyst வந்து செகண்டரி oocyst டெவலப் இருக்கும் அப்போ அதையும் சுற்றி என்ன பிரசன்ட் இருக்கும் டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் தான் பிரசன்ட் இருக்கும் பட் இது எப்படி மியாட்டிக்கா எப்படி பிரசன்ட் ஆகுதுன்னா ஒரு செகண்டரி oocyst பிரசன்ட் ஆகுதான் அட் த சேம் டைம் தமா தூண்டு ஒரு போலார் பாடியும் பிரசன்ட் ஆகும்
இந்த மாத்தோண்டு ஒரு போலார் பாடி ப்ரெசென்ட் ஆகுதான். இந்த போலார் பாடி நியூட்ரிஷன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் வெல் நோன். அது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெல் நோன் கிடையாது. ஓகே, நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கும் நீங்கள் படிப்பீங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் போலார் பாடி வந்து என்னவா ஆட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ஊசிஸ்க்கு நியூட்ரிஷன் தான் ஆட் பண்ணப்படுது அப்படின்னு படிப்பீங்க. இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கும்போது படிப்பீங்க. அது இப்போ நீங்கள் படிக்க வேணாம். ஆனால் இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்டால் நியூட்ரிஷன் டிக் பண்ணக்கூடாது. ஏன்னா NCERT கொடுத்துருக்கான். ஓகேவா, தட் இஸ் நாட் வெல் நோன் அப்படின்னு கொடுத்துருக்கான். பிரைமரி போலார் பாடியோட இது ஃபங்க்ஷன் வந்துட்டு அட் பிரசன்ஸ் வி ஆர் நாட் வெரி சர்டன் அபவுட் திஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா, நீங்கள் டாக்டர் படிக்கும் டாக்டர் எக்ஸாம் அப்படி எழுதினா போதும். இந்த எக்ஸாமில் அட் பிரசன்ட் வி ஆர் நாட் வெல் நோன் அப்படின்னு எழுதினாலே போதும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? உடனே டாக்டர் படிக்கிறேன், நான் டாக்டர் டேர்ம்ஸ் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடாது. ஓகே, அதான் எங்கள் சார் சொன்னார் அது நியூட்ரிஷன் அமைஞ்சிடும் அப்படின்ட்டு. அது நான் அதை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா, செகண்டரி ஊசிஸ் ரீடைன் பல்க் ஆஃப் த நியூட்ரியன்ட் ரிச் சைட்டோபிளாசம். நியூட்ரியன்ட் சைட்டோபிளாசம் எதில் பர்சன்ட் இருக்குமா? செகண்டரி ஊசிஸில். கேன் யூ திங்க் ஆஃப் எனி அட்வான்டேஜ் ஆஃப் திஸ்? கண்டிப்பாக செகண்டரி சைட்டோபிளாசம் எதில் பர்சன்ட் இருக்கும்? சைட்டோபிளாசம் பர்சன்ட் தான் நியூக்ளியஸ் வந்து அட்டாச் ஆக முடியும். அந்த நியூக்ளியஸ் வந்து அட்டாச் ஆகி அது அங்கேருந்து வர 23 குரோமோசோம் இங்கேருந்து வர 23 குரோமோசோம் டெவலப்மெண்ட் நடக்க முடியும் அப்படின்றது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் போலார் பாடி பார்ன் அவுட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் ஃபர்தர் ஆர் டீஜெனரேட். என்ன ஆகும் கேட்குறோம். ஓகேவா, டிவைட் ஆகுமா, டிவிஷன் ஃபர்தர் ஆகுமா, இல்லை டீஜெனரேட் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பாக டீஜெனரேட் தான் ஆகும். என்ன ஆயிரும்? டீஜெனரேட் ஆகிட்டு நியூட்ரிஷன் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. பட் நமக்கு தெரியாது. ஓகேவா, அதுக்கு ஆன்சர் அவனே கொடுத்துட்டான். அட் பிரசன்ஸ் வி ஆர் நாட் சர்டன் அபவுட் திஸ். இப்போ வரைக்கும் நம்ம சர்டன் அபவுட் திஸ் கிடையாது. ஓகே, அப்போ அதே தான் எடுத்தோம், மாற்றி எழுதாதீங்க. த டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் ஃபர்தர் சேஞ்சஸ் இன்டு மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிகல். டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் என்னவா மாறுது? மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிகல். டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் வந்துட்டு மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிகல்ஸாக மாறிச்சு. அப்போது ஓம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒரே கலராக வரைஞ்சிட்டோம். ஓம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த ஓத்தை சுற்றி என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? கிராஃபியன் ஃபாலிகல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஓமை சரௌண்ட் பண்ணி என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு? கிராஃபியன் ஃபாலிகல் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது. ஓம் தான் என்ன சொல்கிறோம்? செகண்டரி ஊசிஸ் தான் ஓம். நல்லா பண்ணுங்க, செகண்டரி ஊசிஸ்ட்டும் ஓமும் ஒன்று தான். செகண்டரி ஊசிஸ்ட்டும் ஓமும் ஒன்று தான். ரெண்டுமே வேறு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வேறு நினச்சிக்காதீங்க. செகண்டரி ஊசிஸ்ட்டும் ஓமும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ இப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா. இப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா செகண்டரி ஊசிஸ் ஃபார்ம் அ நியூ மெம்பரேன் கால் ஜோனா பெலுசிடா சரௌண்டிங் இட். இந்த கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் now rupture to release the secondary oocysts. கிராஃபியன் ஃபாலிகல் ரப்சர் ஆகி ரிலீஸ் த செகண்டரி oocysts ரிலீஸ் ஆகுது ஃப்ரம் த ஓவரி கால்டு த ப்ராசஸ் கால்டு ஓவிலேஷன். என்ன சொல்லுது அப்படின்னு தெரியுமா? இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியுமா? இந்த செகண்டரி ஊசிஸ்டுக்கு மேலே ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுதான். என்ன லேயரு? ஜோனா பெலுசிடா அப்படின்னு லேயர் வந்து ஃபார்ம் ஆகுதான். அப்புறமா என்ன நடக்குதுன்னா இந்த கிராஃபியன் ஃபாலிகல் வந்து ரப்சர் ஆகி இந்த ஓவமா ஓவம் எப்படி சொல்கிறோம்? அலாங் வித் செகண்டரி ஊசிஸ்ட் வித் ஜோனா பெலுசிடா லேயர் ரெண்டுமே என்ன ஆகுது? ரிலீஸ் ஆகுது. அதை நம்ம சொல்கிறோம் ஓவிலேஷன். நம்ம மென்சுரேஷனில் படிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ அப்படி மென்சுரேஷன் ஆயிருது அப்படின்றாங்க. ஓகேங்களா, கிராஃபியன் ஃபாலிகல் ரப்சர் ஆகுது. மிச்சம் கிராஃபியன் ஃபாலிகல் கிராப்பஸ் லூட்டியமாக வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, கிளியரா ஓகேவா, இதுதான் நம்ம ஆண்ட்ரம் ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி அப்படின்னு படித்தோம். பார்த்தீங்கன்னா அதான் ஆண்ட்ரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சோம். ஓகேங்களா, செகண்ட் டெர்ஷரி ஃபாலிகல் ஷோயிங் ஆண்ட்ரம் ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்ட்ரம் அப்படி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, கிளியர் நடக்கணுங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு ஸ்பெர்மாட்டோகோனியா 4 ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடுது. ஒரு ஸ்பெர்மாட்டோகோனியா 4 ஸ்பெர்ம்ஸ் which is haploid கண்டிஷன் தான். ஓகேங்களா, ஆனால் இங்கே ஒரு ஊகோனியா ஒரே ஒரு ஓவமை தான் ப்ரொடியூஸ் பண்ணி விடுது. ஒரு கோனியா ஒரே ஒரு ஓவமை தான் ப்ரொடியூஸ் பண்ணி விடுது. ஓகேங்களா, ஊகோனியா இருந்து ஒரே ஒரு ஓவமை தான் என்ன பண்ணி விடுது? ப்ரொடியூஸ் பண்ணி விடுது. ஓகேங்களா கண்ணா, புரிஞ்சுதா? அதான் நம்ம சொல்லுவோம் ஸ்பெர்ம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், பட் எக் வந்து ஒன்று தான் ப்ரெசென்ட் இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா, எதனால் நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இது ட்ராவல் பண்ணிட்டு வருது. ஓகே, எங்கேருந்து ட்ராவல் பண்ணி வருது? மெயிலிருந்து ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு ஆம்புலர் ரீஜன் வரைக்கும் வரணும் அப்படின்றதுக்காக தான் இது மோர் பர்சன்ட் இருக்குது. இது லெஸ் நம்பர்லாம் ஒன்று தான் பர்சன்ட் இருக்குது. அதனால தான் காரணம். ஓகேவா, கிளியர்? ஷால் வி மூவ் ஆன் டு தி மென்சுரல் சைக்கிள் பார்த்தலாமா? ஃபைன் தண்ணி குடிச்சோங்க. அப்படியே ஒரு ஃபயரை போடுங்க போகும். புரிஞ்சுதா? லைன் பை லைன் படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே, தண்ணி குடிங்கடா. ரிவிஷன் கோர்ஸ் எடுக்க போகிறோம்டா. ஓகே, ரிவிஷன் கோர்ஸ் வந்துட்டு நமக்கு March 16 வந்து ஆரம்பிக்க போதும். ஃபார் தோஸ் ஆர் அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதான் சொல்கிறேன். ஓகேவா, March 16 வந்து நமக்கு ரிவிஷன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். March 16 May 2 வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ரிவிஷன் ஜாயின் கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கப்புறம் எனக்கு அஃபோர்டபுளாக இருக்குது அப்படி ஜாயின் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மேலே லிங்க் இருக்குது தெரியுமா? இந்த லிங்க்கில் போய் வந்து ட்ரை பண்ணிப்பார். ஓகேவா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான். ஓகேவா, 10 minutes ப்ளீஸ். எதுக்குடா 10 minutes?
ஸ்பெர்மாட்டோகோனியா ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் டிஃபரன்ஸ். சோச்சோ ஒரு நிமிஷம். ஏன் நம்பிக்கை பேச ஒரு நிமிஷம். ஓகே, கதையாக கேட்டுட்டு சீதைக்கிராமன் சித்தப்பன்னு சொல்கிற கதை மாதிரி. அம்மா யாருமா அது? சரவணா நல்லா பாருங்கண்ணா. ஸ்பெர்மாட்டோகோனியாலிருந்து இது இப்படி சொல்கிறத விட அந்த டயக்ராம் மாட்டிங்கே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸ்பெர்மாட்டோகோனியாலிருந்து அதில் தான் நிற்குது. ஸ்பெர்மாட்டோகோனியாலிருந்து டிரைவ் ஆகி வருது தெரியுமா? அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பெர்மாட்டிசிஸ்ட் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஸ்பெர்மாட்டோகோனியாலிருந்து வருது தெரியுமா? ஸ்பெர்மாட்டோகோனியாலிருந்து டிரைவ் ஆகி வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெர்மாசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ன டிரைவ் ஆகி வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மாட்டோகோனியா மைட்டாட்டிக்கல் டிவிஷன் நடந்து. மைட்டாட்டிக் டிவிஷன் என்ன சொல்லுவோம், ஈக்குவேஷன் டிவிஷன். எந்த சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நடக்காது. 46 குரோமோசோம் இருந்துச்சுன்னா அதே 46 குரோமோசோம் தான் அடுத்ததுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், அப்படி நடந்துட்டு அதை நம்ம ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்துட்டு மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுதோ, எந்த ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்துட்டு மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுதோ, இது வந்து ஒரு ஸ்பெர்மாட்டோகோனியா. ஓகேவா? ஸ்பெர்மாட்டோகோனியாலேருந்து மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து வரக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸ்பெர்மாட்டோகோனியாலிருந்து மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து வரக்கூடியது. ஸ்பெர்மாட்டோகோனியா மெயில் ஜெர்ம் செல்ஸ் அப்படி நம்ம அங்கே தான் மேல் பண்ணது ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அங்கேருந்து மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஸ்பெர்மாசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அந்த ஸ்பெர்மாசிஸ்டில் எந்த ஸ்பெர்மாசிஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுதோ, நல்லா பாருங்க, எந்த ஸ்பெர்மாசிஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுதோ, அப்போ இது என்னவா இருக்கணும், அது டிப்ளாய்டாக இருக்கணும். ஓகே, எந்த ஸ்பெர்மாட்டிஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணுதோ அந்த ஸ்பெர்மாசிஸ்ட்டை தான் நம்ம பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இப்போ அதிலிருந்து செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் நடந்து மறுபடியும் டிவிஷன் நடக்குது. மறுபடியும் செகண்ட் டைப் ஆஃப் மியாசிஸ் வந்து டேக் பிளேஸ் ஆகுது. அப்போ இந்த பிரைமரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்துட்டு டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். வேறு இந்த செகண்டரி ஸ்பெர்மாட்டோசிஸ்ட் வந்துட்டு ஆப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். இது எல்லாமே யாரை ஃபார்ம் பண்ணுதுன்னா ஸ்பெர்மாட்டிட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த டேர்ம்ஸை ரொம்ப ரொம்ப முக்கியம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதான் நான் முன்னாடியே எழுதி போடும்போது சொல்லிடுறேன். கிளியராடா? அண்டர்ஸ்டுட்டா? இருக்கும்டா. ஓகேவா? நான் எடுப்பேன், அதான் என்னால் சொல்ல முடியும். எல்லோரும் எடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஓகேங்களா? பேஸாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம யூடியூப்ல எடுப்போம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் கிளியர். ஓகே டக்கா, ஃபைன்ரா. இப்போ நம்ம மியாசிஸ்ன்ற பாருங்க, மென்சுரல் சைக்கிள்குள்ளே போயிடலாம். இஃப் யூ ஆர் அஃபோர்டபுள் யூ கேன் டூ இட். ஓகே, தண்ணி குடிச்சிடறேன் அதுக்கு முன்னாடி. மென்சுரல் சைக்கிள் ஒரே ஃப்ளோ தான், டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். மென்சுரல் சைக்கிள் என்ன சொல்லுவோம், ஓம் ரிலீஸ் ஆகுது. எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது, ஆம்புலார் ரீஜன்லேருந்து அப்படியே வருது. ஆம்புலார் ரீஜனில் ஃபியூஷன் ஆகலைன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஃபீமேல்ஸில் நடக்கக்கூடியது தான். ஓகேவா? மெனோ ஆர்கியில் ஸ்டார்ட் ஆகி மெனோ பாஸில் முடியக்கூடியது. டேர்ம்ஸ் டிஃபைன் பண்ணி சொல்லிடுறேன். இங்கேருந்து ஓம் ரிலீஸ் ஆகிட்டு வருது. என்னாவது, இங்கேருந்து ஓம் ரிலீஸ் ஆகி வருது. ஒரு வேளை ஆம்புலார் ரீஜனில் ஸ்பெர்மோட கான்டாக்டில் நடக்கலைன்னா, ஆம்புலார் ரீஜன் வரைக்கும் வந்து ஸ்பெர்மோட கான்டாக்ட் நடக்கலைன்னா என்ன நடக்கும், மென்சுரல் சைக்கிள் நடக்கும். என்ன ஆகுது, இந்த ஃப்ளோ அப்படியே போயிட்டுருக்கும். இந்த ஃப்ளோ போயிட்டு இந்த எண்டோமெட்ரியல் டீஜெனரேட் ஆகிட்டு இந்த வெஜினா வழியாக பிளட்டாக போயிட போகுது. இதுக்கு சில ஹார்மோன்ஸ் இதாகுது. அதுதான் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம் அபவுட் மென்சுரல் சைக்கிள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா, இட்ஸ் a reproductive cycle well female primates, monkey, apes and human beings.
ப்ரைமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமேட்ஸ் அப்படின்னு என்னது விரல்கள் உடையது. ஓகேவா, விரல்கள் உடையதை நம்ம என்ன சொல்லிருக்கோம், ப்ரைமேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா இல்லையா? ஓகே, ப்ரைமேட்ஸ் நம்ம என்ன சொல்லிருக்கோம், விரல்கள் உடையது. இந்த மாதிரி விரல்கள் உடைஞ்சுன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், ப்ரைமேட்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ எல்லா ப்ரைமேட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய சைக்கிள் என்ன சொல்லிருக்கோம், மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். நான் ப்ரைமேட்ஸ்ன்னு இருக்கு, விரல்கள் இல்லாதது. நான் ப்ரைமேட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய சைக்கிள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் அப்படின்னு இருக்கு. எப்படி மென்சுரல் சைக்கிள் அதில் ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் இருக்கு. ஓகேவா, அதை நான் ப்ரைமேட்ஸில் பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா, எத்தனை மாதம் தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கணும்டா, தண்ணி ரொம்ப முக்கியம். ஓகே, வாழ்க்கை ஹைட்ரேட்டராக இருக்கணும். அதாவது டீஹைட்ரேஷன் ஆச்சு என்ன ப்ராப்ளம் வரும் தெரியுமா, நீங்கள் டாக்டர் படிக்க போறீங்க. ஓகேவா, எத்தனை வாட்டி தண்ணி குடிப்பீங்க அப்படின்னு நாளைக்கு டாக்டர் ஆனால் என்ன சொல்லணும், தனியாக குடி தான் சொல்லி ஆகணும். யார் வந்தாலும் தண்ணியில் அவ்வளோ இது இருக்குது, போர்ஷன்ஸ் இருக்குது. டயர்டாக ஃபீல் பண்ணால் தண்ணி குடி, ரொம்ப நேரமாக பேச தண்ணி குடி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி half an hour, ஒரு half an hour இருக்கும். டாக்டரில் படிக்கும் போதுல இதெல்லாம் பேசிக் தான், என்னென்ன டாக்டர் படிக்குமா சொல்லி தர வேண்டியது. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம தண்ணி குடிச்சு தான், ஜஸ்ட் வாயை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம இன்வேஸ் நான் பேசிக்கிட்டே வேறு இருக்குல்ல. ஸோ அரை மணி நேரம் 10-15 நிமிஷம் ஒரு நம்ம நினச்சிக்கிட்டு அப்போ நம்ம ஹைட்ரேட்டட் பாடியில் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, எனக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸாம் டைமில் தண்ணி தான் ரொம்ப முக்கியம், தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரல் சைக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுது, பியூபர்ட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டார்ட் ஆகிற டேர்ம் நம்ம என்ன சொல்கிறோம், மெனார்கி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸ்டார்ட் ஆகுது நம்ம மெனார்கி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். எப்போ ஸ்டாப் ஆகுதோ, மென்சுரல் சைக்கிள் எப்போ ஸ்டாப் ஆகுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாஸ் அப்படின்னா என்ன, ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம், பாஸ் பண்ணி வச்சு பார்ப்போம். பாஸ் பண்ணா நிறுத்துறது, பாஸ் பண்ண நிறுத்துறதுல. அப்போ மென்சுரல் சைக்கிள் நிறுத்துறத நம்ம என்ன சொல்லிருக்கோம், மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மென்சுரல் சைக்கிள் நிறுத்த நம்ம என்ன சொல்லிருக்கோம், மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஆனால் மென்சுரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா, பியூபர்ட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம், மெனார்கி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஹியூமன் ஃபீமேல்ஸ் மென்சுரேஷன் இஸ் ரிப்பீட்டட் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் இன்டர்வல் ஆஃப் ரொம்ப முக்கியம் 28 to 29 days. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பாருங்க. அந்த புக்கில், அந்த இன்ஸ்டியூட் புக்கில் எப்படி கொடுத்துருக்கு, இந்த இன்ஸ்டியூட் புக்கில் இங்கே கொடுத்துருக்கு. நான் வந்துட்டு என்டிஏவே ரிலீஸ் பண்ண ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தா அதில் இங்கே தான் கொடுத்துருக்கு. அங்கெல்லாம் பேச்சே கிடையாது. NCERT இஸ் a பைபிள் ஃபார் பயாலஜி. NCERTயில் என்ன கொடுத்துருக்கானோ அதான் நீங்கள் கொஸ்டின் எழுதியானோ அதுதான் ஆன்சராக இருக்கணும். ஓகேவா, அதுவே நீங்கள் NCERTயில் தப்பாக கொடுத்துருந்தா கூட நம்ம ஃபேக்ட் அப்படி தான் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த மாதிரி இதில் இருக்கும். NCERTயில் தப்பாக கொடுத்துருந்தா கூட நீங்கள் அதை தான் எழுதியாகணும், அப்போ தான் மார்க் கிடைக்கும். ஓகேவா, அது இல்லாமல் புது NCERT ரிவிஷன் பேஸ் தான் பார்க்கணும். புது NCERTலையும் பழைய NCERT நிறைய டேர்ம்ஸ் வந்து மாறுதல் அடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. எர்த் எப்போ ஃபார்ம் ஆயிருச்சு, 20 பில்லியன்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு பழைய NCERTல கொடுத்துருப்பான். புது NCERTல 4.6 பில்லியன் முன்னாடி தான் ஃபார்ம் ஆயிருக்கு கொடுத்துருப்பான். ஆப்ஷன்ஸ்ல ரெண்டுமே இருக்கு, எதை எழுதுவீங்க, புது NCERTல என்ன கொடுத்துருக்காங்க அதான் எழுதணும். அதான் சொல்றது, பழைய NCERT இது படிக்கிறவங்க புது NCERTல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு முன்னாடி நிறைய வீடியோ போட்டுருந்தோம், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, அதில் டேர்ம்ஸ் தெரிஞ்சு படிங்க. ஓகே, ஒரே பழைய NCERT ஞாபகத்தில் எழுதிடாதீங்க, அப்புறம் மார்க் அதுவும் போயிட போகுது. And the cycle given starting from one menstruation till the next one is called as the menstrual cycle. And the menstrual cycle 28 to 28 days நடந்துருக்கு. One worm is released during the middle phase. இதை நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லைன் மேலே படிச்சிடலாம். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 3 phases of event நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப 3 phases of event நடந்துட்டு இருக்கு. ஹார்மோன், ஓவேரியன் ஃபாலிகல்ஸ், ஓவேரியன் ஹார்மோன், யூட்ரஸ்ல பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். யார் அதிகமாக இருப்பா, FSH வந்து அதிகமாக இருப்பான். ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும்போது ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்படின்னா அது ஃபாலிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். டெவலப்பிங் ஆஃப் ஃபாலிக்கல் இங்கே தான் நடக்குது. நம்ம இங்கே படிச்சிருப்போம் இல்லையா, என்ன சார் படிச்சிருப்போம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செகண்டரி ஊசிஸ்ட் வருது சார். செகண்டரி ஊசிஸ்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு, பிரைமரி ஃபாலிக்கல் பிரச்சனை இருக்கு, பிரைமரி செகண்டரி ஃபாலிக்கல் பிரச்சனை இருக்கு, செகண்டரி ஃபாலிக்கல் டிரான்ஸ்ஃபார்ம் டெர்ஷரி ஃபாலிக்கல் பிரச்சனை இருக்கு. அந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் வந்து மெச்சூர் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கல் மெச்சூர் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு தெரியுமா, பிட்யூட்டரி ஹார்மோன் வந்துட்டு, பிட்யூட்டரி ஹார்மோன் வந்து தலாமஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன், நம்ம படிச்சா கோனோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய FSH ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து செக்ரேட் அதிகமாக இருக்கும்போது, செக்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது ஃபாலிகுல் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், அதிகமாக செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதிகமாக செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஃபாலிகுல் அதிகமாகி கிராஃபியன் ஃபாலிகுலா மெச்சூர் ஆயிரும். ஓகே, ஆயிரும் மெச்சூர்ட் கிராஃபியன் ஃபாலிகல் ஆயிரும். ஒன்ஸ் நம்ம LH ஹார்மோனும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பாருங்களேன், இங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் அதிகமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் தான் அதிகமாக இருக்குது. ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் அதிகமாக இருக்கும்போது ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஃபாலிகல்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்குது, டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஃபாலிகல்ஸ் டெவலப்கள் ஆகும்போது ஈஸ்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணி விடுது. இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உடஞ்சு போன எண்டோமெட்ரியம் லேயரை,
உடஞ்சு போன எண்டோமெட்ரியல் லேயரை ரீபில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுக்கு ரீபில்ட். ஏற்கனவே எண்டோமெட்ரியல் லேயர் வந்துட்டு ஒரு மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ முடிஞ்சதுக்கப்புறம் மெனன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ முடிஞ்சதுக்கப்புறமா உடஞ்சு போயிருக்கு, எண்டோமெட்ரியல் டீஜெனரேட் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த மென்ஸ்ட்ரல் லேயரை வந்து மறுபடியும் ரீபில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹெல்ப்ஃபுல் பண்ணிட்டு இருக்கு. அதுலேருந்து யூட்ரஸில் வந்து இந்த எண்டோமெட்ரியல் லேயர் வந்துட்டு ரீபில்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th டேல LH சர்ஜ் நடக்கும். LH சர்ஜ் அப்படின்னா லுட்டினைசிங் ஹார்மோன் ஒரு பீக் அடையும். இப்போ இந்த டயக்ராம்லேயே பாருங்களேன், இந்த டயக்ராம்லேயே கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மேலே இருக்குது, மிச்சது கீழே வந்துருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, லுட்டினைசிங் ஹார்மோன் ஐயாக ஆரம்பிச்சுது. அந்த லுட்டினைசிங் ஹார்மோன் ஐயான ஆரம்பிச்சது அப்புறமா கூட ஃபாலிகல்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கு. எதனால அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு பீக்குக்கு வரல, ஆனால் ஒரு 14th டே வரும்போது இது வந்து ஒரு பீக்குக்கு போயிருது. LH சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டுமே பீக்காக தான் இருக்கும். ஓகே, பட் இருந்தாலும் LH சர்ஜ் லுட்டினைசிங் ஹார்மோன் பீக்கில் போயிட்டு இருக்கும். என்ன ஆகுதுன்னா ஓவிலேஷன் நடக்குது. என்ன ஆகுது, ஓவிலேஷன் நடந்து கிராஃபியன் ஃபாலிக்கல், மெச்சூர் ஃபாலிக்கல் நம்ம சொல்லக்கூடிய கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகுது. கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி ஓவம் வந்து ரிலீஸ் ஆகுது. என்ன ஆகுது, ஓவம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜனும் செக்ரீஷன் வந்துட்டு கம்மியாக ஆரம்பிக்குது. ஈஸ்ட்ரோஜன் செக்ரீஷன் வந்துட்டு கம்மியாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. லுட்டினைசிங் ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகும்போது லுட்டினைசிங் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பஸ் லூட்டியம் வந்து ஃபார்ம் பண்ணிவிடும். கார்பஸ் லூட்டியம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரியுமா, இந்த ஓவிலேஷன் நடக்கும்போது உடஞ்சு போன கிராஃபியன் ஃபாலிக்கல் மிச்சம் மீதி ரெசிடியூஸ் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிச்சம் மீதி இருக்க கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுது, கார்பஸ் லூட்டியம் வந்து ஃபார்ம் பண்ணி விடுது அப்படின்றது. ஓகே, கார்பஸ் லூட்டியம் வந்து ஃபார்ம் பண்ணி விடுது. இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணுது, யூட்ரஸில் ப்ரொஜெஸ்டிரானை வந்து செக்ரேட் பண்ணுது. ஓகே, ப்ரொஜெஸ்டிரானை செக்ரேட் பண்ணுது. அந்த ப்ரொஜெஸ்டிரான் என்ன பண்ணுது, யூட்ரஸில் எண்டோமெட்ரியம் லேயரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. எண்டோமெட்ரியம் லேயர் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரே லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன நடந்தாகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்து ஆகணும். இந்த ஸ்டேஜில் ஸ்பெர்ம் வந்துட்டு இங்கே ரிலீஸ் ஆகி திரும்ப ஓவாம இந்த ஓவமோட போய் ஃபியூஸ் ஆகி ஆகணும். ஓகே, இந்த ரிலீஸ் ஓவமோட ஃபியூஸ் ஆச்சுன்னா எந்த வித ப்ராப்ளம் நடக்காது. அதே மாதிரி சூப்பராக நடந்துட்டு இது இம்ப்ளான்டேஷன் நடந்துட்டு போயிட்டு இருக்கும். ஓகேவா, ஒருவேளை ஸ்பெர்ம் வரால அப்படின்னு அந்த டைம் முடிஞ்சிச்சு. ஓகேவா, உனக்கு ஈவினிங் 5 மணிக்கு தான் டைம், 3 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள நீட் எக்ஸாம் முடிச்சோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் இந்த ஸ்பெர்ம் வராததுனால என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LH வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சு. எங்க பிட்யூட்டரி ஹார்மோன் வந்துட்டு என்ன ஆகுது, லுட்டினைசிங் ஹார்மோன் வந்து கம்மியாக செக்ரேட் பண்ண ஆரம்பிக்குது, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ லுட்டினைசிங் ஹார்மோன் கம்மியாக என்ன ஆகுதுன்னா கார்பஸ் லூட்டியம் கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சு. ரெக்ரேஷன் ஆஃப் கார்பஸ் லூட்டியம் நடக்க ஆரம்பிக்குது. கார்பஸ் லூட்டியம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்ரேஷன் ஆக கார்பஸ் லூட்டியமோட அடியால இருக்கக்கூடிய ப்ரொஜெஸ்டரான் என்ன பண்றான், அவனும் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே இருக்கான். இப்போ கார்பஸ் லூட்டியமோட அடியால இருக்கக்கூடிய ப்ரொஜெஸ்டரான் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக அந்த ப்ரொஜெஸ்டரானோட கண்ட்ரோல் இருந்த எண்டோமெட்ரியம் லேயர் என்ன ஆகுது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா டீஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் 28th to 29th என்ன ஆயிருது, 27th 23rd என்ன ஆயிருது, மெனன்சஸ் மூலமா இந்த எண்டோமெட்ரியல் லேயர் கம்ப்ளீட்டா டீஜெனரேட் அந்த அன்ஃபர்டிலைஸ்ட் ஓவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அன்ஃபர்டிலைஸ்ட் ஓவத்தோட என்ன ஆயிருது, வெளியே போயிருது. ஓகேவா, ஸோ இந்த பேஸில் தான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பேஸில் நடந்துட்டு இருக்கு, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை ஒன் பை லைன் பை லைன் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துலாம். டெக்னிக்கலி வரும்போது நம்ம லைன் பை லைன் பேஸ் பண்ணும்போது 1-2 கான்செப்ட் தான் இருக்கும். மிச்சம் இந்த கதை தெரிஞ்சாலே போதும், நம்ம அடிச்சிடலாம். ஓகேங்களா, ஈச் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் த மேஜர் ஈவெண்ட்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ஆர் ஷோன், அதை பார்த்தாச்சு. சைக்கிள்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் செல் வித் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ அக்கர்ஸ் 3 to 5 days. ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 28 to 29 days புது சைக்கிள் வந்து சைக்கிளோட லைஃப் டைம் அது. ஓகேங்களா, பட் ஒரு மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ அந்த பிளட் ஃப்ளோ இருக்குது தெரியுமா, அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவோட லைஃப் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 days. ஓகேங்களா, the menstrual flow result due to the breakdown of endometrium lining of the uterus and blood vessels which forms a liquid that comes through the vagina. Menstruation occurs the release of ovum not fertilized. அன்ஃபர்டிலைஸ்ட் ஓவம் தான். ஓகே, அன்ஃபர்டிலைஸ்ட் ஓவம் அலாங் வித் எண்டோமெட்ரியம் லைனிங். ஓகேங்களா, அதோட தான் இதாகுது. ஓகேங்களா, மேபி த இண்டிகேட்டிங் ஆஃப் பிரெக்னன்சி, லேக் ஆஃப் மென்சுரேஷன் மேபி அண்ட் இண்டிகேட்டிங் ஆஃப் பிரெக்னன்சி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, ஏன் சார் அப்படின்னதுன்னா ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு மென்சுரேஷன் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக நடக்கிறது இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, ஹைமென் க்ளோராக இருக்குது அப்போ அந்த பொண்ணு வெர்ஜின் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான் எதுவும்ன்றது. பிரெக்னன்சியால் மட்டுமே அந்த பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கு வேறு பிஓடிஸில் நிறைய அவங்களுக்கு டெக்னிக்கல் இருக்குது, இந்த ஹார்மோன்ஸ் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடலாம், ஃபுட்டு சரி, தைராய்டு கிளான்ஸ் அவங்களும் கூட இந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பேஸில் நடந்துட்டு இருக்காது. ஸோ அந்த கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இது மேபி அண்ட் இண்டிகேட்டிவ் ஆஃப் பிரெக்னன்சி தான் இருக்கும். ஓகே, லேக் ஆஃப் மென்சுரேஷன் சைக்கிள் வந்து பீரியட்ஸ் வர நடக்கல அப்படின்னா அது வந்து என்னவா இருந்துட்டு இருக்கலாம், மேபி அண்ட் இண்டிகேஷன் ஆஃப் பிரெக்னன்சி தான் இருந்துட்டு இருக்கலாம். ஓகேங்களா, ஓகே, மேபி an indication of pregnancy தான் இருந்திருக்கும். ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டீங்க. ஓகே, however it may caused due to some other underlying causes like stress, poor health, இதனால கூட நமக்கு lack of menstrual cycle இருக்கலாம் அப்படின்னா.
menstrual phase is followed by the follicular phase. menstrual phase followed by என்னது follicular வந்து stimulate ஆகுது, follicle வந்து ஃபார்ம் ஆயிடுது, நம்ம follicular phase அப்படின்னு சொல்லிருக்கோம். graphene follicle வந்து stimulate ஆகுது, by changes நடக்குது, endometrial layer uterus ஏதாவது proliferation நடக்குது, proliferation வந்து multiplication தான் நடக்குது, multiplication graphene follicles, secondary follicles, tertiary follicles, tertiary follicles mature graphene follicles அதெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, pituitary hormone secrete ஆகுது, என்ன ஆகுது LSH FSH நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்ததாண்டா. ஓகே, நம்ம சொன்னது. ஓகே, இதில் டெக்னிக்கலி பார்க்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா LH வந்துட்டு 14th டேல ஓகேங்களா LH சர்ஜ் வந்து நடக்கும், அது ஒரு பீக் அடையும். ஓகே, LH சர்ஜ் அது என்ன பண்ணுது, கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்சர் பண்ணுது. ஓகே, LH சர்ஜ் வந்து அதான் ஆகுது, கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்சர் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதான் கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்சர் ஆச்சு. இப்போ நான் ஒரு இதுக்குள்ள என்ன வைக்கலாம், இதான் இது வச்சுக்கோங்க, இந்த ஓம் வச்சுக்கோங்க, இதுக்குள்ள வச்சு நான் அப்படி மூடி வச்சிருக்கேன். இப்போ கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகுது அப்படின்னா கிராஃபின் ஃபாலிக்கல் எப்படி ரப்சர் ஆகுது, தான் கிராஃபின் ஃபாலிக்கல் கை தான் கிராஃபின் ஃபாலிக்கல். கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகும்போது என்ன ஆயிடுது, அது வந்து ஓம் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ கிராஃபின் ஃபாலிக்கல் மிச்சம் கிராஃபின் ஃபாலிக்கல்லாம் சேர்ந்து என்னவா மாறுது, கார்பஸ் லூட்டியமா மாறுது. ஓகேங்களா, ஸோ இந்த பேசிக் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஓவிலேஷன், அதான் ஓவிலேஷன் அப்படின்னு கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி வரக்கூடியதை நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஓவிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கிராஃபின் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி வரக்கூடியதை நம்ம ஓவிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். கார்பஸ் லூட்டியம் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். பிரெக்னன்சி டியூரிங் பிரெக்னன்சி ஆல் தி ஈவென்ட்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப். ஓகே, நல்லா புரியும். பிரெக்னன்சி அப்போ ஓம் ஃபார்மேஷன் நடக்காது. ஓகேவா, ஸ்டாப்ஸ் அண்ட் தேர் இஸ் நோ மென்சுரேஷன். ஓகேவா, அந்த மென்சுரேஷன் நடக்கவே நடக்காது. ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி, ஆல் த ஈவெண்ட் ஆஃப் மென்சுரேஷன் சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆயிரும். எப்போ ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி எப்போ ஸ்டாப் ஆயிரும் அப்படின்றா. ஓகேவா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இந்த கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆகுது. கார்பஸ் லூட்டியம் என்ன ஆயிருது, டீஜெனரேட் ஆயிருது. திஸ் காசஸ் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லேயர். ஏன் கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் என்ன ஆயிருது, அது மெயின் பண்ணுற ப்ரொஜெஸ்டரான் வந்து டீஜெனரேட் ஆகும். ஓகே, கார்பஸ் லூட்டியம் இதனால மெயின் பண்ணுற ப்ரொஜெஸ்டரான் வந்து என்ன ஆயிருது, டீஜெனரேட் ஆயிருது. ஸோ இந்த பேஸில் வந்து நடந்துட்டு இருக்கும்போது அதுதான் என்னது, திஸ் காஸ் த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லீடிங் டு த மென்சுரல் ஆர் மார்க்கிங் எ நியூ சைக்கிள். இதான் 2029 முடிச்சதுக்கப்புறம் மார்க்கிங் நியூ சைக்கிள்ஸ் கொடுத்துருது. இன் ஹியூமன் பீயிங் மென்சுரல் சைக்கிள் சீசஸ் அரௌண்ட் 50 years. நான் சொன்ன பார்த்தீங்களா, மேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் ஃபார் த லைஃப் பீயிங் வந்து நடந்துட்டு இருக்கலாம் அப்படின்றது. பட் இன் ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்த வரைக்கும் 50 years ஆஃப் ஏஜில் வந்துட்டு என்ன ஆயிருது, அவங்களுக்கு இந்த ஓம் ஃபார்மேஷன் நின்றுது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம சொல்லுவோம் மென்சுரல் ஃப்ளோ வந்து நின்றுது, ஓம் ஃபார்மேஷன் நின்று நம்ம சொல்றோம் மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, மெனார்கி அப்படின்றது வந்து என்னது, ஹார்க்கு வந்து என்ன ஆகுது, ஃபார்மேஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், பியூபர்ட்டி ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம என்ன சொல்லிருக்கோம், மெனார்கி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா, அட் த சேம் டைம் பாஸ் ஆகுது நம்ம என்ன சொல்லிருக்கோம், மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, ஸ்டாப் ஆகுது. ஓகேவா, ஸ்டாப் ஆகுது நம்ம என்ன சொல்லிருக்கோம், மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஸ்டாப் ஆகுது நம்ம என்ன சொல்லிருக்கோம், மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். கிளியரா 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 ஓகேங்களா. அப்போ the cycles menstruation is an indicator of normal reproductive phase existence between menarche and menopause. normal indicator phase அப்படினு சொல்றோம். அதாவது ஒரு பொண்ணு reproduction தன்மை இருக்குது எப்போ இருக்குன்னா menarche இருந்து menopause வரைக்கும் நடுவுல இருக்குது அப்படினு சொல்றோம். அந்த டைம் தான் நம்ம சொல்றோம் reproductive age உள்ள ஒரு பொண்ணுங்க அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா, சோ இந்த டேர்ம்ஸ் புரிஞ்சுதா, கிளியரா 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 கிளியரா. இப்போ நம்ம ஃபெர்டிலைசேஷன் பார்த்தாச்சா, ஃபெர்டிலைசேஷன் பார்த்துருவோமா. Yeah, corpus albicans not fertilized. Okay va, super super super. Yes 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 yes. Fertilization, இப்போ fertilization நடந்திருக்கு. ஓமோட என்ன ஆச்சு,
ஃபெர்டிலைசேஷன் பேஸ் பண்ணி நடக்குது ஓகேங்களா. டியூரிங் காப்புலேஷன் semen release ஆகுது penis இருந்து into the vagina குள்ள போயிடுது. motile sperms will swim rapidly and pass through the cervix. ஃபைனல் எங்கே ரீச் ஆகணும், ஆம்புலார் ரீஜனில் வந்து ரீச் ஆகணும். ஃபைனல் எங்கே ரீச் ஆகணும், ஆம்புலார் ரீஜனில் வந்து ரீச் ஆகணும் ஓகேங்களா. ஆம்புலார் ரீஜன் ஆஃப் fallopian tube, ஆம்புலார் ரீஜன் ஆஃப் fallopian tube ஓகேவா. the ovum released by ovary is also transported in ஆம்புலார் ரீஜன். இப்போ ஸ்பெர்மும் வந்தாகணும், ஓமும் வந்தாகணும் ஓகேங்களா. ஸ்பெர்மும் வந்தாகணும் எங்கே, அந்த ஆம்புலார் ரீஜன். மறுபடியும் சொல்கிறேன், ஆம்புலார் ரீஜன் தெரியாதவங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆம்புலார் ரீஜன் அப்படின்றது. இதுதான் ஆம்புலார் ரீஜன். அப்போது இங்கேருந்து ஸ்பெர்மும் வந்தாகணும், இங்கேருந்து ஓவரியும் அட் த சேம் டைம் ஒரே டைமில் வந்துட்டு ஒரே டைமில் ரெண்டுமே மீட்டப் ஆனாதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அப்படின்னு ஆகலை, ஒரே டைமில் எதுவும் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஃபெர்டிலைசேஷன் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா. நடக்காது அப்படின்னு சொல்லிருக்கோம். When the fertilization take place, fertilization can only occur if ovum and sperm are simultaneously. இது ரொம்ப முக்கியம். ஓவமும் ஸ்ப்ரெட்டும் சைமல்டேனியஸ்லா ஒரே டைமில் நடந்தால் மட்டும்தான், ஒரே டைமில் ரெண்டுமே மீட்டப் ஆனால் மட்டும்தான் நமக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்குமே தவிர இல்லைனா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேவா. திஸ் இஸ் த ரீசன் வை நாட் ஆல் காப்புலேஷன் லீட் டு த ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ப்ரெக்னன்சி. இதனால தான் எல்லா காப்புலேஷனும் எல்லா இன்டர்கோர்ஸுமே நமக்கு ப்ரெக்னன்சியை லீட் பண்ணுறது முடியாது அப்படின்னு சொல்லிருக்கோம் ஓகேங்களா. கண்டிப்பாடா அஸ்வந்த், கண்டிப்பாக ஒன்ஸ் எக்ஸாம் வரும்போது ஓகேங்களா. ஆஃப்டர் 12th நீங்கள் ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சின்னு தெரியல, பட் நம்ம சிபிஎஸ்சி வந்து ஆஃப்டர் 12th to 16th அந்த 16th இது முடிஞ்சோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேவா. the process of fusion of sperms with an ovum தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஃபெர்டிலைசேஷன் அப்படி நம்ம சொல்லிருக்கோம். என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஸ்பெர்ம். இந்த ஸ்பெர்ம் வந்துட்டு இந்த 3 ரீஜனையும் தாண்டிட்டு எங்கே வந்தாகணும், இந்த ஓவம் வந்து ரீச் பண்ணி ஆகணும். என்னென்ன 3 ரீஜன் இருக்குது, கொரோனா ரேடியேட்டா, zona pellucida, plasma membrane ஓகேவா. கொரோனா ரேடியேட்டா, zona pellucida, plasma membrane ஓகே. இது 3 ரீஜனையுமே பெனிட்ரேட் பண்ணிட்டு எப்படி பெனிட்ரேட் பண்ணுவோம், ஆக்ரோசைம் அப்படின்ற என்சைம் வந்து ஒரு ஹெட்டில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கோம் ஓகே. ஒரு ஹெட்டில் என்ன பிரச்சனை இருக்குமா, ஆக்ரோசைம் அப்படின்ற என்சைம் வந்து பிரச்சனை இருக்குமா, ஸோ அதை யூஸ் பண்ணி பேஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேவா. சிபிஎஸ்சி பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பேஸ் பண்ண ரீஜனில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா. டியூரிங் ஃபெர்டிலைசேஷன் the sperms comes contact with the zona pellucida. ஃபர்ஸ்ட் என்ன, zona pellucida layer of the ovum and the membrane that blocks the entry of the additional sperms that ensures that only one sperms are fertilized to the ovum. The secretion of the acrosomes helps in the sperms to enter the cytoplasm of the ovum through the zona pellucida on the plasma membrane அப்படின்றது. என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியே இருக்குது தெரியுமா, வெளியே இருக்கிற லேயர் நம்ம என்ன சொல்கிறோம், கொரோனா ரேடியேட்டா. கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. என்ன கணக்கு கொடுத்துருக்கேன். இன்னரில் இருக்க லேயர் நம்ம என்ன சொல்கிறோம், ஜோனா பெலுசிடா. ஜோனா பெலுசிடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னர் மோஸ்ட் லேயர் நம்ம என்ன பண்ணி சொல்லிட்டு இருக்கோம், ஓவம், பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் ஓவம். ஓவம்னு வச்சுக்கோ ஓகேவா. இப்போது ஒரு ஸ்பெர்ம் வருது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு எதை இன்டெகிரேட் பண்ணோம், ஃபஸ்ட்டு கொரோனா ரேடியேட்டாக இன்டெகிரேட் பண்ணணும் ஓகேவா. கொரோனா ரேடியேட்டை இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஜோனா பெலுசிடாவை அழிக்கணும். ஜோனா பெலுசிடாவை அழிச்சதுக்கப்புறமா, அழிச்சது இல்லை, அதை பெனிட்ரேட் பண்ணி போனதுக்கப்புறமா தான் எந்த ஸ்பெர்ம்ஸும் உள்ளே விடாது ஓகேவா. ஒரு கால்சியம், ஒரு ட்ரையாங்கிள் பேஸில் வந்து கால்சியம் இதை வந்து ஃபார்ம் பண்ணி விடும். இது என்ன பண்ணாது, எந்த ஒரு ஸ்பெர்மையும் உள்ளே விடாது. எந்த ஸ்பெர்ம் வந்து அதான் ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகுதோ,
போய் மீட் அப் ஆகுதோ அந்த ஸ்பெர்மோட தான் கான்டாக்ட் பண்ணும் ஓவம். ஓகே, நிறைய ஸ்பெர்ம்ஸ் இருந்தாலும் எந்த ஸ்பெர்ம் வந்து ஃபஸ்ட்டு போய் இந்த கொரோனா ரேடியேட்டா ஜோனா பெலிசுலா லேயரை வந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போதோ அந்த ஸ்பெர்ம்ஸை மட்டும் தான் எடுத்துக்கும். வேறு எதையுமே அலோ பண்ண சோடியம் சேனல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணி சோடியம் சேனல் ப்ரொடியூஸ் பண்ணி சோடியம் கால்சியம் ஓகே சோடியம் சேனல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை மிச்சம் எதையுமே என்ன பண்ணாது அலோ பண்ணாது அப்படி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? This induces the completion of meiotic cycle. இதுதான் the completion of meiotic cycle வந்து பண்ண போகுது. ஓகே, இது என்ன பண்ண போகுது? completion of meiotic cycle. meiotic divisions of the secondary oocysts. ஏன் சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் secondary oocystoட அப்படியே நின்றுட்டு இருக்கும். படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது பிரைமரி ஊசிஸ்ட் இருக்கு, பிரைமரி ஊசிஸ்ட் இருக்கு. அதில் வந்துட்டு என்ன பிரச்சனை நான் நடத்தணும் இல்லையா? பிரைமரி ஊசிஸ்ட்லேருந்து என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு அவுட்டர் லேயர் வந்து பிரச்சனை இருக்கும். அப்புறம் அதிலிருந்து செகண்டரி ஊசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். செகண்டரி ஊசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஒரு போலார் பாடி பிரச்சனை இருக்கும். செகண்டரி ஊசிஸ்ட் அப்படி நின்றுட்டு இருக்கும். ஒன்ஸ் இந்த ஸ்பெர்மோட கான்டாக்டில் வந்ததுனால தான் இந்த ஸ்பெர்மோ இந்த செகண்டரி ஊசிஸ்டும் கான்டாக்ட் ஆகி ஜைகோட் வந்து ஃபார்ம் பண்ணி விடுது. அப்போ தான் இந்த meiotic division cycle வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு. secondary meiotic division is unequally result in the formation of a secondary polar body and haploid ovum wooed it. Soon the haploid nucleus of the sperm that has been ovum fused together. அப்புறம் என்ன ஆகுது? நமக்கு diploid zygote வந்து ஃபார்ம் ஆகுது. Always zygote is going to be diploid. ஏன் zygote எப்பவுமே diploid இருக்கும்? The fusion of two haploid gamete. ஓகேவா? ரெண்டு haploid gamete தான். ஓகே, fusion of two haploid gamete நம்ம என்ன சொல்லிருக்கோம்? zygote அப்படி நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? அப்போ zygote எப்பவுமே எப்படி இருக்க போகுது? diploid condition, 2n கண்டிஷன்ல தான் இருக்க போகுது. ஓகேங்களா? how many chromosomes will be there in the zygote? diploid condition இருக்க போகுது 46 chromosomes. zygote எத்தனை இருக்குமா? 46 chromosomes. அப்போ நம்ம zygote நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செல்ல நமக்கு என்ன இருக்க போகுது உடம்புல? zygote தான். இப்போ zygote இருந்து நம்ம இவ்வளவு பெரிய மனுஷனா வந்துட்டு இருக்கோம். ஓகே, அப்போ 46 chromosomes zygoteல ஃபார்ம் ஆகுது. எப்படின்னு தெரியல உங்களுக்கு? மேல்ல இருந்து 23, ஃபீமேல்ல இருந்து 23 வந்து நமக்கு 46 chromosomes வந்து ஃபார்ம் ஆகுது அப்படி நம்ம சொல்றோம். கிளியரா? எஸ்டா Dennis, I am class 11 sir. class 11 class 11 10th முடிச்சிட்டு போயிருக்கீங்களா? எப்படிரா 11ல இருந்து 12th போறீங்களா? what concept? ஏன்னா இந்த டைம்ல வந்து class 11 class 12 கரெக்டா கான்செப்ட் இருக்காது. you have completed class 11 or you going to class 11? are you completed students or going to students? ஓகேவா? இது ரொம்ப ஈஸிடா. இந்த இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்துட்டு இதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறா, அந்த குழந்தை வந்துட்டு பொண்ணா பையனா அப்படின்றது யார் டிட்டர்மைன் பண்ணுறா? அப்பா தான் டிட்டர்மைன் பண்ணுறா. மேல் என்ன டிட்டர்மைன் பண்ணுறா? வெதர் அதோட குழந்தையோட ஜெண்டர். ஓகேவா? இப்போ பேபியோட ஜெண்டர் யார் டிட்டர்மைன் பண்ணுறா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயில் தான். ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க? மேல்ஸில் வந்துட்டு HY அப்படின்னு இருக்குது, ஃபீமேல் வந்துட்டு HHன்னு இருக்குது. இல்லையா? எப்படின்னு சொல்லித்தரேன். மெயில் வந்துட்டு HY, மெயில் நம்ம என்ன சொல்லுவோம்? HY குரோமோசோம் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபீமேல் நம்ம என்ன சொல்கிறோம்? HH குரோமோசோம் அப்படி நம்ம சொல்கிறோம். ஓகே, மேல் HY, ஃபீமேல் நம்ம HH குரோமோசோம் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் வந்துட்டு ரெண்டு பேருமே ஃபியூஸ் ஆகிறாங்க. ஓகேவா? ரெண்டு பேருமே HH ஃபியூசஸ் விட்டு HY இப்படி ஃபியூசஸ் நடக்கும்போது இந்த H, ஓகேவா, இது ஃபீமேல் தானே, இது ஃபீமேல், இது மெயில். இந்த H இந்த Hோட போய் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து பொம்பளை குழந்தையாக வரப்போகுது. ஓகேவா? ஒருவேளை இந்த Hோட போய் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆம்பளை குழந்தையாக வரப்போகுது. ஸோ யார் டிட்டர்மைன் பண்ணுறா அப்படின்றத பார்த்தீங்கன்னா மெயில் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஓகே, மெயில் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அந்த குழந்தையோட ஜெண்டர் என்னவா இருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? இந்த குழந்தையோட ஜெண்டர் என்னவா இருக்குன்றது யார் டிட்டர்மைன் பண்ணுவா? மெயில் தான் டிட்டர்மைன் பண்ணுவா. அதனால தான் நம்ம ஊரில் புரளி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? மலடு அப்படின்னு சொல்லிட்டு புரளி பேசுவாங்க. அந்த குழந்தைக்கு பெம்பளை குழந்தையா பொன் குழந்தையா பொத்து போட்டுனா அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழங்காலத்தில் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வாங்கி மாட்டாங்க. ஓகே, பொண்ணு மேலே தப்பு இல்லை, ஏன்னா பையன் தான் என்ன டிட்டர்மைன் பண்ணுறான், பையன் தான் சூஸ் பண்ணுறான் என்ன ஜெண்டராக இருக்கணும். ஏன்னா அவனோட என்ன குரோமோசோம், H குரோமோசோம், Y குரோமோசோம், எந்த குரோமோசோன்னு போயிட்டு இதோட போய் ஃபியூஸ் ஆகுதோ ஃபஸ்ட்டு அது அப்போ அதை வச்சு தான் பொம்பளை குழந்தை வரப்போதோ ஆம்பளை குழந்தை வரப்போதோ அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது பெருசாக பார்க்கறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. ஓகேவா? கிளியர்? அந்த டெக்னிக்கல் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஹாய் தாரணி. இப்போ நம்ம இம்ப்ளான்டேஷனை பார்த்தோம். ஓகே, இம்ப்ளான்டேஷன் பேஸ் பண்ணி எப்படி நடக்குன்றதை பார்த்தோம். பிளாஸ்டோசிஸ்ட் நடந்துட்டு இம்ப்ளான்டேஷன் எப்படி ஆகுது அப்படின்றத பார்த்தோம். மைட்டாட்டிக்கல் டிவிஷன் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜைகோட் மூவ்ஸ் த்ரூ த இஸ்திமஸ் ஆஃப் த ஓவிடக்ட் இஸ் கால்ட் as a cleavage. cleavageனா டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். cleavage நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டிவிஷன் அப்படின்றது. எப்படி சார் டிவிஷன் நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 6ஆம் வாரம், 2 4ஆம் வாரம், 4 8ஆம் வாரம், 8 16ஆம் வாரம், 16 32ஆம் வாரம் அப்படின்னு டபுள்
ஓகேவா டபுள் நடந்துருக்கும் டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றது இப்படி நடந்துட்டு இருக்கல 16 செல்ஸ் ஸ்டேஜ் அப்படி நம்ம சொல்லுவோம் 14 செல்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் அதை நம்ம சொல்லுவோம் பிளாஸ்டோமியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்ன நம்ம சொல்லிருக்கோம் பிளாஸ்டோமியர் இந்த டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம்டா டாட்டர் செல்ஸ் ஆர் கால்ட் பிளாஸ்டோமியர் இந்த எம்ப்ரியோ வித் 8 to 16 blastomere is called as a morula. The morula continues divides and transform into blastocyst. நல்லா புரிஞ்சுங்க இங்க என்ன கொடுத்திருக்கான் அப்படி பாக்கும்போது இந்த 16 டாட்டர் செல்ஸ் இருக்கு தெரியுமா 16 டாட்டர் செல்ஸ் 16 டாட்டர் செல்ஸ் டாட்டர் செல்ஸ் இருக்கு தெரியுமா இந்த 16 டாட்டர் செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படி நம்ம சொல்லிருக்கோம் என்ன சொல்லிருக்கோம் பிளாஸ்டோசிஸ்ட் அப்படி நம்ம சொல்லிருக்கோம் ஓகே 16 இருக்கிறத பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம் எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட் எத்தனை 8 to 16 எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட் செல்ஸ் 8 to 16 செல் நம்ம என்ன சொல்லிருக்கோம் மொருலா 8 to 16 செல்ஸ் ஆஃப் பிளாஸ்டோமியர் அப்படி சொல்லிருக்கோம் பிளாஸ்டோமியர்ல இருந்துட்டு மொருலா வந்து டிரைவ் ஆகுது மொருலாலேருந்து டிவைட் ஆகி பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேவா என்ன இது கான்செப்டில் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிளாஸ்டோமியர் வந்து ஃபார்ம் ஆகுது அடுத்து வந்துட்டு morula contains blastocyst which moves further into a uterus and the blastomere and the blastocyst are arranged into an outer layer of trophoblast outer layer அப்படி trophoblast inner layer attached to inner cells இந்த trophoblast தான் என்னவா மாறுது outer layer மாறுது inner mass cells என்னவா மாற போகுது embryonic development வந்து மாற போகுது inner mass cells என்னவா மாற போகுது எஸ் embryonic development வந்துட்டு பேஸ் பண்ணி மாற போகுது ஓகேவா 2 types of cells இருக்கு ஒன்னு வந்து நம்ம என்ன சொல்றோம் inner mass cells இன்னொன்னு trophoblast அப்படினு inner mass cells என்னவா மாறுது நான் மறுபடியும் சொல்றேன் inner mass cells எம்பிரியோவா ஃபார்ம் ஆக போகுது ஓகே இன்னர் மாஸ் செல்ஸ் என்னவா ஃபார்ம் ஆக போகுது எம்பிரியோவா ஃபார்ம் ஆக போகுது அதே மாதிரி தான் ட்ரோஃபோபிளாஸ்ட் வந்துட்டு என்னவா ஃபார்ம் ஆக போகுது ட்ரோஃபோபிளாஸ்ட் வந்து என்னவா ஃபார்ம் ஆக போகுது பிளாசென்டா என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுதுன்னா பிளாசென்டா இந்த குழந்தை எல்லாம் இதில் இருக்கும்போது நியூட்ரிஷன் தேவையில்லையே அந்த பிளாசென்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஓகே குழந்தைலாம் பேசில் இருக்கும்போது நியூட்ரிஷன் தேவையில்லையே அந்த பிளாசென்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஓகேடா சூப்பர் ஓகே ஃபென்டாஸ்டிக் யா கிளியர் எஸ் இப்போ நம்ம ப்ரெக்னன்சி அண்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்டாக பார்த்துலாம் ஓகே ப்ரெக்னன்சி அண்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட்டாக பிளேஸ் பண்ணிருக்கு இப்போ நம்ம எப்படி அதில் போய் அட்டாச் ஆயிருது ஓகேங்களா என்ன ஆயிருது இங்கே போய் என்னது அட்டாச் ஆயிருது ஓகே ஆஃப்டர் அட்டாச்மெண்ட் யூட்ரினல் வால் டைவர்ட் ரிவர்ஸ் கவர்ஸ் இன்டு a blastocyst as a result blastocyst became embedded into the endometrium layer of uterus this is called as implantation அப்படின்றது ஓகேங்களா இங்க இருந்து ஃபார்ம் ஆகி நல்லா பாருங்க இது டிரைவ் blastocyst ஃபார்ம் ஆகி எங்க இருந்து ஃபார்ம் ஆயிட்டு வருது பாருங்க ஓகேங்களா once ampular regionல ஃபியூஷன் நடந்ததுக்கு அப்புறமா என்னாவது இங்கறது ஓகே ampular regionல ஃபியூஷன் நடந்ததுக்கு அப்புறமா அப்படியே டிரைவ் இங்க வந்துட்டு எண்டோமெட்ரியல் லேயர்ல வந்துட்டு என்ன ஆயிருது இம்ப்ளான்ட் ஆயிருது எண்டோமெட்ரியல் லேயர்ல போய் என்னது அப்படியே இம்ப்ளான்ட் ஆயிருது அப்படி நம்ம சொல்றோம் எண்டோமெட்ரியல் லேயர்ல போய் அழகா போய் உட்கார்ந்துருது ஓகே எண்டோமெட்ரியல் லேயர்ல இருந்து அழகா போய் உட்கார்ந்துருது ஓகே ஃபைன் இப்போ நம்ம பிரெக்னன்சி அண்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் பார்த்தோம் ரொம்ப ஈஸியாக தான் லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு ஓகேங்களா பிரெக்னன்சி அண்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் பார்த்தோம் ஓகேவா பிரெக்னன்சி அண்ட் எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்பியர்ஸ் ஆன் த ட்ரோஃபோபிளாஸ்ட் இஸ் கால்ட் அஸ் a chronic villi இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் chronic villi which is surrounded by the uterine tissues of maternal blood என்னது அம்மாவோட blood சுத்தி இந்த uterine tissues வந்து present ஆயிருக்கும் அப்படினா ஓகேவா the chronic villi and the uterine tissues become interdigitated each other and jointly formally structure of unit developing into an embryo fetus அந்த ஃபார்ம் பண்ணுது அது என்ன சொல்ல வராங்க இன்னர் மாஸ் செல்ஸ் எம்பிரியோ ஃபியூட்டஸா மாறுது அப்படின்றாங்க இன்னர் மாஸ் செல்ஸ் எம்பிரியோ ஃபியூட்டஸா வந்து மாறுது பட் மெட்டர்னல் பிளட்டோட அந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் கண்டெய்னர் இருக்குல்ல அது என்னவா சேஞ்ச் ஆகுதுன்றாங்க மெட்டர்னல் பிளட்டோட அந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் அந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் கன்சிஸ்ட் இருக்குல்ல அது என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்றாங்க பிளாசென்டாவா சேஞ்ச் ஆகுது அப்படின்றாங்க என்னவா சேஞ்ச் ஆகுது பிளாசென்டாவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம் என்ன மாஸ் ட்ரோஃபோபிளாஸ்ட் வந்து என்னவா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பிளாசென்டாவா வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஃபைன்
ஓகேங்களா. இந்த பிளாசண்டாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா நியூட்ரிஷன். இப்போ நமக்கு நியூட்ரிஷன் வேணாமா, இப்போ நம்ம வயிற்றில் இருக்கும்போது நமக்கு சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ணி ஜொமேட்டோவில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்க முடியும். ஓகே, டோர் டெலிவரி மாதிரி வயிற்றுக்குள்ள டெலிவரி பண்ண முடியுமா, இல்லை பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நம்ம தேவையான நியூட்ரிஷன்ஸ் எங்கே எடுத்துப்பாங்க அப்படின்னா மெட்டர்னல் பிளட். ஓகே, நம்ம அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ அதுலேருந்து நியூட்ரிஷன்ஸ் கேரி பண்ணி பிளாசண்டாலேருந்து நமக்கு வரும். ஓகேங்களா, அதான் சொல்லிட்டு இருக்காங்க. பிளாசண்டா ஃபெசிலிட்டேட் தி சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் நியூட்ரியன்ட் டு த எம்ப்ரியோ. ஆக்சிஜன் நியூட்ரியன்ட் டு த எம்ப்ரியோ. காத்தும் சாப்பாடும் என்ன யார் கொடுக்குறா, பிளாசண்டா தான் கொடுத்துட்ருக்கான். ஓகே, மெட்டர்னல் பிளட்லேருந்து எடுக்கும். ஓகேவா. அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது மூச்சு விட்டுட்டு மூச்சு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிடணும். அது உடம்புல எக்ஸ்கிரீஷன் கண்டிப்பாக வந்து தான் ஆகும். அந்த எக்ஸ்கிரீஷன் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த பிளாசண்டா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஓகேவா. ஸோ இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் அண்ட் எக்ஸ்டேக் ஆஃப் வேஸ்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஓகேங்களா. The placenta is connected to the embryo through the umbilical cord. Umbilical cord என்னது, தொப்புள் கொடி. ஓகே, which helps in the transport of the substance to form the embryo. ஓகே, ஸோ இதில் இருந்தால் பிளாசண்டாக்கும் அம்பிளிக்கல் கார்டு அந்த கனெக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதில் இருந்து தான் அம்மா உடம்புக்கும் அம்மாவுக்கும் இதுக்கும் அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த செக்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. பிளாசண்டா ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அன் எண்டோக்ரைன் டிஷ்யூஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் செவரல் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒன்லி டியூரிங் ப்ரெக்னென்சி அப்போவே, ஒன்லி ப்ரெக்னென்சி அப்போ மட்டுமே பார்க்கக்கூடிய ஹார்மோன்ஸாக இருந்துட்டு. ஓகேவா. இப்போ நான் சொல்ல போகிற ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ரெக்னென்சி டைம் அப்போவே நமக்கு பார்க்கக்கூடிய ஹார்மோன்ஸாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் குரோனிக் கோனோட்ராஃபிங் HCG அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் HPL அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் நார்மலாக நடந்துட்டுருக்கும். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் நார்மலாக நடந்துட்டுருக்கும். ஓகேவா. இந்த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் த ப்ரெக்னென்சி ஆர் ஹார்மோன் கால்டு ரிலாக்சின் is secreted by an ovary. Relaxin is secreted by an ovary அப்படி நம்ம சொல்றோம். இப்போ இதுல ஒரு இது இருக்கு. எத்தனை ஹார்மோன் இருக்கான்? HCG, HPL, luteinizing hormone, FSH, follicular stimulating hormone, relaxin. ஓகேவா. இவ்வளோ ஹார்மோன் இருக்கு. ஓகே, இது இவ்வளோ ஹார்மோன் இருக்குது. இந்த இவ்வளோ ஹார்மோனில் இந்த 3 ஹார்மோன், இந்த 4 ஹார்மோன் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 4 ஹார்மோன் மெயினாக யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, அந்த 2 ஹார்மோன் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசென்டா. பிளாசென்டா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பட் ரிலாக்ஸினை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரி. ரொம்ப முக்கியம். ரிலாக்ஸினை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா? ஓவரி. இன்னொரு கான்ட்ராக்டும் இருக்குது. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா HCG, HPL and relaxin formed during pregnancy. Formed during only pregnancy. Pregnancy அப்போ மட்டுமே ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோனாக தான் இருந்துட்டு இருக்குது HCG, HPL and relaxin அப்படின்றது. ஓகேவா. பட் relaxin is derived from ovary. ஓவரி டிரைவ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸெப்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. எக்ஸெப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேருந்து டிரைவ் ஆகணும் அப்படின்றது எப்போவுமே ரிலாக்ஸின் பிளாசண்டால தான் வந்துச்சுன்னு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, ஃபைன்ரா ஹவ் ஆர் யூ, ஹவ் அபவுட் யூ, ஃபைன் ஹாய் ஐம் ஃபைன். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே ஒரே இடத்துல தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எல்லாருமே ஒரே இதில் வந்து ரிலாக்ஸின் இஸ் ஆல்வேஸ் டிரைவ் ஃப்ரம் ஓவரிலிருந்து வரக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு கேட்குங்க. ரிலாக்ஸின். அது எப்போ வந்து ஃபார்ம் ஆக முடியும்? ஒன்லி டியூரிங் ப்ரெக்னன்சி அப்போ தான். ஓகே, HCG, HPL and relaxins are produced in women only during pregnancy. ப்ரெக்னன்சி அப்போ மட்டுமே இது வந்துட்டு விமன் வந்து ப்ரொடியூஸ் ஆகப்படுது அப்படின்றாங்க. ஓகே. இன் அடிஷன் டியூரிங் ப்ரெக்னன்சி த லெவல் ஆஃப் அதர் ஹார்மோன்ஸ் லைக் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், cortisols are increased several folds in the maternal blood. Increased production of these hormones is essential for the support time of the fetal growth metabolism and changes in the maintenance of the pregnancy அப்படின்றது. அதாவது சார் அப்போது இந்த LH, FSH, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் அதெல்லாம் சொல்லிட்டுங்களா, அதில் என்ன சார் ஆகுனா அது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, நார்மல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். நமக்குன்னு ஒரு இது இருக்குது. ஓகே, இந்த டைமில் வந்து நீ இவ்வளோ அப்படி அடித்தா போதும் அப்படின்றது. அதாவது இது கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஒரு பவர் பிளே ஆடணும் அப்படின்றது பார்த்தோம். பவர் பிளே நம்ம அடிச்சாடலாம். ஓகே, பவர் பிளே நம்ம அடிச்சாடலாம். இல்லை நம்ம மிடில் ஃபேஸில் வந்துட்டு இருக்கும்போது ஓகேவா, ஒரு 6 ஓவர்லேருந்து ஒரு 15 ஓவர் நீங்கள் என்ன பண்ணிடலாம், பொறுமையாக ஆடினாலே போதும். ஓகே, அதனால விக்கெட் லூஸ் பண்ணாமல் பொறுமையாக ஆடினாலே போதும். ஓகே, நார்மல் ஃபேஸில் விட்டு பண்ணலாம். பட் ஒன்ஸ் ப்ரெக்னன்சியில் வந்ததுக்கப்புறமே எப்படி லாஸ்ட் ஓவர் போய் நம்ம காட்டு சிச்சு அடிக்கணும் இல்லையா, ஸோ அதேமாதிரி லாஸ்ட் ஃபேஸ் அந்த ப்ரெக்னன்சி ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே அதிகமாக செக்ரெட் ஆக ஆரம்பிக்குது. பட் HCG, HPL அண்ட் ரிலாக்ஸின் இது மூணுமே ஒன்லி டியூரிங்
எப்போ pregnancy time அப்போ தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃபினிஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தலானா எப்போ இறங்குவார், தோனியில் எப்போ இறங்குவார், 15th ஓவர் அப்புறம் தான் இறங்குவார். 15th ஓவர் இறங்கிட்டு ஹார்திக் பாண்டியா தோனியெல்லாம் எப்போ இறங்குவார், 15th ஓவர் அப்புறம் இறங்கின அப்புறம் சிக்ஸ் அடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேஸில் ஒன்லி டியூரிங் ப்ரெக்னன்சி எப்போ ஃபார்ம் ஆகக்கூடியது அந்த 3 ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஃபார்ம் ஒன்லி டியூரிங் ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா? Immediately after the implantation, the inner mass cells differentiate into an outer layer of ectoderm and inner layer of endoderm and mesoderm. Soon appears between the ectoderm and endoderm. The 3S layer is called as all tissues அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த டிட்டர்மைன் பற்றி நம்ம என்ன படிப்போம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல் கிண்டத்தில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுலேருந்து தான் டிரைவ் ஆகி வருது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். மீசோடர்ம்லேருந்து தான் மேஜர் ஆஃப் த ஆர்கன்ஸ் டிரைவ் ஆகுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த பேஸ் கான்செப்ட் தான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. இட் நீட்ஸ் டு பி மென்ஷன் தட் இயர்ஸ் த இன்னர் மாஸ் செல்ஸ் கண்டெய்ன்ஸ் certain cells called stem cells which have potency to give rise to tissues and organs. இப்போ இந்த ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? நோடா, this is for 12th students and also for this is also revision. உங்களுக்கு சுத்தமாக புரியும். 10th தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? ஓகே, ஒருவேளை நீட் ஆஸ்பெக்டாக இருங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு அவ்வளோ கான்செப்ட் புரியுது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டெம் செல்ஸ் நமக்கு எங்கேருந்து நம்ம கையை கால் உடம்புல ஆர்கன்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அந்த ஸ்டெம் செல்ஸை இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஃபர்தர் ஃபியூச்சரில் வந்துட்டு அதுலேருந்தே நம்ம ஆர்கன்ஸ் வந்து இது பண்ணலாம். இப்போ கை உடஞ்சிச்சு சார், என் கை உடஞ்சி என் ஸ்டெம் செல்ஸை நான் ஸ்டோர் பண்ணி தான் என் ஸ்டெம் செல்ஸை உடச்சிட்டு என் கையை புது கையை வந்து வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு எஃபிகசியாக இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா? ஓகே, அண்ட் வாட் ஆர் ஆல் த மேஜர் ஃபியூச்சர்ஸ்? ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு 24th வீக்கில் என்ன நடக்கும், 26th வீக்கில் என்ன நடக்கும், இந்த வீக்கில் என்ன நடக்கும், இந்த இத்தனை ட்ரைமினிஸ்டர் என்ன அப்படின்றத வந்துட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதையே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதையாக நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக வந்துட்டு படிப்போம். ஒரு டேப்லெட் காலம் போட்டுட்டு நம்ம வந்துட்டு இதை ஈஸியாக படிப்போம். ஓகேயா? ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரைமிஸ்டர், ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் என்னது, எத்தனை வீக், எத்தனை வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர், எத்தனை செகண்ட் ட்ரைமிஸ்டர், எத்தனை தேர்ட் ட்ரைமிஸ்டர், அதில் மந்த் எப்படி இருக்குது, அது வீக்காக எப்படி டிலே ஆகுதுன்றதை பார்த்துலாம். ஓகேங்களா? அது மந்த் எப்படி இருக்குது, அது வீக்கில் எப்படி டிலே ஆகுதுன்றதை பார்த்துலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட்டில் பார்த்தேன். இது மட்டும் படித்தா போதும், இது மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் 4th வீக் ஃபஸ்ட்டு மந்தில் என்ன ஆகுது, பேபிஸ் அபவுட் ஸ்ட்ராபெரி சீட் சைஸ் மாதிரி இருக்கும். ஸ்ட்ராபெரி சீட்ஸ் குட்டி ஒன்று சீட் சைஸ் மாதிரி இருக்குமா. பேபி க்ரோஸ் ரேப்பிட்லி அண்ட் மேஜர் ஆர்கன் சிஸ்டம் பீன்ஸ் ஃபார்ம், ஹார்ட் இஸ் ஃபார்ம். அந்த பேஸில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதில் ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர். ஓகேங்களா? அது என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே பேராகிராஃப் கொடுத்து வச்சிருப்பாண்டா, ஒரே பேராகிராஃப்ல நம்ம நோட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்க சொல்லணும், இந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுக்க சொல்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கலன்னா இப்போ எடுங்க. ஓகே, இந்த நோட்ஸையாக காப்பி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் அப்போ 4 வீக் ஃபஸ்ட்டு மந்த். ஓகே, அப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் எத்தனை மந்த் இருக்குது, எத்தனை வீக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? எத்தனை மந்த்தில் இது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 ட்ரைமிஸ்டரில் நமக்கு ப்ரெக்னன்சி முடிஞ்சிடும். 3 ட்ரைமிஸ்டர் தான், ட்ரைமிஸ்டர் தான். ஓகே, ட்ரைமிஸ்டர் வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 8th வீக் அப்போ ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர் 8th வீக் அப்போ, அதாவது 2வது மாதம் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்ஸ் அண்ட் டிஜிட், கை கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா? அந்த லிம்ஸ் அண்ட் டிஜிட் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பார்க்க முடியும். லிம்ஸ் அண்ட் டிஜிட் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க முடியும் அப்படின்றது. ஓகேங்களா? அதே ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர் 3rd மந்த் அப்போ 12th வீக் அப்போவே என்ன ஆகுதுன்னா பிளாசென்டா பிகம் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் அண்ட் டேக் பிளேஸ் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியன்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஃபார்ம். இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியன்ஸ் ஆர்கன்ஸ் வந்துட்டு 12th வீக் ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் 3rd மந்தில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியன்ஸ் ஆர்கன்ஸ் வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு பார்க்க முடியலாம் அப்படின்ற. அண்ட் கேஸ் ஆஃப் 4th மந்தில் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு இயர் டெவலப்ஸ், காது டெவலப் ஆகும், டேஸ்ட் நாக்கெல்லாம் வச்சு டேஸ்ட் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரைமிஸ்டர். இப்போ செகண்ட் ட்ரைமிஸ்டர் 16th வீக் 4th மந்தில் வந்துட்டு என்ன ஆகுது, இயர் டெவலப் ஆகுது. அது அட் த சேம் டைம் டேஸ்ட் டெவலப் ஆகுது, டேஸ்ட் பண்ண முடியும் அப்படிது. அதே செகண்ட் ட்ரைமிஸ்டர் 20வது வீக், அதாவது 5வது மாதத்தில் முக்கியமான மாதம். 5வது மாதம் என்ன ஆகுதுன்னா பிளாசென்டா ஃபுல்லாக டெவலப் ஆகுது. இந்த பிளாசென்டால தான் நம்ம நியூட்ரிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. பிளாசென்டா ஃபுல்லாக டெவலப் ஆகுது. ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் இன் சீன், அசைவை பார்க்க முடியும். ஓகேவா? குழந்தை வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இஸ் ஃபுல்லி டெவலப். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃபுல்லி டெவலப் ஆயிருக்கும். as appears on head. இதனால தான் நமக்கு 5வது மாதம் வந்து கொஞ்சம் வாந்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எத்தனை இனிஷியல் ஸ்டேஜஸ்லையும் இருக்கும்,
அஞ்சாவது மாதம் வரைக்கும் கொஞ்சம் கண்டினியூ, 5ஆம் மாதம் மறுபடியும் வாந்தி எடுப்பாங்க. அப்படிங்க எதனால் அப்படி வந்து ஹேர்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால. ஓகேங்களா. அதே செகண்ட் ட்ரைமஸ்ட்டில் வந்துட்டு அதாவது 24th வீக் அதாவது 6th மந்த் 6வது மாதம் என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாடி இஸ் கவர்டு வித் ஹேர். ஓகேங்களா. பாடியில் இருக்க ஹேர்லாம் வந்து தலையில் மட்டும் தான் 5வது மாதம் வந்துச்சு, இப்போ பாடி ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. அண்ட் கிரீஸ் லைக் ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் ஸ்கின்னு, ஹைலிட்ஸ், இந்த கண் இமைகள், கண் மைகள், ஐ லேஷஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. அதெல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகுது? 6th month ஆஃப் செகண்ட் ட்ரைமஸ்டர். 6th month ஆஃப் செகண்ட் ட்ரைமஸ்டர் 24th வீக். அதே மாதிரி தேர்ட் ட்ரைமஸ்டர். ஓகே, 3 ட்ரைமஸ்டர் முடிஞ்சிருது. 7th 7வது மாதம் என்ன ஆகுதுன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஐ மூவ்மெண்ட் இஸ் இன்க்ரீஸ். ஐ மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. growth ஆஃப் பிரெயின் அக்கர்ஸ் ரேப்பிட்லி. ஓகேவா. இதனால் 7வது மாதம் என்ன ஆகுது? growth ஆஃப் பிரெயின் அக்கர்ஸ் ரேப்பிட்லி அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி 8வது மாதம் 32nd வீக்கில் என்ன ஆகுது? ஸ்லீப் வேக் சைக்கிள் செல் ரெகுலேட்டர். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா 24th ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். சைக்கிள் எப்போ ரெகுலேட் ஆகுது? நமக்கு 8th month அப்போ ரெகுலேட் ஆகுது. 9th monthல் பாப்பா ரெடி ஆச்சு வெளியே வரது. ஓகே, 9th month ஃபீட்டஸ் டர்ன்ஸ் அப்சைட் டவுன் வித் ஹெட் நியர் த சர்வீஸ். ஓகே, இதனால வெளியே வரதுக்கு தயாராச்சு. ஓகேவா. 9 மாதத்தில் வெளியே வரதுக்கு தயாராச்சு. 10 மாதம் வரும், பட் இருந்தாலும் 9 months தான். ஓகேவா. ஸோ இதுதான் ஜெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை தெரிஞ்சு வச்சோம். ஓகே, கிளியரா? யா, ஃபைன். ஓகேடா சாய் சந்தோஷ். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் இப்படி லைன் பை லைனாக படிச்சிருது பதிலாக அப்படி கரெக்டாக நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு டேப்லோ காலம் வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, பார்க்குறதுக்கும் உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. இப்போ பார்ச்சுரேஷன் பார்த்தலாம். பார்ச்சுரேஷன் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு. பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன் பார்த்தலாம். பார்ச்சுரேஷன் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்னா ஆக்சிடோசின் அப்படின்றது. ஓகே, லாக்டேஷன்ல ஆக்சிடோசின் பார்ப்போம். ஓகே, பார்ச்சுரேஷன் அண்ட் அதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஹார்மோன் என்னவா இருக்க போகுது? ஆக்சிடோசின் தான் இருக்க போகுது. ஓகேங்களா. The average duration of human pregnancy is about 9 months. 9 மாதம் தான் ஆவரேஜ் டியூரேஷன். 9 மாதம் தான். ஆனால் சில 8 மாதத்தில் எடுத்துருவாங்க, சில 7 மாதத்தில் என்ன சொல்லுவோம் இந்த பேபி அப்படின்னு சொல்லுவோம், டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இருக்கலாம். ஓகே, which is called gestation period. Vigorous contraction of uterus at the end of the pregnancy cause expulsion of deviation. அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? சைல்டு பர்த் பார்ச்சுரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். பார்ச்சுரேஷன் இஸ் a induced complex neuroendocrine mechanism. ஓகேங்களா. இது இன்டியூஸ் காம்ப்ளெக்ஸ் நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம். அதாவது நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம்னா நமக்கு சிக்னல் வரக்கூடிய மெக்கானிசம் அப்படி சொல்கிறோம். ஓகேவா. அப்போ யார் சிக்னல் கொடுப்பா அப்படின்னா அந்த குழந்தை தான் சிக்னல் கொடுக்கும். அந்த குழந்தை வந்து சிக்னல் கொடுக்கும். அந்த குழந்தை என்னோட சிக்னல் கொடுக்கும்? நான் ரெடி ஆகிட்டேன், நான் வெளியே வர போகிறேன், என்ன வெளியே எடுத்துங்க, நான் வெளி உலகத்தை பார்க்கறேன், நான் வெளி உலகத்தில் எழுதி நான் நீட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி வைத்திய டிட்டர்மைன் ஆகிட்டு உங்களை மாதிரி வெளியே வரதுக்கு துடிச்சிட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுவோம்? அதுதான் சிக்னல் கொடுக்கும். ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. The signal for the parturition originate from fully developed fetus of the placenta and the uterine contraction. இதை நம்ம என்ன சொல்றோம்? fetal ejection reflex அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. அப்போ அந்த fully developed fetal அந்த கருவுற்றில் இருக்கும் நம்ம தான் என்ன பண்ணுவோம்? சிக்னல் அனுப்புவோம். யாருக்கு? எண்டோக்ரைன் மெக்கானிசத்துக்கு. நம்ம ரெடி ஆகிட்டேன், அண்ணா ரெடி ஆகிட்டேன், ஒரு கிக் அடிப்போம், 10 வயசு நான் வயிற்றில் உதைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சிக்னல் தான் கொடுப்போம். அந்த சிக்னல் தான் என்ன பண்ணுது? பெயினை கிரியேட் பண்ணுது. ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வயிற்றில் உதைக்கலாம் மாட்டாங்க. எந்த குழந்தையும் வயிற்றில் போட்டு பாட்சிங்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சிக்னல் அனுப்புவாங்க. அந்த சிக்னல் தான் என்ன பண்ணுது? பெயினை ரிலீவ் பண்ணுது. ஓகேவா. நல்லா புரியுது. சிக்னல் தான் பெயின் ரிலீவ் பண்ணுது. சினிமா பார்த்து கிட்ட போயிடாதீங்க. திஸ் ட்ரிகர்ஸ் த ரிலீஸ் ஆஃப் ஆக்சிடோசின். இதை என்ன பண்ணுது? ஆக்சிடோசின் ட்ரிகர் பண்ணி விடுது. ஓகேவா. ஃப்ரம் மெட்டர்னல் பிட்யூட்டரி ஆக்சிடோசின் ஆக்ட் ஆஸ் அன் யூட்ரைன் மசில்ஸ் ஆஃப் காஸ் ஸ்ட்ராங்கர் கான்ட்ராக்ஷன் ஆகி இந்த மசில்ஸ் கான்ட்ராக்ஷன் ஆகி இந்த குழந்தைய வெளியே தள்ளுறதுக்கு இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஒரே நிமிஷம். ஹலோ ஹஷ். ஓகே. ஸோ ஆக்சிடோசின் அதிகமாக செக்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் ஃப்ரம் மெட்டர்னல் டிஷ்யூஸ் பிளட் விச் இன் டர்ன் ஸ்டிமுலேட்ஸ் த ஃபர்தர் செக்ரேஷன் ஆஃப் ஆக்சிடோசின் அப்படின்றது. ஆக்சிடோசின் அதிகமாக செக்ரேட் ஆகிருக்கும். ஓகே, ஆக்சிடோசின் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகி ஆக்சிடோசின் அதிகமாக செக்ரேட் ஆகும். அப்போ தான் மசில் கான்ட்ராக்ஷன் ஆகும். ஒரு மசில் கான்ட்ராக்ஷன் ஆனால் தான் உள்ளேருந்து குழந்தை வெளியே வர முடியும். மசில் கான்ட்ராக்ஷன் இப்படியே தான் இப்போ மசில் அப்படி நிற்கிது, குழந்தை மட்டும் எப்படி தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாகணும். ஓகே, நேச்சுரல் டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி எப்படி இருக்குன்னா மசில் கான்ட்ராக்ஷன் நடந்து அந்த வெளியே அண்டர்கவுண்ட் பண்ணி தான் வெளியே வந்தோம். அப்போ உயிர் போகிற வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான் மசில் கான்ட்ராக்ஷன் ஆகிறதுனால தான். ஓகேங்களா. ஸ்டிமுலேட் தி ரிஃப்ளெக்ஸ் பிட்வீன் த யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிடோசின் செக்ரேஷன் continues resulting in the stronger and stronger contraction. அதான் சொல்றேன், குழந்தை வெளியே வர வரைக்கும் stronger and stronger ஒரு கான்ட்ராக்ஷன் அப்படியே மசில்ஸ் இருந்து போன் வரைக்கும் எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு. எதனால அப்படி கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு கேட்கலாம். அதை நம்ம டேர்ம்ஸ் இங்கே படிக்க விட்ட டேர்ம்ஸ் எதுனா ஆக்சிடோசினால தான். ஆக்சிடோசின் அப்படின்னு ஹார்மோனால தான் வந்து மசில் கான்ட்ராக்ஷன் விக்ரஸாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. திஸ் லீட்ஸ் டு த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் பேபி அவுட் ஆஃப் த யூட்ரஸ் த்ரூ பர்த்துக்கு நல்ல வழியாக பேபி வந்து அவுட் ஆகுது அப்படின்னு இருக்கும். பார்ச்சுரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சூன் ஆஃப்டர் த இன்ஃபான்ட் இஸ் டெலிவர்டு த பிளாசென்டா இஸ் ஆல்சோ எக்ஸ்பர்ட். ஏன்னா அது குழந்தையோட என்ன வந்து பிளாசென்டா வெளியே வந்துருமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழந்தையோட பிளாசென்டாவும் வெளியே வந்து ஆகணும்.
பிளாசென்டானா அது அந்த மெட்டர்னல் பிளட் அந்த நியூட்ரிஷன்ல இருந்துச்சுன்னா குழந்தையோட அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வெளியே வந்தாலும் அது வெளியே வரலாம் என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் அதுக்கும் இது பண்ணி எடுப்பாங்க. சில டைம்ல ஆப்ரேஷன் கூட பண்ணுவாங்க, குழந்தை வெளியே சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துச்சு, ஆனால் பிளாசென்டா உள்ள மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண கேஸும் அதிகமாக இருக்கும். ஓகே, பிளாசென்டா வெளியே வந்தாலும் பிளாசென்டா வெளியே வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பெல்ட் அவுட் டு த யூட்ரஸ் வெளியே வந்தாலும். ஓகேங்களா, வாட் வுட் டாக்டர் திங்க் இன்ஜெக்ட் டூரிங் இன்டியூஸ் இன்ஜரி? ஒருவேளை அவங்களுக்கு அவங்க உடம்புல வந்து அதிகமான ஆக்சிடோசின் செக்ரேட் ஆகப்படலை அப்படின்றது பார்க்கும் அவங்க டாக்டர்ஸ் என்ன இன்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னா ஆக்சிடோசின் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, உடம்புல வந்துட்டு ஆக்சிடோசின் ட்ரிகர் ஆகலை, அவங்களுக்கு தேவையான ஆக்சிடோசின் இல்லை, அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, மசில் கான்ட்ராக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்றது பார்க்கும்போது அவங்க என்ன இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோனை தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆக்சிடோசின் அப்படின்னு ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, அந்த மசில் கான்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக தான் அது இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியரா இப்போ நம்ம மேமரி கிளான்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த மேமரி கிளான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டேஷன் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்த ஒரு 6 மாதத்துக்கு தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன அதிகமாக இருக்குது, கொலோஸ்ட்ரம் இருக்கும். அந்த கொலோஸ்ட்ரம் which is highly immunity. ஓகேவா, IgA present ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் படிச்சிருப்போம். IgA present இருக்கும், அவ்வளோ இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய இந்த தாய்ப்பாலில் தான் பிரச்சனை இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா, அதை நம்ம லாக்டேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குழந்தை வந்துட்டு பால் குடிக்க தெரியுமா, அந்த பீரியட் நம்ம லாக்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி எதனால தாய்ப்பால் கொடுத்தாலும் 6 மாதம் கம்பல்சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் கொலோஸ்ட்ரம் பிரச்சனை இருக்குது, அதில் என்ன இருக்குது IgA, ஓகே, இம்யூனோகுளோபின் A பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, this helps in the mother's feeding of a newborn. The milk produced during the initial few days of lactation is called as a colostrum, which contains several antibiotics absolutely essential to develop resistance of newborn babies. Immunity is boost பண்றதுக்கு antibiotics, several antibiotics எல்லாம் பிரச்சனை இருக்கு. அந்த தாய்ப்பால் தான் பிரச்சனை இருக்கு. தாய்ப்பால் குடிச்சாதான் நம்ம அந்த குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியா வந்து இருக்கும். மேட்ச் டு மேட்ச் 6 months அது கொடுத்தாங்க. ஓகே, breastfeeding during initial period of infant growth recommended by doctors from bringing up a healthy baby. ஹெல்த்தி பேபி வந்து கொண்டு வரதுக்கு அப்படின்றது. ஓகேவா, ஸோ இந்த இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, இந்த இதில் என்ன சார் முக்கியமான கான்செப்ட் இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது ஆக்சிடோசின் இந்த கான்ட்ராக்ஷன் ஆஃப் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் இது இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்மரியில் கொடுத்துருப்பாங்க. அதை நான் இப்போ சொல்கிறேன், மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்றது. இப்போ நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம், ஆக்சிடோசின் இஸ் ஒன்லி ஃபார் எதுக்கு, ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ், மசில்ஸோட கான்ட்ராக்ஷனுக்கு மட்டும் தான் ஆக்சிடோசின் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு படிச்சிருப்போம். பட் அப்படி கிடையாது, இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஆக்சிடோசின் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் த மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா, ப்ரொலாக்டின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொலாக்டின் ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன், மறந்துடாதீங்க, மில்க் ப்ரொடக்ஷனுக்கு ப்ரொலாக்டின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அட் த சேம் டைம் மில்க் எஜெக்ஷனுக்கு ஆக்சிடோசின் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஆக்சிடோசின் பிளேஸ் போத் இன் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் மசில் கான்ட்ராக்ஷனுக்கும் நம்ம மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கும் யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, ஆக்சிடோசின் நிறைய பேர் ஒன்லி ஃபார் ஃபீட்டல் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒன்லி ஃபார் மசில் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படி கிடையாது, நம்ம சம்மரில் கிளியராக கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ இதை நிறைய வாட்டி கேள்வியில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சிடோசின் இஸ் ஆல்சோ பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இதில் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸில். ஓகேவா, புரிஞ்சுதா, கிளியரா யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் இதோடு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். வி ஹவ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி திஸ் செஷன். கமெண்டாங்கண்ணா, வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் தெரிஞ்சு வச்சோங்க, மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸுக்கும் ஆக்சிடோசின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மசில் கான்ட்ராக்ஷன் ப்ரெக்னன்சி அப்போ மசில் கான்ட்ராக்ஷனுக்கும் ஆக்சிடோசின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு ஹெல்ப் பண்ணி தான் என்ன பண்ண முடியுது, வெளியே வரதுக்கு, பால் வெளியே வரதுக்காக இருந்தாலும் சரி, குழந்தை வெளியே வரதுக்காக யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் தான். ஓகேவா, ஒரு ஃபயர் ஒன்று போட்டு கமான் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டடா. எஸ் ஜஸ்ட் a minute.
யா ஓகேவா, கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படி செஷன் லைக் பண்ணாமல் இருந்துங்க, செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, ஸோ வெற்றிகரமாக நம்ம இந்த NCERT லைன் பை லைன் அப்படின்றத ரீப்ரொடக்ஷன்ஸ் நம்ம ஒரு வழியாக முடிச்சிட்டோம், ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எதனால் NCERT லைன் பை லைன் படிக்கணும்னா லைன் பை லைனில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. எங்கேருந்து பார்த்தாலும் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்லேருந்து எந்த புக் எடுத்து படித்தாலும் சரி, NCERT லைன் பை லைன் கரெக்டாக கிளியராக படிச்சிருந்தீங்கன்னா பயாலஜியாக நீங்கள் பயப்படவே வேணும். சிம்பிள் as பாசிபிள். ஏன்னா எந்த லைன்லேருந்து கொஸ்டின் எடுப்பான்னு தெரியாது, அவனுக்கு எப்படி தான் அந்த லைனில் கொஸ்டின் தெரியுதுன்னு தெரியாது. ஓகே, அப்போ அவனை மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். ஓகே, நம்ம எப்போ நல்லா புரிஞ்சுங்க, நம்ம ஒரு எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணுறோன்னா நம்ம ஆஸ் அ கொஸ்டினராக, ஓகே, நான் எக்ஸாம் என்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க, என்கிட்ட இந்த புக்கை கொடுத்துட்டு இதுலேருந்து கொஸ்டின் எடுக்கடா அப்படின்றாங்க. அப்போ நான் எப்படி கொஸ்டின் எடுப்பேன் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஒரு லைனில் நான் ரொம்ப கஷ்டமாக, எப்பவும் ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து NTA எக்ஸாம்லாம் இருக்கீங்க, கொஸ்டின் பேப்பர் அனலைசராக இருக்கீங்க, கொஸ்டின் பேப்பர் வைக்கிறவங்களா இருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்படி கொஸ்டின் பேப்பர் தயாரிப்பீங்க அப்படின்ற அந்த மென்டாலிட்டியோட தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, அந்த மென்டாலிட்டியோட ப்ரொடியூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எடுக்கிறேன் தர்ஷினி ஆஃப்டர் 12th மார்ச் எடுக்கிறேன்டா. ஓகேங்களா, ஏன்னா 12th மார்ச்சுக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, கிளியரா ஃபைன். Okay then. ஓகேவாடா, ஒரே நிமிஷம். இங்கே இருக்குன்னு தெரியலையே. ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் நடத்தல சார். ஐ டூ ஃபிங்கர் பிரிண்ட் மிஸ்டேக் இன் நீட் அப்ளிகேஷன், ஒன்லி பிரிண்ட் மை லெஃப்ட் தம் ஃபிங்கர், வாட் டு டூ? ஐ டூ ஃபிங்கர் பிரிண்ட் மிஸ்டேக் இன் நீட் அப்ளிகேஷன், ஒன்லி பிரிண்ட் மை லெஃப்ட் தம். ஓ, 10 விரலுக்கு பதிலாக ஒரு விரலை மட்டும் இது பண்ணிட்டீங்களா? இது ஓப்பன் ஆகும்டா. ஓகேவா, கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, கரெக்ஷன் விண்டோ வந்துட்டு அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஓப்பன் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்ஷன் விண்டோ வந்து 8th அப்ளிகேஷன் முடியுதுன்னு நினைக்கிறேன், 10th ஓப்பன் ஆகுது. ஓகே, 10th வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ வந்து நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டோன்ட் வரி, அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பயப்படவே வேணாம். ஓகே, அதெல்லாம் நிறைய கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது நம்ம சரி ரெடி பண்ணாலே போதும். ஓகேவா, கிளியர் தான்டா. ஃபைன். ஸோ வித் திஸ் வீக் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்து விட்டோம். எஸ்டா. ஸோ யூ மைட் ஆஃப் நோன் தட் நம்ம வந்துட்டு ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம், விச் இஸ் ஆன் March 16 வந்து நம்ம ரிவிஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நம்ம பார்த்தோம். ஓகேவா, கரெக்ஷன் விண்டில் சேஞ்ச் பண்ண முடியுமே, அதெல்லாம் ஏன் முடியாது அப்படின்றாங்க? முடியாதா? முடியும்பா. ஐ வில் லெட் யூ நோ. ஓகேவா, தர்ஷினி பிரியா, நான் கேட்டு வேணா பார்க்குறேன். ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் முடியும் தான் தோணுது. நீங்கள் தான் இப்படி கேட்டதால நான் குழம்பிடுறேன். முடியாதா அப்படின்னா கரெக்ஷன் விண்டோனாலே முக்கால்வாசி பண்ணலாம்ப்பா. நான் கேட்டு உனக்கு நாளைக்கு கிளாஸில் சொல்லிடுறேன். ஓகேவா, நான் கேட்டுட்டு
என்கிட்ட கேட்டு நாளைக்கு கிளாஸை சொல்கிறேன். பட் கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? கரெக்ஷன் விண்டோன்னு அப்படியே வச்சுருக்கான். கண்டிப்பாக முடியும். ஓகே, அப்படி இல்லைனா அது ரெமடிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணாத யாரும் இருப்பாங்களா? எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. அவங்களுக்கு கரெக்டாக தான் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஸோ இருக்குது. ஓகேவா? கவலைப்படாதீங்க. நமக்கு அந்த உங்களுக்கு மெயில் வருமே, ஒரு வேளை நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி ஏதாவது மெயில் தான் வந்திருக்குமா? அப்போ நம்ம அப்போவே ரீடூ பண்ணுறது சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஷனை முடிச்சிட்டோம். நாளைக்கு நான் வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். ஓகே, நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து நம்ம லைன் பை லைன் NCERT பார்ப்போம். ஓகே, நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து நம்ம லைன் பை லைன் NCERT பார்த்துலாம். ஓகேவா? கிளியராக முடிச்சிடலாமா நீ செஷன் முடிச்சிடலாமா? கவலைப்படாதீங்க. ஓகேவா? எனக்கு நான் பண்ணும்போது வந்துச்சு, அதான் நான் சொன்னேன். ஓகேங்களா? கவலைப்படாதீங்க. நான் ஐ வில் லெட் யூ நோ. ஓகேங்களா? கண்டிப்பாக கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ண முடியும். ஓகே, எல்லாம் ரெடி பண்ண முடியும். லெஃப்ட் தம்பு இது மட்டும் தான் கொடுத்தீங்களா? இந்த மட்டும் தான் கொடுத்துருப்பீங்க. பட் நம்ம 10 பேரில் இப்படி கொடுத்தாகணும். ஓகே, அது புது ரூல்ஸ். என்ன பண்ண முடியும்? புது ரூல்ஸ். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேவா? அதனால தான் சொல்கிறது, ஒரு வாட்டி எந்த ஒரு இனிமேல் வரக்கூடிய காம்படிஷன் எக்ஸாமில் எடுத்தோன்னே ஃபில் பண்ணுறாதீங்க. ஒரு வீடியோ எங்கள் வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. என்னென்ன இன்ஸ்டியூட் இல்லைனா யூடியூப் எல்லாரும் ஒரு வீடியோ போடுவோம். அந்த எல்லா வீடியோ உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு ஜஸ்ட் சும்மா ஒரு படம் பார்க்குற டைமில் சும்மா உட்காந்து எல்லா வீடியோ பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது கூட, அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஒரு ஃபோனில் சைடில் வச்சுட்டு அதை சைடு பை வச்சுட்டு நம்ம அப்ளிகேஷன் பண்ணோன்னா டென்ஷன் இல்லாமல் வேலை முடியும். ஓகேவா? பட் கவலைப்படாதீங்க. நம்ம கரெக்ஷன் விண்டோ எதுக்கு ஓப்பன் பண்ணோன்னா, ஏதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இது பண்ணுறது கரெக்ட் பண்ணுறது தான் கரெக்ஷன் விண்டோ வச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு நம்ம ரிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம செஷன் முடிச்சிட்டோம். ஸோ as I said, March 16, if you want to join, கீழே லிங்க் இருக்குது, மேலே லிங்க் இருக்குது. நம்ம இதில் வந்துட்டு லைவ் கமெண்ட் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? முடிச்சிடலாமாடா? பை. see you on tomorrow. நாளைக்கு வந்துட்டு நம்ம நாளைக்கு ஏதாவது கொஸ்டின் ப்ராக்டிஸ் பேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? யா, பை கைஸ். நாளைக்கு என்னது அப்படின்றத வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி இந்த செஷனை நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் த ரிவிஷன் கோர்ஸ், மேலே வந்துட்டு நம்ம லிங்க்கில் இருக்குது. ஓகே, நம்ம டிவிஷன் லிங்க்கில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. என்னது லைவ் லிங்க்கில் கமெண்ட் பாக்ஸில் லைவ் லிங்க்கில் வந்துட்டு பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பின் பண்ணி வச்ச லைவ் லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ முடிச்சலாமாடா? பை. we'll see. எல்லாம் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பி. ஓகே, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கப்புறமா எல்லோரும் படிக்க ஆரம்பி. ஓகேவா? ஓகே, டாடா. பைடா கண்ணா. Yes, just a minute. Bye. See you on tomorrow. Go, bye.